السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ஒரு அருமையான ஒரு ஒன்று கூடலிலே எமது மனதை பக்குவப்படுத்தக்கூடிய, எமது மனதை மார்க்க வழியில் உறுதிப்படுத்தக்கூடிய, இந்த உலகத்திலும் நமக்கு நிம்மதியை தந்து மறுமையிலும் கூலியை தரக்கூடிய விதமான இது போன்ற மார்க்க மஜ்லிஸுகள் தான் நாங்கள் உயிரோட்டமாக வாழ்ந்து கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனம் அளிக்கக்கூடிய மஜ்லிஸுகள். அந்த அடிப்படையில் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வாதாரத்தில் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். வாழ்வாதாரத்தில் மனிதன் இந்த உலகத்திலே நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். பிறந்த பின்னால் அவன் வாழ்ந்தாக வேண்டும், உழைத்தாக வேண்டும், குடும்பங்களுக்காக வாழ்ந்தாக வேண்டும், மகிழ்ச்சியாக இருந்தாக வேண்டும் என்று அவன் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறான். இந்த நிர்பந்தத்தை அவன் ஹலாலான வடிவிலே, அல்லாஹ் பொருந்தி கொள்ளக்கூடிய வடிவிலே, அல்லாஹு தஆலா திருப்தி அடையக்கூடிய வடிவிலே அதை நம்ம என்ன செய்ய வேண்டும், அமைத்து கொள்ள வேண்டும். அதுதான் ஈமான் உள்ளவர்களுக்கும் ஈமான் இல்லாதவர்களுக்குமான வித்தியாசம். நம்ம இருக்கக்கூடிய இந்த மார்க்கம் உலகத்திலே வாழக்கூடிய வாழ்க்கைக்கு வழிகாட்ட வந்த மார்க்கம். ஏனைய மதங்களுக்கும் ஏனைய கொள்கைகளுக்கும் ஆன்மீகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே என்ன அப்படின்னு சொன்னால், இருக்கிற வாழ்க்கைக்கு இஸ்லாம் என்ன செய்யும், வழிகாட்டும். இருக்கிறது எல்லாவற்றை இழப்பது தான் மார்க்கம் மட்டும் என்ன செய்யாது, சொல்லாது. ஆனால் நீங்கள் இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தையும் மற்ற வெளியிருக்கக்கூடிய எந்த ஆன்மீகத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தாலும் சரி, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகத்தை முழுமையாக இழத்தல் தான் ஆன்மீகம் என்று சொல்லித்தரப்படும். அதனால தான் அந்த மதகுருமார்களை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் இழப்பதற்கு முன்னால் ஒன்றை இழந்தால் எல்லாம் இழந்து போயிடும். அது என்னடா குடும்பம், மனைவி, திருமணம், கணவன் மனைவி என்கின்ற ஒரு இணைப்பு இல்லைண்டா உலகமே என்ன செய்யாது, இயங்காது. ஏன்னா உழைக்கிற சிந்தனை எப்போ வரும், திருமணம் முடித்தா தான் என்ன செய்யும், உழைக்கிற சிந்தனையே வரும். இல்லைன்னா போதுமன்ற வாழ்க்கையோடு நம்ம என்ன செய்வோம், இருந்துட்டு போயிடுவோம். அப்போது அந்த மாதிரியான உழைக்கிற சிந்தனையோடு நமக்கு இல்லாமல் போகுதுன்னு சொன்னால் அதுக்கு மிக பிரதானமான காரணம் திருமண வாழ்க்கை. அப்போ அந்த திருமண வாழ்க்கை உழைத்தல் என்று நடந்தால் அடுத்த பகுதி என்ன வரும், தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டால் ஊர் அபிவிருத்தியிலிருந்து, நாடு அபிவிருத்தியிலிருந்து, கண்டுபிடிப்புகளிலிருந்து எல்லாம் வளர்றதுக்கு பின்னால் குடும்பம் என்பதும் சனத்தொகை பெருக்கும் சமூகத்துடைய தேவை இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும், இதெல்லாமே நடக்கும். ஊரில் சர்வசாதாரணமாக நம்ம ஆன்மீகத்துக்கும் உலக வாழ்க்கைக்கும் நீங்கள் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய இடமே திருமணம் தான். ஆன்மீகத்துக்கும் உலக வாழ்க்கைக்கும் சம்மந்தப்படுத்தி பார்க்க வேண்டிய இடமே திருமணம். ஊரில் ஒருத்தர் கடை போடுறாருன்னா அதுக்கு பின்னணியை அந்த ஊரில் வாங்குறதுக்கு ஆள் இருக்கிறான்னு அர்த்தம். வாங்குறதுக்கு ஆள் இருக்கணுமெண்டா அங்கே குடும்பம் இருக்கணும். குடும்பம் இருக்கணுமெண்டா கட்டாயம் திருமணம் இருக்கணும். ஒரு ஊரில் திருமணமே முடிக்கலைன்னு வைங்களேன், குழந்தை மட்டுமெல்லாம் இல்லாமல் போகும், பிஸ்னஸும் இல்லாமல் போய், வாழ்க்கையும் இல்லாமல் போய், எல்லாம் இல்லாமல் போய் ஊர் என்ன செஞ்சு கொஞ்சம் காலத்தில் எதுவுமே ரன் ஆகாத ஒரு இடம் வரும். ஸோ வாழ்க்கைக்கு மிக பிரதானமான ஒரு அம்சம், உலக நிர்வாகத்துக்கு பிரதானமான அம்சமே எதுன்னு சொன்னால் திருமண வாழ்க்கை தான். அதனால் இஸ்லாத்துடைய ஆன்மீகம் மற்ற ஆன்மீகம் வித்தியாசப்படுகின்ற பிரதான இடமே என்னென்னா திருமண வாழ்க்கை. மற்ற மதங்களெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா, ஒருத்தர் ஆன்மீகத்துடைய உச்சகட்டத்தை அடைந்தாடுறதுக்கு என்ன அடையாளம், கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறது. மத குருமார்களுக்குன்னு இப்போ நீங்கள் இலங்கையில் வந்தீங்கன்னு சொன்னால் ரிசர்வ்ட் ஃபார் கிளர்ஜின்னு அடிச்சிருப்பாங்க, மத குருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா திருமணம் முடிக்காதவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மத குருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்துல என்றைக்கு ஒரு முஸ்லீம் மத குரு உட்கார இயலாது. பஸ்ஸில் ஒரு முஸ்லீம் மத குரு என்ன செய்யலாது, அந்த இடத்துல உட்கார முடியாது. காரணம் அவன் மத குரு இடத்துல அவனுடைய அடையாளமே என்னென்னா திருமணம் என்ன செய்யணும், முடிக்காமல் இருக்கணுன்றது தான். இவர் பஸ்ஸில் ஏறுற டைமே 6 பிள்ளையோட தான் என்ன செய்கிறாரு, ஏறுறாரு. இவர் இப்படி மத குரு அந்த இடத்துல என்ன உட்கார முடியாது. இப்போ இஸ்லாத்துடைய அந்த சிஸ்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா மத குருவும் உட்கார்ற அமைப்பில் அது இருக்கும். ஆனால் ஒரு முஸ்லீம் மத குரு என்ன செய்யலாது, உட்காராது. அந்த இடமே அடையாளம். இஸ்லாத்துடைய ஆன்மீகமும் ஏனையவர்களுடைய ஆன்மீகம் என்ன வித்தியாசம் என்றதுனால. ஆனால் ஆன்மீகம் என்றாலே அந்த சிந்தனை தான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த வணக்க வழிபாடுகளில் கூடுதலாக ஈடுபட்ட நபித்தோடர்கள் என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே முடிவெடுத்துட்டு போகிறாங்க, நான் இதுக்கப்புறம் என்ன செய்வதில்லை, இரவில் தூங்குவதில்லை, திருமணம் முடிப்பதில்லை, தொடர்ந்து வணங்குறது தான், அப்படி என்ன முடிவோட போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான்
உங்களிலேயே மிகவும் இரையச்சமுடையவர். நான் திருமணம் முடித்திருக்கிறேன், நான் சாப்பிடுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், நானும் ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறேன், வாழ்கிறேன். ஃபமன் ரஹிபான் சுன்னத்தி ஃபலைசமின், என்ன இந்த வழிமுறையை புறக்கணிக்கின்றவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றான். ஸோ பிரதானமான இடம் இஸ்லாத்துடைய வழிகாட்டல் அனைத்தும் இந்த உலகத்தில் திருமணம் முடித்து ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த ஆன்மீக எல்லையிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உண்மையிலேயே அதாவது இந்த ஆன்மீக எல்லை என்பது ஒரு சுமையோடு மார்க்கத்தை தொடர்ந்து போகிறது. இப்போ வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்கள் என்ன உணர்வாங்கண்டா, தொழுகிற சந்தர்ப்பம், நோன்பு வைக்கிற சந்தர்ப்பம், இபாதத்து செய்கிற சந்தர்ப்பம், குர்ஆன் ஓதுகிற சந்தர்ப்பத்திலலாம் டிஸ்டர்பன்ஸை உணர்ந்துக்கிட்டே இருப்பான். குடும்பத்தோடு இருக்கிறவன் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை உணர்ந்துக்கிட்டே இருப்பான். ஒரு தராவி நல்லா தொழுதுட்டிப்பான், ஒரு ஒரு என்ன ஒரு ரிங் ஒன்று பட்டதோடு அந்த ஞாபகம் வரும், அட இவனுக்கு ஒரு பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்குது. அந்த ஞாபகத்தோடு அடுத்த 4 ரக்காத்து கட்டாயம், அடுத்த 4 ரக்காத் தொழுவான். ஆனால் சிந்தனை ஃபுல்லாக என்னைக்கும் அவன் வருவான், அந்த சிந்தனைக்கு போய் இந்த ஒரு சோதனை ஒரு முஸ்லீம் என்ன செய்வான், சந்திப்பான். ஆனால் திருமணம் முடிக்காத ஒரு ஆன்மீகவாதி என்ன வைங்களேன், அவர் காட்டில் மரத்துக்கு கீழே எத்தனை வருஷம் உட்காந்துட்டிக்கலாம். ஏன்னா அவருக்கு ஒரு ரிங்கும் படாது, அவருக்கு ஒரு பிரச்சனை என்ன இல்லை. அதனால் அந்த ஆன்மீகத்தை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கடா, இப்படி நிம்மதியாக வணங்கணும்ப்பா, இப்படி நிம்மதியாக தொழணும், நிம்மதியாக நோன்பு வைக்கணும்னு சொன்னால் என்ன வழி என்று சிந்திப்பதனுடைய உச்சகட்டம் எது, குடும்பத்தை என்ன செய்கிறது, கட் பண்ணுவது. அப்படி ஒரு ஆன்மீகத்தை தான் வெளி உலகத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொல்லுதுண்டா, இதோட நீ கலந்து சோதிச்சு கஷ்டப்பட்டுக்கண்டு இருக்கிறாயே, இந்த ஆன்மீகத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்குது. நீ தொழுகிற நேரத்தில் உனக்கு ஒரு சிந்தனை ரீதியான டிஸ்டர்பன்ஸ் வரத்தான் செய்யும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க, ரசூல்லாங்க சொல்கிறாங்க, நான் தொழுகைக்குள்ளே நுழைகிற நேரத்தில் தொழுகையை நீட்டணும் என்ற எண்ணத்தோடு என்ன செய்கிறேன், தொழுகைக்குள்ளே நுழைகிறேன். குழந்தைகளுடைய ஓசை, சத்தம் போடுற ஓசை எனக்கு என்ன செய்யுது, அவங்க அழுகிற ஓசை எனக்கு கேட்குது. அதன் காரணமாக தொழுகையை நான் என்ன செய்கிறேன், சுருக்கி கொள்கிறேன்றாங்க. ரசூலாங்க அடுத்த முடிவுக்கு என்ன வரணும், இந்த குழந்தைகள் சத்தமிட்டு அழுவதற்கான பின்னணியே என்ன காரணம், திருமணம் தான். திருமணத்தை என்ன செஞ்சிடணும், கட் பண்ணிடும். அப்போ தான் இறைவனை சிறப்பான முறையில் வணங்கலாம்னு தானே முடிவுக்கு வரணும். ரசூலாங்க என்ன சொல்கிறேன், நான் தொழுகையை என்ன செய்கிறேன், சுருக்கி கொள்கிறேன், அவ்வளோதான் ரசூலாங்க சொன்னது. மற்ற இடத்துல என்ன சொல்கிறாங்க, யார் என்ன இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்றார். ரசூலாங்க மிம்பரில் இருந்து கண்டிக்கிறாங்க, உரை நிகழ்த்து கண்டிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை அல்லாத நேரங்களில் ஒரு உரை நிகழ்த்தி கண்டிக்கிறாங்க. ஹசன் ஹுசைன் ரதுல்லாங்க என்ன செய்கிறாங்க, அழகாக நடந்துக்கிட்டு வராங்க, சின்ன வயசு. கண்ட ரசூலாங்களுக்கு மிம்பரில் அதுக்கு மேலே இருக்க முடியலை, பேரன் இறங்கி அந்த 2 பேரர்களையும் மேலுக்கு என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹு தாலா உண்மை உரைத்தான், இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய குழந்தைகளும் உங்களது அதாவது சொத்துக்களும் உங்களுக்கு ஒரு சோதனை தான். உங்களோட உள்ளத்தை என்ன செய்யும், சோதனைண்டா என்ன, உள்ளத்தை ஆட்டும், உள்ளத்தை மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் அப்படி ஆட்டி எடுக்கும். அந்த மாதிரி என்று அல்லாஹு தாலா சொன்னால் உண்மைதான். நான் வந்து இந்த பிள்ளைகளை கீழே பார்த்தேன், என் உள்ளத்தை எனக்கு என்ன செய்ய முடியவில்லை, கட்டுப்படுத்த முடியவில்லை, இறங்கின இந்த பிள்ளைகளை நான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு ரசூலாங்க விளக்கம் சொல்கிறாங்க. இப்போ ரசூலாங்க ஒரு முடிவுக்கு அந்த இடத்துல வந்தாங்களா, எனவே பிள்ளைகளை இதுக்கு பின்னால் பள்ளிக்குள்ளே என்ன செய்யாதீங்க, கொண்டு வராதிங்க, அனுப்பாதீங்க, திருமணம் முடிக்காதீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் ரசூலாங்க என்ன செய்யலை, முடிவுக்கு வரல. அப்போ ஒரு முஸ்லீமுடைய லைஃப் எப்படி இருக்குமெண்டா, அன்றாட வாழ்க்கையோடு கலந்த போராட்டத்தோடு தான் ஆன்மீகம் போய்கின்றது. எங்கேயாவது நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணீங்கடா, இது எனக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குதே என்று ஃபீல் பண்ணீங்கடா, நீங்கள் என்ன நினைக்கிறா, இஸ்லாம் இப்படிப்பட்ட ஆன்மீகத்தை தான் எனக்கு தந்திருக்கு. எது, இந்த டிஸ்டர்பன்ஸோட, இந்த போராட்டத்தோட, இந்த சிக்கலோடு நான் தொழணும், நோன்பு வைக்கணும், ஹஜ் செய்யணும், உம்ரா செய்யணும், இதோடு தான் நான் சம்மந்தப்படணும். இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தை வெளியிருந்து பார்க்குற ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் அந்த ஆன்மீகத்தை அவனுக்கு புரிஞ்சுக்கலாம். இது நம்ம விளங்கின மார்க்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, இது ஒரு வித்தியாசமான இடம். உதாரணமாக தொழுகைக்குள்ளே நுழைகிறோம், தொழுகைக்குள்ளே நீங்கள் நுழைந்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாம் அந்த இடத்துல வந்து எப்படி தொழணுமென்று பேசுகிறதோடு சேர்த்து உலகத்தை பேசும், எப்படி தொழணுமென்று சொல்கிறதோட சேர்த்து உலக விஷயங்களை நிறைய இஸ்லாம் என்ன செய்யும், அதில் பேசும். நோன்புன்னு வந்தீங்கன்னா உலக விஷயங்கள் நிறைய பேசும், ஹஜ்ஜுன்னு வந்தீங்கன்னா உலக விஷயங்கள் நிறைய பேசும். உதாரணமாக நீங்கள் நோன்பு பிடிக்க போகிறீங்க எப்படின்ட்டு வந்த உடனேயே நோம்பில் என்னென்னதெல்லாம் பேசுது, மனைவியோடு உள்ள தொடர்பை பற்றி என்ன செய்யுது, பேசுது. நோன்பு எப்போ முறியும், எப்போ முறியாது, எப்படி நடந்து கொள்ளலாம், ஏன் பேசுது, ஆன்மீகம்டா அந்த எல்லைக்குள்ளேயே இல்லைன்னா அதை பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஹஜ்ஜு எஹராம் அணிஞ்சு நீங்கள் போக போகிறீங்க, திருமணம் பேசக்கூடாது, திருமண பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடாது பேசுது. அந்த மாதிரி ஒன்று நடந்தால் என்ன செய்கிறது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுட்டீங்கன்னா என்ன செய்கிறது, இதெல்லாம் எதில் பேசுது, இபாதத்து சட்டங்களுக்குள்ளேயே உலகம் சம்பந்தப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் காணுவீங்க. தொழுகையிலிருந்து, நோம்பில் இருந்து, ஜக்காத்திலிருந்து, ஹஜ்ஜில் இருந்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் சரி, உலகத்துடைய சட்டங்கள் அதோட ஒன்று கொண்டு ததாகுலாக நுழையாமல் ஒரு சட்டத்தை நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீர்கள் இஸ்லாத்துடைய அம்சத்தில். அப்படி என்று சொன்னால் இப்படித்தான் இஸ்லாம் எங்களுக்கு ஆன்மீகத்தை வைத்திருக்கிறது என்றால்,
நாங்கள் எப்பொழுதுமே மனதளவில் நினைத்து கொள்ள வேண்டும், நம்ம அந்த தூய்மையான ஆன்மீகம், அந்த நிம்மதியாக வணங்குறது, இந்த மாதிரி நினைக்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது தானே, அதில் எந்த அளவுக்கு நம்ம நினைக்கலாம், ட்ரை பண்ணணும். நம்ம இஹ்லாஸாக தொழுது கொள்ளணும், திசை திருப்பல் இல்லாமல் தொழுது கொள்ளணும், அதே போல் மனசை என்னை அலைவிடாமல் தொழுது கொள்ளணும் என்று நினைக்கணுமே தவிர 100% முக்தி நிலை அடையலாம்னு ஒரு கற்பனை ஒன்று இதை அது ரசூலுல்லாஹ்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, முக்தி நிலையை கொடுக்கல. இல்லை எப்படி கேட்டுச்சு, புள்ளையோட சவுண்டு கேட்கக்கூடாது. முக்தி நிலையில் உள்ளவருக்கு என்ன செய்யணும், அவர் தொழுதார், பக்கத்தில் ஒரு என்னமெல்லாமோ நடந்துச்சு, அவருக்கு எதுவுமே கேட்கலன்னு இருக்கணும். அந்த அளவு அதில் மூழ்கி இருந்தார் தான் சொல்லணும். ஆனால் ரசூலுல்லாஹ்களுக்கு என்ன கேட்குது, அந்த பெண்களுடைய பகுதியில் புள்ள சத்தம் போடுற சவுண்டு என்ன செய்யுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்குது. ஒரு முறை தொழுகிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னால் இந்த விரிப்பை இதுக்கு முன்னால் போடாதீங்க, என்ற தொழுகையோட கவனச்சிதறல் எனக்கு என்ன செய்யுது வருது, எடுத்துகிட்டு போங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ இது மனிதனோட இயற்கையான நிலை. நிறைய பேர் கேள்வியாக கேட்பாங்க, அது இன்னைக்கு தொழுகிற சந்தர்ப்பத்தில் வேறு யோசனை வருது, எப்படி இல்லாமல் ஆக்குறது, ஒன்றும் மறக்க ஊசி அடித்து தான், மறக்கிற ஊசி அடித்து தொழுதா தான் உங்களுக்கு அது இல்லாமல் ஆக்கலாம். உலகத்தில் நீங்கள் எவ்வளோ ஆன்மீக முக்தி நிலையில் போகிறவராக இருந்தாலும் சரி, அந்த நிலையை உங்களுக்கு என்ன செய்யலாது, அடைய முடியாது. கூடுதலாக குறைக்கலாம், கூடுதலாக இருக்கிறத உங்களுக்கு குறைக்கலாமே தவிர இதை இல்லாமல் ஆக்குதல் என்ற ஆன்மீகம் இஸ்லாத்தில் இல்லை. நீங்கள் அப்படி ஒரு ஆன்மீகத்தை நினைக்கணும்னா உலக வாழ்க்கையை கட் பண்ணி வெளியே என்ன செஞ்சிடணும், போயிடணும். எனவே மனிதனுடைய உள ரீதியான ஒரு போராட்டத்தோடு தான் இஸ்லாம் ஒரு ஆன்மீகத்தை வழங்கியிருக்கிறது. இந்த முன்னுரைனா இறை திருப்தி, அதாவது மனிதனுடைய திருப்தியான வாழ்க்கையும் விதியும் இடத்துல ஏன் சொன்னேன்னா, சிலர் திருப்தியான வாழ்க்கைன்ற தலைப்பை எடுத்தோடனே வேறு மாதிரி கற்பனை பண்ணுறது. இந்த மாதிரியான தலைப்பை கேட்டுட்டா நம்ம உலக பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம், ஒரு உச்சகட்ட ஒரு இன்பத்தை அப்படியெல்லாம் அதாவது இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் ஒரு மூவினால் அடைய முடியாது. ஸோ அதாவது நிலையாக முதல் பகுதியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சம் என்னென்னா, இஸ்லாத்துடைய ஆன்மீகத்துக்கும் இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள ஆன்மீகத்தை நீங்கள் என்றைக்கும் கற்பனை பண்ணவே வேண்டாம். என்றைக்குமே என்ன செய்ய வேண்டாம், கம்பேர் பண்ணி நீங்கள் ஏண்டா இஸ்லாம் திருமணத்தை தூண்டுகிறது, குழந்தைகளை தூண்டுகிறது. அந்த குழந்தைகள் உங்களுக்கு சதக்கா ஜாரியான்னு இஸ்லாம் என்ன செய்யுது சொல்லுது. அந்த குழந்தைகளோட கஷ்டப்படுவது, போராடுவதை உங்களுக்கு இஸ்லாம் என்ன செய்கிறது, பெரிய நன்மையாக சொல்லி காட்டுது. அதே போல் உழைத்து தர்மம் செய்வதை இஸ்லாம் பெரிய ஒரு நன்மையாக சொல்லி காட்டுது. அதில் ஜகாத்து கொடுக்கறது சொல்லி, இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு இதிலிருந்து நீங்கள் வெளியாகி என்ன செய்ய முடியாது, எந்த ஒன்றையும் உங்களுக்கு செய்ய முடியாது. போராட்டம் இன்னும் சொல்ல போனால் ஷைத்தானுடைய போராட்டம் நீங்கள் இபாதத்து செய்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்தவர்களை விட உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இஸ்லாத்தில் உள்ளவங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, உலகத்தோட சம்பந்தப்படுத்திக்கன்னு அவன் வணங்கணும், முன்னால் எந்த அடையாளமும் இல்லாமல் வணங்கணும். என்ன நினச்சி பாருங்க, அடுத்தவோட ஆன்மீகத்துக்கு நம்மளோட ஆன்மீகத்துக்குள்ள பெரிய டிஃபரெண்ட் என்ன தெரியுமா, அவன் உலகத்துக்கு வெளியேறிப்பான், பெரும்பாலும் உலகத்துக்கு வெளியேறிப்பான். ரெண்டாவது, முன்னால் அவனுக்கு ஒரு சைன் இருக்கு, அடையாளம் இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் என்ன செய்வான், ஒரு சில அதை இதண்டு எதையாவது வச்சுட்டு அவனுடைய வணக்கம் போயிட்டு இருக்கும். நம்ம உலகத்துக்கு உள்ளே இருப்போம், வியாபாரியாக இருப்போம், திருமணம் முடிச்சிருப்போம், பல குழந்தைகள் பெற்றிருப்போம், எல்லா விஷயங்களும் கலந்து இரத்த உறவுகள்லாம் சேர்த்துக்கொள்ளணும். வேறு இஸ்லாம் சொல்லுது, பிரிச்சுக்கன்னு சொல்லுது, இரத்த உறவுகளை சேர்ந்து எல்லாரோட சேர்ந்து வாழணும் அப்படியெல்லாம் இஸ்லாம் சொல்லுது. இவ்வளவும் சேர்ந்து கண்டு உலகத்துக்குள்ளே மிக்ஸ் ஆகிருக்கணும் முதலாவது. ரெண்டாவது, பள்ளிக்கு போனால் அடையாளம் எதுவும் இல்லை, அல்லாவை சிந்தனையில் நிறுத்தி தான் என்ன செய்யணும், இறைவனை நான் வணங்குகிறேன் என்ற மன ஓர்மையை தான் நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே கொண்டு வந்து தொழணும். இது யாருக்கு விளங்கும் தெரியுமா, அந்த இஸ்லாத்துக்கு புதுசாக வாரவரை நீங்கள் பள்ளியில் கொண்டு போய் துடுறீங்கன்னு வைங்களேன், அவன் வணங்குறதுக்கு முதலாக சிரமப்படுவான். ஏன்னா அவங்க பார்த்து வணங்குறதுக்கு எதுவும் என்ன அங்கே இல்லை, ஒரு வெறும் பொக்ஸாக இருக்குது, அதுக்குள்ளே போய் என்ன வணங்கணும்ன்றாங்க. எதை வணங்குதல் என்ற சிந்தனை அவனுக்கு முதலாவது என்ன செய்யும், ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு முஸ்லீமுடைய ஓர்மை அற்புதமானது, ஒரு முஸ்லீமுடைய ஓர்மை அற்புதமானது. எனவே இந்த அடிப்படையில் நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தை முதலாவது புரிஞ்சுங்க, உலக வாழ்க்கையுடைய போராட்டத்தோடு தான் தொடரலாம். உலக வாழ்க்கையோடு கொஞ்சம் விலகலாம், தொழுகை டைமில் கொஞ்சம் விலக சொல்லும், நோன்பு டைமில் கொஞ்சம் விலக சொல்லும், ஹஜ்ஜு டைமில் கொஞ்சம் விலக சொல்லும். முழுமையாக விலகிறதுன்றது இஸ்லாத்தில் ஒரு நாள் என்ன அனுமதியே இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இஸ்லாத்துடைய ஆன்மீகமும் மற்றவருடைய ஆன்மீகமும் வித்தியாசப்படுதுன்ற எல்லைகளை நான் உங்களுக்கு இங்கே எடுத்து சொல்கிறதாக இருந்தால், இஸ்லாத்துடைய ஆன்மீகமும் மற்ற ஆன்மீகம் எப்படி வித்தியாசப்படுதுன்னு எடுத்து சொல்கிறதா இருந்தால் பல மணி நேரம் பேசுகிற அளவுக்கான செய்திகள் இருக்கு ரசூலுல்லாஹ்வோட செய்தியில். அவ்வளவுக்கான செய்திகள் இருக்கு. இஸ்லாத்துடைய ஆன்மீகத்தை நாங்கள் மற்ற ஆன்மீகத்தோடு ஒப்பிடவே இயலாது. அந்த சிந்தனை எங்களுக்கு என்றைக்கும் வரக்கூடாது. பிற மதத்தவர்களுடைய அந்த சிந்தனையோடு சம்பந்தப்படுத்தி வர முடியாது, வரக்கூடாது. எங்கள்கிட்ட அந்த சிந்தனை வரக்கூடாது. வாழ்க்கை போராட்டத்தோடு கலந்துதான் ஒரு மனிதனுடைய அதாவது ஆன்மீகம் போய்கொண்டிருக்கும். எனவே இரண்டாவது கட்டம் இது நம்ம விளங்கிட்டோம்டா, இதோட தான் வாழ்க்கை போகணும்னு விளங்கிட்டோம்டா. அதை நான் சொல்ல வந்த உதாரணம் என்னென்னா, அந்த மனித சிந்தனையில் என்ன செய்யும், போராட்டம் அதிகமாக இருக்கும் ஒரு முஸ்லீமுக்குன்னு சொன்னேன் தானே. காரணம் ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறாங்க.
ஒத்தன் ஒவ்வொரு அதாவது ஷைத்தான் ஒரு மனிதனுடைய ஒவ்வொரு வேலையிலும் ஆஜராகிறான். நாங்கள் இந்த அளவுக்குண்டா தொழுகிறதுக்கு அதான் சொல்கிற டைமில் சைத்தான் விரண்டு ஓடுகிறான். அதான் முடிஞ்ச உடனே வாரான். ஒரு வேலையை தொழுது முடிச்சு வர போகணும்னு நினைக்கல சைத்தான். இக்காமத்துக்கும் அதான் கடையில் எவ்வளோ நேரம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் தான். சரி எல்லாம் முடிச்சுட்டு போய் நம்ம ஜொம்ப செய்வோம்னு நினைக்கல. அடுத்த செகண்ட் செஞ்சிடறான், வந்துடுறான். பூரா இக்காமத்து நடக்கல போகிறான், ஒரு 2 நிமிஷத்தை தொலை போகிறான், மறுபடியும் என்ன செஞ்சிடறான், ஆஜராகிறான். இப்படி சைத்தானுடைய ஈடுபாடு என்ன செய்யும், மிக வேகமாக சைத்தானுடைய ஈடுபாடு இருக்கு. அதான் இமாம் அபூ ஹனீஃபாட்ட வந்து ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஒரு பொருள் காணாமல் போயிட்டு என்ன செய்கிறேன், பொது எடுத்து 2 ரக்கா தொழுங்கண்டார். ஏண்டா சைத்தான் அந்த நேரத்தில் அவனுக்கு முக்கியமான உலக விஷயங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்துவான். அதில் பிரதானமாக காணாமல் போன பொருளை என்ன செஞ்சிருவான், ஞாபகப்படுத்துகிறோம். முழு தொழுகையும் காணாமல் பொருள் என்ன செய்யும் இருக்கு. 2 ரக்கா தக்பீர் கட்டின உடனேயே அப்போ தான் நமக்கு கிளியராக என்ன செய்யும், காணாமல் போன பொருள் இங்கே தான் இருக்குன்னு ஞாபகம் வரும். நம்மளோட முழு சிந்தை நம்ம எதில் பேர் ஆர்வமாக இருக்கிறோம் அதை செய்தான் முன்னால் கொண்டு வந்து என்ன செய்வான், அந்த நேரம் வைப்பான். அதை இமாம் அபூ ஹனீஃபா சொன்னது அவருடைய தொழுகை மோசம் பண்ணுறதுக்கல்ல, இயற்கை அது. அது ஒரு இயற்கையான ஒரு நிலை. அது வரைக்கும் சும்மா பேசிக்கிட்டு வேறு வேறு வேலைகள் எல்லாம் இருந்துட்டு இருப்பான். நீங்கள் தொழுகைக்குன்னு போய் நில்லுங்க, முக்கியமான லிஸ்ட்டெல்லாம் டைம் டேபிள் படி வரும் உங்களுக்கு. அந்த நேரத்தை முடித்தோம், சலாம் கொடுத்து முடிச்சுன்னு எங்கே போகணும், அவரை சந்திக்கணும், இந்த வேலையை முடிச்சிடணும், அப்படி சலாம் கொடுத்தோட மறந்துடும். சாதாரண வாட்ஸ்அப்பை திறப்போம், அப்படி வேறு சைடால் போயிடுவோம். விளங்கிட்டா, எல்லாருக்குள்ள அனுபவம் தானே. வாட்ஸ்அப் ஒரு விஷயத்துக்கு திறப்போம், அதை தவிர மற்ற எல்லாம் செஞ்சுட்டு வெளியே வருவோம். எதுக்கு திறந்தோமோ அதை விட்டுருவோம். சரியா? இந்த மாதிரியான சிந்தனை போக்க சைத்தான் ஏற்படுத்தும். இந்த ஆன்மீகத்தை நினச்சி பாருங்கள், இது உலக மிக்சிங்கோட தான் அந்த வாழ்க்கை என்ன வந்துகிட்டே இருக்கும். அப்படி தொழுகையில் நமக்கு வரக்கூடிய சிந்தனைகளில் ஆன்மீக சிந்தனைகள் கலந்திருந்தால், அதை உலக விஷயத்திலேயே ஆன்மீகத்தோடு கலந்திருந்தால் மிக சிறப்பு. உதாரணமாக ஒருத்தர் தொழுகிறாரு, அவருக்கு வந்து ஜக்காத் பொருட்கள் கொஞ்சம் இருக்கு, அது அவசரமாக கொடுத்துடணும்னு ஞாபகம் வந்தால் அது சிறப்பு. அது உலகம் தான், ஆனால் உலகத்தோடு சம்மந்தப்பட்ட ஞாபகம். ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், நான் சலாம் கொடுத்தோன்னே ரசூலுல்லாஹ் ஒரு தடவை வெளியே போகிறான், நேராக வீட்டுக்குள்ளே போயிட்டு வந்து சொன்னால், நான் ஏன் அவசரமாக போனேன்டா, கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் ஒன்று இருந்துச்சு, ஜக்காத்தோடு சம்மந்தப்பட்ட பொருள் ஒன்று இருந்துச்சு, அதை கொடுத்துட்டு நான் என்ன செஞ்சேன், வந்தேன்றாங்க. அப்போ தொழுகையில் ரசூலுல்லாஹ்வுக்கு அதை என்ன செஞ்சு ஞாபகம் வந்துட்டு. உமர்லாம் சொல்கிறேன், நான் தொழுகையில் இருந்துக்கண்டே படைகளை என்ன செய்வேன், நான் இப்படி அனுப்பணும் தர்த்தி பண்ணிக்கின்றிருப்பேன் அப்படின்னு யார் சொல்கிறாரு, உமர்லாம் சொல்கிறான். தொழுகையில் தான், வேறு ஞாபகம் தான், ஆனால் ஆன்மீகத்தோடு சம்மந்தப்பட்ட ஒரு ஞாபகமாக இருக்குது. இது போன்ற விஷயங்கள் சஹாபாக்களுக்கு ஞாபகம் வந்து இருக்கிறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே முதல் அடிப்படையாக நம்ம எப்பொழுதாவது திருப்தியான வாழ்க்கை என்று பேசுகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்பயும் சிந்திக்கணும். சிலவங்க ஆன்மீக திருப்தி எதிர்பார்ப்பாங்க, உலக திருப்தி எதிர்பார்ப்பாங்க, ஆன்மீக திருப்தி எதிர்பார்ப்பாங்க. ஆன்மீக திருப்தி இந்த லெவலில் தான் இருக்குது. எங்களோட தக்குவாவுக்கு இஹ்லாஸுக்கு ஏற்ப கூடி குறையலாம், கவனம் கூடி குறையலாம். 100% என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம நினைத்து விடக்கூடாது. அப்படி 100% நினைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு அம்சம் என்பதை ஆள் மனதில் நம்ம என்ன செய்யணும், புரிந்துக்கணும். அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய வரலாற்றிலேருந்து ஒவ்வொருத்தரையும் அதை சொல்லி காட்டிக்கிறோம். எல்லா நபிமார்களோட வரலாறுலேருந்தும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிக்கிறான். அதனுடைய மனிதனுடைய சிந்தனை எப்படி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அசர் தொழுகை என்ன செஞ்சது, கடமையாக இருந்துச்சு. அவர் என்ன செய்கிறாரு, குதிரைகள் எல்லாம் வரிசையாக நிறுத்தி பார்த்து கட்டிக்கிறாரு. அதில் வெள்ளை குதிரைகள்லாம் ஒரு காலை தூக்கிட்டு என்ன செய்யுது, வரிசையாக நிற்கிது. ஒரு மனிதனுக்கு ஒரு 100 குதிரை லைனில் நிப்பட்டிருந்தேன். அப்படி நம்ம காலத்தை நினச்சி பாருங்களேன், நல்ல ஒரு ப்ராடோ அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு 500 ப்ராடோ ஒருத்தருக்கு இருக்கு, எல்லாம் வரிசையாக லைனில் ஒரு கலரில் நின்று பார்த்துட்டு அவனுக்கு மறந்து போகுமா இல்லையா மற்ற விஷயங்கள். அதே மாதிரி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி குதிரைகள் எல்லாம் அவ்வளோ பெரிய அணிவகுத்து நிற்க, ஆயிரக்கணக்கான குதிரைகள்னு வைங்க, அணிவகுத்து அப்படி அதில் வெள்ளை குதிரைகள்லாம் காலை ஒரு சைடில் அப்படி தூக்கிட்டு லைனாக என்ன செய்து நிற்கிது. சிந்தனை அப்படியே போய் சூரியன் மறைகிற அளவுக்கு அவருக்கு அசர் என்ன செஞ்சுட்டு மறந்து போயிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லைட்டா ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப். உடனே அவருக்கு ஞாபகம் வருது, இந்த அழகுகள் எனக்கு என்ன செஞ்சுட்டு அல்லாஹ்வை வந்து ஞாபகப்படுத்தாத அளவில் ஆகிட்டே என்று சொல்லி அந்த குதிரைகளுக்கு தடவி கொடுத்து விட்டு அவர் தௌபா செய்து என்ன செய்தார், அந்த இபாதத்தில் மீண்டார்ன்றதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ இது வந்து அல்லாஹ் தஆலா உடனே மனிதன் தவறு செய்வான், ஆனால் மீள்றதை அல்லாஹ் விரும்புகிறான், உடனே மீள்றதை விரும்புகிறான். எனவே முதல் அம்சமாக நம்ம ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உலக ரீதியான திருப்தியாக இருந்தாலும் மார்க்க ரீதியான திருப்தியாக இருந்தாலும் ஒரு நாளும் நம்ம நினைக்கக்கூடிய அந்த முக்தி நிலை பக்தி நிலைன்னு சொல்லுவோமே, இந்த 100% அடைய முடியாது. போராட்டத்தோடு தான் லைஃப் என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். இந்த அன்றாட லைஃபுடைய விஷயங்களோடு தான் போய்கொண்டே இருக்கும். ஏன் நான் இதையும் திருப்பி சொல்கிறேன்னா, சிலர் நான் சந்தித்த பல கேள்விகளில் உண்டு. வீட்டில் தொழுகிற சந்தர்ப்பத்தில் என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பிள்ளைகளுடைய சவுண்டு கேட்டாலே டென்ஷன் ஆகிடுறாரு. வீட்டில் தொழுகிறது முதல் பிள்ளை, சரியா சுண்ண தொழுன்னு வச்சுக்கொள்வோமே. சுண்ண தொழுற டைமில் பிள்ளையோட ஒரு சவுண்டு கேட்டால் அவருக்கு என்ன செஞ்சிருந்தான், டென்ஷன் ஆகிருந்தான். அவன் நிம்மதியாக ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியலை, இபாதத்தொன்று செய்ய முடியலை, தொழ முடியலைன்றான். இது புள்ள சத்தம் போடுறது ஒரு சைட்டில். இதை விடுங்க, ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, சுஜூது போகிற டைமில் ஆயிஷாருல்லாவோட கால் அங்கே இருங்க, இப்படி தட்டி என்ன அதை கொஞ்சம் அடுத்த பக்கமாக்கிட்டு ரசூலுல்லாஹ் தொழுவாங்க. அதை விட டென்ஷன் ஆனாலுமே ரசூலுல்லாஹ் ஒரு ஹஸ்பண்ட் தொழுதுட்டிக்கிற டைம்லையாவது கொஞ்சம் எலும்பி அந்த பக்கத்துக்கு போக வேண்டிய ரசூலுல்லாஹ் குழம்பணுமா இல்லையா, ஒரு இது நிலை அடையணுமா இல்லையா.
ஆனால் ஆயிஷா நான் சொல்கிறேன், நான் தூங்கிட்டு இருப்பேன், வித்திரு தொழுகிற சந்தர்ப்பம் ரசூலாங்க என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவார்கள். அன்றாட வாழ்க்கையோடு கலந்த அமைப்பில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒரு பிள்ளையுடைய சவுண்டு கேட்ட உடனே நமக்கு ஒரு மனசில் இது வரும், சிந்தனை சிதறல்கள் வரும், உண்மைதான். ஆனால் ரசூலுல்லாஹ் தூக்கிக்க என்ன செய்கிறாங்க, உமாமா ரலியல்லாஹு அன்ஹாவை தூக்கிட்டு தொழுகிறாங்க, சுஜூத்தில் இருக்கிறாங்க. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ல வண்டியாக ஓட்டிட்டு இருக்கிறாங்க, இர்தஹலனி மேலே ஏறி ரசூலுல்லாஹ் வண்டியாக ஓட்டி கண்டிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சுஜூத்தில் மிச்ச நேரம் என்ன செஞ்சாங்க, நின்றாங்க. அடுத்த கட்டமே என்ன முடிவுக்கு வரணும், எல்லா கதவுகளையும் மூடுங்க, தொழுகிற டைமில் எந்த பிள்ளையும் பள்ளிக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது வரணும். இது தெரியாததுனால யாராவது 2 பிள்ளைகள் பள்ளியில் சவுண்டு போட்டால் அவனை கடைசிக்கு வரைக்கும் அனுப்பிடுறது. அண்டை கடைசிக்கு வரைக்கும் போகிறது தான், அப்புறம் திருப்பி பள்ளிக்குள்ள வாரதில்லை. அப்புறம் 16 வயசில் பயான் பள்ளிக்குள்ள எடுக்கிறதுக்கு அவனை என்ன, பிள்ளைகள் இன்றைக்கு பள்ளிக்கு வருகிற நீ தான் வெளியே அனுப்பினேன் சரியா, அப்புறம் பள்ளிக்கு வரல என்ன எப்படி இருக்கும். இதுதான் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எங்களுடைய ஆன்மீகத்தை நம்ம தலைகீழாக விளங்கின பண்ணுவீங்களே, டோட்டல் திருத்தி நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், இல்லாமல் போயிடும். குடும்ப வாழ்க்கையோட கலந்து மிக்ஸ் ஆகின ஒரு வாழ்க்கை தான் இஸ்லாம் சொல்கிற ஆன்மீகம். அதனால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் இந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி ரசூலுல்லாஹ் கையாண்டாங்க, இதை ஒதுக்கினாங்களா அதுக்கேற்ற மாதிரி சுருக்கினாங்களா, இதுதான் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அம்சம். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் கையாண்டாங்கன்றதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது கட்டம், முழு திருப்தியையும் ஒரு முஸ்லீம் என்ன செய்ய முடியாது, இந்த உலகத்தில் மார்க்க விஷயத்திலேயோ உலக விஷயத்திலேயோ அடைய முடியாது. நீங்கள் மார்க்க ரீதியாக எல்லா பண்பாடுகளையும் நீங்களை அழைத்து கொண்டாலும் முழு திருப்தியும் என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. இமாம் அஹ்மது பின் ஹம்பல்கிட்ட கேட்கப்படுது, மத்தா யஸ்தரிஹுல் முஃமின், ஒரு முஃமின் எப்பொழுது நிம்மதி அடைகிறான் அப்படின்னு கேட்கப்படுது. அஹ்மது பின் ஹம்பல் சொல்கிறார், இந்த அவ்வளி கதபின் யதஉஹா ஃபில் ஜன்னா, அவன் சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய முதல் காலடியில் தான் அவன் நிம்மதி பெறுகிறான். ஒரு இஸ்திராக அவனுக்கு ராகத் எப்போ வருமெண்டா, ஒரு முஃமினான ஆணவ பெண்ணோ நிம்மதி அடைகிற நாள் எங்கேண்டா சொர்க்கத்தில் வைக்கக்கூடிய முதலாவது காலடி நேரத்தில் மட்டும்தான் அவனுக்கு அந்த நிம்மதி என்ன செய்யுது, கிடைக்குது. அதை இந்த இடத்துல நம்ம அடையணும் என்று நினைக்கிறது பிழையான ஒரு அம்சம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதை புரியாததுனால சிலர், அதாவது எப்பயும் திருப்தியில் 2 வகையான திருப்தி இருக்குது. ஒன்று நாமளே ஏமாற்றிக் கொள்கின்ற திருப்தி, நம்ம திருப்தி ஆகிக்கிறேன்னு நினைப்போம், ஆனால் அது திருப்தி அல்ல, போலி திருப்தி. அது ஒரு போலி திருப்தி. போலி திருப்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது திருப்தி இல்லைன்னு தெரிகிற டைமில் ஏமாளியாக செஞ்சுருவோம், போயிடுவோம். இன்னொன்று இது நிஜமான திருப்தி, ஆனால் அது 100% என்ன செய்ய முடியாது, அடைய முடியாது. எதையெல்லாம் திருப்தியை விளங்கி வச்சுக்கிறோம் தெரியுமா, உடலியல் ரீதியான ராகத்துக்களை உலக நிம்மதி மார்க்க நிம்மதினு விளங்கி வச்சுக்கிறோம். உதாரணமாக உடலியல் ரீதியான ராகத்துகள் ஏண்டா, நல்லா சாப்பிட்டுட்டு ஏசியில் தூங்கிட்டு அசருக்கு அதான் சொன்ன எழுப்பி பள்ளியில் போய்த்து உட்கார்றது ஏசியை அப்படின்னு, அந்த நேரத்தில் ஒரு உடம்பெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு அப்படியே ஒரு அணைந்து போன நிலைமையில் இருக்கும். அப்போ அவர் அசருக்கு போகிற ஒரு திக்கரில் ஈடுபட்டுக்கின்னு இருப்பார். இவர் என்ன நினைக்கிறாருன்னா நிம்மதியாகிறாண்டு, நான் ஒரு ஆன்மீக நிம்மதியில் சாப்பாட்டுட நிம்மதியை சாப்பிட்டு நம்மளோட உடலில் ஏறி அப்படியே கலரியெல்லாம் கூடி அந்த கல்சியமெல்லாம் கூடி மனிதனுக்கு சுகர் ஏறி ஒரு மந்த நிலை வருமே, அந்த நிலையெல்லாம் திருப்தின்னு விளங்கி வச்சுக்கலாம். கேட்ட அசருக்கு போகிற ஒரு ராகத்து ஒன்று இருக்குது தெரியுமா அப்படின்றாங்க. அது அசருக்கு போகிறவங்க ராகத்து மேசன் வேலை செய்கிறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், திருவிழா ஓட்டுறவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அது ராகத்தாங்க. அப்போ நீ என்ன ராகத்து, அவனும் அசர் தொழுகிறான், நீனும் அசர் தொழுகிறாய், அவனுக்கு கிடைக்காத ராகத்து உனக்கு எங்கே கிடைக்குது, நீ தின்ற சாப்பாட்டில் கிடைக்கிது. அந்த ராகத்தில் நான் பேசுகிற ராகத்துன்றது ஹரத்தில் நம்ம ஒரு நிம்மதி அடைகிறோம். ஹரத்தில் நிம்மதி அடைகிற பாட்டி 2 விதமான பாட்டி இருக்குது. ஒன்று ஊர் வேலையெல்லாம் விட்டு எல்லா பிரச்சனையும் விட்டு போட்டு ஹரத்தில் இருந்து கொண்டு நிம்மதியாக ஆகிக்கிற டைமில் அந்த ஒரு ஏசியுடைய தன்மையில் இருந்து கொண்டு உட்காந்துட்டு அதை நிம்மதி என்ற ஒரு குரூப் விளங்கி வச்சுட்டீங்க. அப்படின்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால் அந்த நிம்மதி ஹரத்தில் என்ன இல்லையே, எல்லாரும் வெறுத்து விறுவிறுத்து கஷ்டப்பட்டு என்ன வாடகைகளோடு தான் இருந்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் எங்கே போச்சு அந்த நிம்மதி? அதே நிம்மதி ஆகிக்கிற ஒரு பள்ளியில் கரண்ட்டு போனால் என்ன நிலைமை, நிம்மதி போச்சு. அந்த நிம்மதியில் நாங்கள் பேசுகிற நிம்மதின்றது உடலியல் ராகத்தோ என்ன மனுஷன் அந்த உடல் அமைப்பில் அணைகிற ராகத்தோ அல்ல. உடல் ரீதியாக ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய பௌதீக விதிகள் தாண்டின நிம்மதி, பௌதீகம் எல்லாம் சூழலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளும் தாண்டி ஒரு நிம்மதி மனிதன் உள்ளத்துக்குள்ளே வரும். அதுக்கு பேர் அதாவது உச்சகட்டமான ஒரு நம்பிக்கை, ஒரு முஃமினுடைய நூறு என்று சொல்வார்கள், அது ஒளி. அந்த ஒளி நீங்கள் பலவிதமான இருள்களில் இருந்தாலும் உங்களுக்கு மட்டும் அந்த ஒளி என்ன செய்யும், அற்புதமாக இருக்கும், அவனால் பயணிக்க முடியாமல் இருக்கும். ஒரு சாதாரண ஒரு பொதுமகன் அதை ஒரு உதாரணமாக சொன்னார். எப்படின்னா, ஒரு வெயிலான பாலைவனத்தில் ஒரு ஏசி கார் போகிற மாதிரின்றார். எப்படின்னா, ஒரு வெயிலான பாலைவனத்தில் அது வெயில் தான், அதில் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் அந்த சூடு படத்தான் செய்யும். ஆனால் அந்த ஈமானோடு போகிறவனுக்கு என்ன, அந்த ஒரு வேறொரு பயணம் அவனுக்கு இருக்கும், சேம் ரூட்டு. ஆனால் ஈமானோட போகிறவனுக்கு ஒரு குளிரான ஒரு பயணம் அவனுக்கு என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திருப்தியை தரக்கூடிய வாழ்க்கை தான் ஒரு முஃமினுடைய திருப்தி என்பது. ஸோ திருப்தி என்பதை நீங்கள் என்றைக்குமே இந்த மாதிரியான ஒரு விளக்கங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ள வேணும்.
திருப்தி என்பதை இந்த மாதிரியான ஒரு இதுக்குள்ளே சிக்கிக்கொள்ள வேண்டாம். மூன்றாவது, எதை திருப்தி என்று ஒரு சில டைமில் நம்ம தவறாக விளங்கிக் கொள்கிறோம் என்ற பட்டியலில் இன்னொன்றைக்கு என்னன்னு சொன்னால், நமக்கு தேவையானது கிடைச்சிட்டா திருப்தியான வாழ்க்கை, நமக்கு தேவையானது கிடைக்கலேண்டா திருப்தியற்ற வாழ்க்கை. இப்படி நினைக்கிறதும் நம்ம பேசக்கூடிய என்னது திருப்தியான வாழ்க்கைக்குள்ளே வராது. தேவையானது கிடைச்சிட்டா அல்லாஹ் தஆலா திருப்தியான ஒரு வாழ்க்கையை தந்திக்கிறான் அப்படின்னு, அதுக்கு பேர் திருப்தியான வாழ்க்கை அல்ல. ஆனால் அது உங்களுக்கு அந்த நிமிடம் உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, ஏன்னா உங்களோட வேலை அங்கே என்ன செய்யுது, அந்த இடத்துல முடியுது என்பதனால் அது திருப்தியான வாழ்க்கை இல்லை. மனிதனுடைய இந்த நிலைமையின் காரணமாக அவன் திருப்தியை எதில் எடை போட்டுடுறான்னு சொன்னால், பொருளாதாரத்தில் தனக்கு கிடைக்கக்கூடிய வகையில் அவன் எடை போட்டு விடுகிறான். இந்த மாதிரிய ஒரு திருப்தி என்று ஒருவன் விளங்குவானாக இருந்தால் அதுவும் ஒரு தவறான விஷயம். ஏனென்றா மனிதன் என்றைக்குமே அடுத்தடுத்த செகண்டே தேவையுடையவனாக மாறிக்கொண்டே இருப்பான். அந்த நிமிடத்துக்கு ஒரு திருப்தி வந்தாலும் அதுக்கு அடுத்தது போயிடும். அப்போது இதை நீங்கள் விளங்கணும் இந்த இடத்துல. அதாவது கிடைப்பது என்றது தான் இறை திருப்தி என்றோ மனிதனுடைய திருப்தி என்றோ திருப்தியான வாழ்க்கை என்றோ நம்ம விளங்கினோம்டா நம்மளை அதை அடிச்சிடும், நம்மளை அதை என்ன செஞ்சு ஒரு இடத்துல நம்மளே இல்லாமல் ஆக்கிடும். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் தெளிவாக விளங்கிக்கிறதா இருந்தால், இந்த உலகத்தில் கிடைப்பதான் சந்தோஷம்னா எப்பயுமே சந்தோஷத்துக்கும் இறைவனுடைய அந்த தரக்கூடிய நிம்மதி கடையில் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் விளங்கிக்கணும். சந்தோஷம் என்றது எப்பொழுதுமே பொருள் இருக்கணும். சந்தோஷத்துக்கு என்ன செய்யணும், பொருள் இருக்கணும். நிம்மதி என்றது பொருள் இருந்தாலும் இருக்கும், இல்லாட்டியும் இருக்கும். சந்தோஷம் மற்றவன் நம்மளை மதிக்கிற விஷயத்தில் சந்தோஷம் இருக்கும். சிம்பிளாக இந்த பெருநாள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. பெருநாள் ட்ரெஸ் கொரோனாலையும் உடுத்தோம், கொரோனா இல்லாத டைமில் பெருநாள் ட்ரெஸ் உடுத்தோம். கொரோனாவில் பொதி உடுப்பு தானே உடுத்தோம், ஆனால் இவனுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, ஐயா பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. என்றைக்கு நம்ம ஒரு பொருளை எடுக்கிறோமோ அதை அடுத்தவர் பார்த்து 2 கேள்வி கேட்டால் தான் நம்ம மகிழ்ச்சி அடைவோம். நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு ட்ரிப்புன்னு போயிட்டு வாரீங்க, ஒரு என்ன வீட்டில் இருக்கிறீங்க, ஒருத்தர் சொல்லிடுறாரு இந்த ட்ரிப்பை பற்றி நீ வெளியே எங்கேயும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது, யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாதுண்டா நீங்கள் அடைகிற வேதனை தான் உச்சகட்ட வேதனை. ஏன்னா எவன்ட்டையும் சொல்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு இல்லைன்னு வைங்களே, நீங்கள் அவ்வளோ செலவழிச்சிட்டு போயிட்டு வந்த ட்ரிப்புக்கு உங்களுக்கு பிரயோசனமே இல்லை. அதனால தான் முதலாவது செய்கிற வேலை என்ன, அப்டேட் ஃபேஸ்புக்லேயே ஸ்டேட்டஸ்லேயே அடுத்தவட்ட ஷேர் பண்ணால் தானே சந்தோஷமே ஸ்டார்ட் ஆகுது அவனுக்கு. நான் பலமுறை சொல்லிக்கிறேன், ஒரு காலத்தில் அனுபவிச்சதை ஷேர் பண்ணோம், இப்போ ஷேர் பண்ணதை அனுபவிக்கிறோம். இப்போ ஷேர் பண்ண அந்த எங்கே பீச்சில் இருப்பான், பீச்சிலேருந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறது. ஷேர் பண்ணி முடிஞ்சு வீட்டுக்கு நம்ம போன பீச்சை பார்க்குறது. இங்கே வீட்டில் இருந்தால் இந்த பீச்சுக்கு தான் நம்ம போனோமான்னு சொல்லி என்ன பார்க்குறது. அப்போ உண்மையிலே அனுபவிக்கிறோம் யாரண்டா, ஸ்டேட்டஸ் பார்க்குறவன் தான். இவனுக்கு அந்த நிமிடம் டக்குன்னு ஃபோட்டோ அடித்து அப்டேட் பண்ணுறது மட்டும்தான் இவனுடைய சப்ஜெக்ட்லேயும். சாப்பாடு அழகாக கொண்டு சாப்பாடு வைக்கப்பட்டிருக்கு, அந்த சாப்பாடு என்ன செய்வான், நிம்மதியாக தின்ன மாட்டான், இல்லை நான் டச் பண்ண வேணான்றது. சரியா ஆர்வத்தோடு உட்காந்து டச் பண்ணுவான், ஃபோட்டோ அடித்து முடியும். இவர் ஃபுல்லாக அடித்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் சப்ஜெக்ட் வந்த பிறகு அதாவது இவன் அனுபவிக்கிறான் இல்லை. அப்போ சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுமா, அடுத்தவன் பார்க்குறதுலாம் இருக்குது. அடுத்தவன் பார்க்குறதுல தான் சந்தோஷம் இருக்கின்ற சைக்காலஜி வெளிப்பட்ட இடங்கள் தான் இன்றைக்கு. உண்மையிலேயே ஒரு வாகனம் வாங்குற ஒருத்த ஊரில், அந்த வாகனம் எவனுமே எதுவும் கேள்வி கேட்கலன்னு வைங்களேன். ஊரில் இங்கே ஒரு புதுசாக ஒரு வாகனம் வாங்கி கொண்டு வந்தீங்க, நீங்கள் தான் அந்த ஏரியாவில் ஒரு வாகனம் வாங்கிக்கிறேன்னு வைங்களேன். யாருமே எந்த கேள்வியும் கேட்கல, சொந்த காரணம் கேட்கல, எதுவும் கேட்கல, சலாம் சொல்லி பேசுகிற எப்படி எப்போ வந்தீங்கன்னு கேட்டு போயிட்டே இருக்கிறானு. உங்களுக்கு கவலையே வந்துடும். எவனுமே இந்த வண்டியை பற்றி ஒரு வார்த்தை கேட்கல. பொறாம பிடிச்சவங்கள என்னது மனசுக்குள்ளே நினைப்போம். யாராவது ஒருத்தர் வண்டி எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டான்னு வைங்களேன், அவனுக்கு அரை வரை ஒதுக்குவோம். நம்ம அவனுக்கு என்ன செய்வோம், அந்த குவாலிட்டிலேருந்து இடத்துலேருந்து ஏறதுலேருந்து எல்லாத்தையும் ஒதுக்கும். காரணம் அவன் நம்மளோட சந்தோஷத்துக்கு காரணமாக அமைகிறான். உண்மையிலேயே அதனால தான் பிறரை சந்தோஷப்படுத்துறேன்டா, அவங்களோட சந்தோஷத்தில் நம்ம ஷேர் ஆகணும்டா, கேள்வி கேட்கணும்ன்றது. எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, அவனுக்கு கொஞ்சம் பேச உடன் அப்படின்றது அதனால தான். ஆனால் இவன்ட சந்தோஷம் தங்கிக்கிறதே பேசுகிறவன்ட இதில் தான். அவன் யாராவது ஒருத்தர் கேட்டால் தான் நம்ம ஃபெமிலிக்கு கொடுப்பனவு செய்யக்கூடிய அந்த நடுத்தரமான மக்களை நினச்சி பாருங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவான், பெருந்தொகை கொண்ட செலவை வீட்டுக்கு அனுப்பிப்பான். ஆனால் ஃபோன் அடித்து அனுப்பினமே கடமை முடிஞ்சதே சந்தோஷம் எங்களால் இருக்க முடியுதா, இருக்க முடியல. அடுத்த நாள் ஃபோன், எப்படி செலவழிச்சிங்க, என்னங்க கொடுத்தீங்க, என்ன மாதிரி செஞ்சு, இது எதுக்கு செய்கிற சொல்லுங்க. அதான் கொடுத்தாச்சு தானே, எதுக்கு செய்கிற, நீ சந்தோஷம் அடையணும்டா சரி. அவன் எப்படி அனுபவிச்சான்ன்றதை சொல்லணும். அதனால தான் சொல்லுவாங்க, வாங்குறவனை விட கொடுக்குறவன் தான் சந்தோஷப்படுறான், வாங்குறவனை விட கொடுக்குறவன் தான் சந்தோஷப்படுறான். நீங்கள் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்படியே அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஹவர் 300 போட்டு கொண்டு போய் கையில் கொடுக்குறீங்க. அவங்க எடுப்பில் இதே வாங்கிட்டு வந்தீங்க என்று கேட்டாங்கன்னு வைங்க, ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா முதலாவது ஃபெடப் ஆகிறது நீங்கள் தான். நீங்கள் கொடுத்ததுக்கு சந்தோஷம் அடையலே, கொடுத்துட்டேன் என்று சந்தோஷம் உங்களுக்கு ஏன் வரலை, அவன் சந்தோஷப்பட்டா தான் உங்களுக்கு சந்தோஷம் சேருது. அதனால் அவன் ரிஜெக்ட் பண்ணுற டைமில் முதல் கவலைப்படுறது அவன் அல்ல, நம்ம தான். அவன் ஏதாவது ஒன்று அவன் சர்ப்ரைஸ் பண்ணி அவன் பெரிய ஒரு ரிஃப்ளெக்டட் உங்களுக்கு காட்டிட்டான் வைங்க, ரியாக்ஷன் காட்டான் வைக்கல, நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க.
அதனால் எப்பொழுதும் வாங்குகின்றவனை விட கொடுக்கிறவன் என்ன செய்கிறான்? சந்தோஷமா. அவன் ரிஜெக்ட் பண்ணால் அவனை விட இவன் என்ன செய்கிறான்? கவலைப்படுகிறான். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் விளங்கிட்டீங்கடா, சந்தோஷம்தான் நிம்மதின்னு என்றைக்குமே நீங்கள் நினைக்க மாட்டீங்க. இதை நினைக்கிறவங்க படுற வேதனை சாதாரணமான வேதனை அல்ல. கொடுத்து கொடுத்து கவலைப்படுறான், ஷேர் பண்ணி கவலைப்படுறான், விளங்கிட்டா? உதவி கவலைப்படுறான், கிடைக்கிறதெல்லாம் வச்சு கவலைப்பட்டு கிடைக்கிறான். காரணம் அடுத்தவன்ட கருத்து. அடுத்தவன்ட கொஞ்சம் பேர் கருத்து ஃபீட்பேக் கேட்குறது எதுக்கு தெரியுமா? சந்தோஷத்துக்கு. ஃபீட்பேக்கில் 100 பேர் ஏதாவது மோசமாக எழுதுன்னு வைங்களேன், என்ன இப்படி எழுதி ஒரு அறிவு கட்டவனாக இருக்கிறான் அவனுங்களை தான் நினைக்கிறானே தவிர இவரால் இவருக்கு ஒரு பாராட்டு வரலேண்டா அது இப்படி. அதனால தான் ஒரு லைக்குக்கு எவ்வளோ துடிச்சு வரான். நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போடுறீங்க, எல்லாரும் பார்த்து போட்டு ஒன்றுமே போடலைன்னா மனசுக்குள்ளே அது வரலேன்னு, எவனுமே ஒரு சின்ன இது போடலையே அப்படின்னு எத்தனை பேர் குரூப்பில் ஒன்றை போட்டு அழிச்சிப்போம். போட்டுட்டு எவனும் ஒன்று போடலைன்னு வைங்களேன், சடார்னு அழிச்சுடுறது. என்ன எவனு ஒரு உணர்வே இல்லாமல் அழிக்கிறான் அப்படின்னு அழிச்சிடுறேன். என் காரணமாக அழிக்கிறீங்க? நீங்கள் நல்லதானே ஷேர் பண்ணீங்க, சந்தோஷமானதானே ஷேர் பண்ணீங்க, நம்ம அழிச்சுடுறோம். என்ன காரணம்னா அந்த பகுதியிலேருந்து ஏதாவது வந்தால் தான் சந்தோஷமே அடுத்தவன் வகையில் தான். நமக்கு எவ்வளோ பொருளாதாரம் இருந்துட்டாலும், நமக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளோ இருந்துட்டாலும், நம்ம மகிழ்ச்சியான இது இருந்துட்டாலும், அதற்காக வேண்டி அது மட்டும்தான் சந்தோஷம் நான் சொல்ல வரல. ஆனால் சந்தோஷத்தில் பிரதானமான வடிவம் அடுத்தவன் கையில் இல்லை. அவன் நமக்கு தரக்கூடிய மரியாதையில் நம்மகிட்ட வாங்குறதுக்கு யாருமே இல்லை. நம்ம மனைவியும் வாங்கலை, நம்ம பிள்ளையும் வாங்கலை, எவங்களும் வாங்கலைன்னா நம்ம சந்தோஷப்படுறதுல என்ன இருக்குது? எதுவுமே இல்லை. எனவே அன்புள்ள சகோதரர்களை, இந்த சந்தோஷத்தை கொண்டு போய் நிம்மதியோடு சம்மந்தப்படுத்திடவே வேணாம். காரணம் நிம்மதி அடுத்தவனில் தங்கிடும் கடைசியில். அதனால தான் நிறைய பேர் நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன் அப்படி என்று சொல்கிறது இந்த சந்தோஷத்துடைய இதால் தான். சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த ஒரு 3வது கட்டமாக 4வது கட்டமாக எதெல்லாம் இறை திருப்தி அல்ல, அதாவது மனித திருப்தி அல்ல, அதாவது இறைவன் சொல்லக்கூடிய நிம்மதி அல்லன்னு விளங்குறதுக்கு இது மிக பிரதானமான ஒரு இடம். இந்த இடம் எல்லாருமே தவறி போகக்கூடிய இடங்களில் உண்டு. அடுத்தவர்களில் எங்களது நிகழ்வுகளை நாங்கள் தங்க வச்சிக்கிறது, எங்களது மகிழ்ச்சிகள் என்ன செய்யறது, தங்க வைத்திருப்பது. இந்த இடம் நமக்கு வரவே கூடாது. இந்த இடம் நமக்கு வரவே கூடாது. அதாவது இது மாத்திரமல்ல, எத்தனையோ பேருக்கு அதாவது கொடுக்கிற சந்தர்ப்பங்களில் நம்ம ஒரு மனைவிக்கோ ஒரு பிள்ளைகளுக்கோ யாருக்கோ கொடுக்கிற சந்தர்ப்பங்களில் பல நேரங்களில் எங்களது ஆன்மீக திருப்தி இல்லாமல் போகிறதுக்கான காரணமும் இதுதான். என்ன காரணம்னா அவன்கிட்ட ஒரு வார்த்தையை பேசுறது. இஸ்லாம் அதுக்கு ஒரு பெரிய ஒரு முதாவாத் கல்வி, இதயத்துக்கு ஒரு பெரிய நிம்மதியை தருது. குட்டுத்த ஸ்பொட்டோட நீ அவனை மறந்துடும். என்ன காரணம்டா, அவன் நன்றியே செலுத்தினாலும் நீ கொடுத்ததுக்கு ஈக்குவலாக செலுத்த முடியாது அவனுக்கு. அவன் நன்றி உனக்கு சொல்லிட்டான்னு வை, உன்னை பாராட்டிட்டான்னு வை, நீ உழைச்ச உழைப்பு எவ்வளவோ பெருசு, அதை ஒரு மாதத்துல உழைப்ப நீ கையில் கொடுத்துருப்பாய். அவனுடைய ஒரு ஜஸாக்கல்லாஹு ஹைராக நீ வெயிட் பண்ணுறது உன்னோட பெருமதி உனக்கு தெரியாத அர்த்தம். லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடமிருந்து எந்த கூலியையோ எந்த நன்றியையோ நாங்கள் என்ன செய்யவில்லை, எதிர்பார்க்கவில்லை. இதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். இந்த மாதிரியான ஆன்மீக ரீதியாக சிலர் துவா கேட்டுக்கங்கன்னு துவா கேட்டுக்கென்று சொல்வது அவன்கிட்ட கூலியை எதிர்பார்ப்பது தான் என்று இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார். அவன் டைம் ஒதுக்கி துவா கேட்கணும்ன்றது கொடுத்தாச்சு, நம்ம ஒதுங்கிட்டாச்சு. வேண்டா காரணம் நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்குற கூலியை, இவனால் நினைச்சாலும் கூலியை தர முடியாது, அவனால் நினைச்சாலும் திருப்பி சந்தோஷம் தர முடியாது. இந்த நிலையை யார் உண்டாக்குறாரோ, மனசில் கட் பண்ணி யார் உண்டாக்குறாரோ அவரோட சந்தோஷம் அவரோட மட்டும் இருக்கும், அவரோட சந்தோஷம் அவரோட மட்டும் இருக்கும். இந்த உலகத்திலேயே மனிதன் அடுத்தவருடைய செய்தியில் 100% கவனமே எடுக்க மாட்டான். நம்மளோட செய்தியில் அடுத்தவன் 100% கவனம் எடுக்கணும்னு நம்ம விரும்புவோம். எதற்காக? இந்த சந்தோஷத்துக்காக. இப்போ நீங்கள் ஒரு சந்தோஷத்தை ஷேர், நீங்கள் பலர் வாழ்க்கையில் எப்படி கண்டிப்பீங்க, உங்களோட சந்தோஷம் மட்டும் ஷேர் பண்ணி கண்டிப்பீங்க. திடீர்னு அவன் இடையில வந்துடுவான், சேம் சந்தோஷம் அவனுக்கு நடந்தீங்க, அவனோட வரலாறை டச் பண்ணி அவன் கண்டினியூ பண்ணிட்டு போவான். நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? நான் ஒரு ட்ரிப் கொண்டு போனேன், அந்த ட்ரிப்பில் இந்த மாதிரி ஒரு நீர்வீழ்ச்சிக்கு முன்னால் இருந்தேன்னு சொல்லுவேன். அது என்ன நீர்வீழ்ச்சி, நான் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு போனேன்ட்டு அவனோட நீர்வீழ்ச்சியை லிங்க் பண்ணி அதோட நீங்கள் வீழ்ச்சியில் இருப்பீங்க, அவன் வளர்ச்சியில் இருப்பான். என்ன ஒரு அரவருக்கு அவனோட கதையை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் போன நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்க, ஷேர் பண்ணி ஒரு சந்தோஷத்தை பெறுவோம்னு நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க. அவன் அரவர் கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு இதான்ப்பா சம்பவம், ட்ரிப் பண்ணாலே அவ்வளோ, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்கன்னு கேட்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்ல மனசு வருமா? இந்த இடத்த காலி பண்ணுறதா முதலாவது வேலையாக இருக்குமென்றிருக்கு. சோதனையிலே மனிதன் நீங்கள் நினைக்கிறீங்களா சந்தோஷத்தில் மட்டும்தான் சந்தோஷப்படுறான்ட்டு, கவலையிலே சந்தோஷப்படுறான். நான் தான் கூட கவலை இடத்துல சந்தோஷம் இருக்கு. நிறைய பேர் எப்படி, நான் தான் கூட கவலைப்பட்டிருக்கிறேன், நான் எல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறது. நீங்கள் என்ன கஷ்டப்பட்டீங்க, நான் பட்ட கஷ்டத்தை கொஞ்சம் கேளுங்கன்னு இறங்கும். அதோட நீங்கள் அந்த கஷ்டத்தை கேட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டிப்பீங்க. நடக்குதா இல்லையா? ஷேரிங்கில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பாருங்கள், கஷ்டத்துலேயும் நான் தான் கூட, கவலையிலையும் நான் தான் கூட. அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு சந்தோஷம். அதை வேதனையில் நான் தான் கூட, சந்தோஷம் என்றாலும் அவர் தான் கூட.
அவர் தான் அதிகம் அப்படி என்று சொல்கிறேன். இதுதான் மக்களுடைய நிலைமை. சில நேரத்தில் சிலர் உங்களோட சந்தோஷத்தை கேட்கறதுக்கு மாதிரி சில முன்னுரை போடுவாங்க. நீங்கள் ஒரு இது ஒன்று போனீங்க, ஒரு யூனிவர்சிட்டி போன, அந்த யூனிவர்சிட்டி எப்படி இருந்துச்சுன்னு ஒரு கதை கேட்பாங்க உங்கள்கிட்ட. அவனோட நோக்கமே என்னதாக இருக்கும்னா உங்களோட யூனிவர்சிட்டி பற்றி கேட்குறது, அவனுக்கு ஒரு சம்பவம் ரெடி ஆகிக்கும். உங்களே அதுக்குள்ளே எடுத்து அவன்கிட்ட சம்பவத்தை ஷேர் பண்ணுறதா அவன் ரெடி ஆகிருப்பான். நீங்கள் ஆர்வமாக ஆரம்பிப்பீங்க, அது ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறதா இருந்தாண்டு போவீங்க. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் சொல்லுறீங்க, அவரோட யூனிவர்சிட்டி என்டர் ஆயிரும் உங்களுக்குள்ள. நடக்குதா இல்லையா? இந்த விஷயத்தை நம்ம விளங்காமல் இவைகள் தான் நம்மளோட மனிதனுடைய திருப்தி என்று எத்தனை பேர்கிட்ட எங்களோட சந்தோஷத்தை நம்ம விட்டு கொடுத்துக்கிறோம். அவன்கிட்ட மனைவிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்க, பிள்ளைகிட்ட சந்தோஷத்தை எதிர்பார்க்குற, மற்ற கடமையாக செய்கிறவங்கள்ட்டெல்லாம் சந்தோஷம் எதிர்பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் ஒரு பக்கத்தில் வைக்கணுமாடா. ஏதோ என் கடமையோ செஞ்சேன் ஒதுங்கினேன்னு இருக்கணும். இந்த 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 ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா ஈமான் உள்ளவனுக்கு அதிகமாக கொடுப்பான் மற்றவர்களை விட. என்ன காரணம்னா அவன் அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும், அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும், அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும் நீங்கள் நினைக்கிறீங்க. அது மறுமையில் கூலி தரனா மட்டும் வேண்டு, இந்த உலகத்திலே நிம்மதியை தரும். இந்த உலகத்திலே உங்களுக்கு நிம்மதியை தரணுமெண்டா அதுதான். இது நீங்கள் எந்த அளவில் ஆரம்பிச்சுன்னா, ஆண்கள் பெண்கள் 2 பேரும் குடும்ப வாழ்க்கையோட நான் சம்மந்தப்படுத்தி சொல்கிறதுன்னு வைங்களேன். பெண்கள் அதாவது இப்போ ரமலான் மாதம் இருக்கு, பசியில் இருக்கிற மாதம் தானே, ஆனால் அது சாப்பாட்டு மாதமாக ஆக்கி வச்சுப்பாங்க. அதை ஆக்கி வச்சு என்ன, அதான் ஒரு சகோதரர் சொல்கிறாரு, பகலில் பசியில் இருக்கிறதால முஸ்லீம்கள் 30 நாள் நோன்பு பிடிக்கிற அற்புதம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு முஸ்லீம் அல்லா சகோதரர் சஹரையும் இஃப்தாரையும் பார்த்தான்னு வைங்களேன், இப்படி வருஷம் ஃபுல்லாக என்ன செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வருவான்னு சொல்கிறாரு. என்ன காரணம், அவ்வளோ டைம் எடுக்கிறாங்க. இதில் 12 மணிக்கு எழும்பி 4 மணி வரைக்கும் வெரைட்டியாக சாப்பாடு வைக்கிற சஹருக்கு. ஏன்டா இபாதத்துடைய மெயின் பரக்கத்துன்னு சொல்லி அதை ஒரு சப்ஜெக்ட். நோன்பு திறக்குது அல்லாஹ் சந்தோஷப்படுறான்னு சொல்லி என்ன அந்த ஹதீஸை வச்சு இங்கேயும் ஒரு சாப்பாடு, மொத்தமாக டின்னர் சாப்பாடு, பகல் சாப்பாடாத்து அப்படியே கழிக்கிற டின்னரில் இப்படி நம்ம சாப்பிட்டுக்கு நிற்கிறோம். இதன் காரணமாக இந்த பெண்கள் இந்த ரமலான் அல்லாத காலமும் நிறைய உணவுகளை செஞ்சு வச்சுட்டு, நம்ம நல்லா உணவு செஞ்சிட்டோமே, நல்ல முறையில் செஞ்சிட்டோமே, சந்தோஷமாக செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ தானே இருக்கணும். ஆனால் வராது பெண்களுக்கு கொடுத்துட்டு சாப்பாடு எப்படி இருக்கேன்னு கேட்குறது, சாப்பாடு எப்படி இருக்கேன்னு கேட்குறது. சந்தோஷம் யாரில் தங்கியிருக்கே, வேற வார்த்தையில் தான் தங்கி, யார ஹஸ்பண்டை வார்த்தையில் தான் தங்கியிருக்கு. எல்லாரும் பாராட்டுக்கு தகுதியானவங்க இல்லை, பாராட்டுற திறமை எல்லாருக்கும் இருக்காது. சிலருக்கு இப்படி பாராட்டே தெரியாமை, பெரும்பாலும் ஆண்களுக்கு பாராட்ட தெரியாது. சரியா, ஒரு 60% ஆண்களுக்கு பாராட்ட தெரியாது. பாராட்ட தெரிஞ்சவங்களும் கேட்காம இருந்தால் பாராட்டிடுவாங்க, கேட்டால் சரியாக வராது வசனம், கேட்ட எப்படி பாராட்டுறதுன்னு தெரியாமல் முகஸ்துதிக்கு சொல்கிற மாதிரி கொண்டு நல்லா இருந்துச்சு அப்படின்றது. என்னடா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சு நல்லா இருந்துச்சு ஒரு வார்த்தையில் இருந்தால் முடிச்சுட்டு போயிட்டான்னு நன்றி கெட்டோம் சரியா அப்படின்னு பெண் சொல்ல இயலாது, ஒரு வார்த்தையில் போயிடுவாங்க. அப்போ அது நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சு உழைச்ச ஒரு விஷயத்தை கணவனுடைய ஒரு வார்த்தையில் கொண்டு போய் வச்சுக்கிறீங்க. இது தேவையா? ஒரு டீயை எடுத்து கொடுத்துட்டு டீ எப்படி அப்படின்னு கேட்குறது. சரியா, இந்த ஹஸ்பண்டுக்கு பாராட்டி இவனுக்கு பாராட்டவும் தெரியாது, அல்லது ஏதோ அவனு சொல்கிறார் நல்லா இருக்கு, நல்லா தானே, நல்லா இருக்க போய் தான் குடிக்கிறேன், இப்படி பாராட்டுறவங்களாம் இருக்கிறான். சரியா, பாராட்டுறவ இப்படி பாராட்டுறவ இருக்கிறான். அப்போ அந்த மனைவிக்கு எப்படி இருக்கு, நீ கேட்டால் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறான், அந்த சண்டையில் போய்த்து முடிஞ்ச சம்பவங்கள் இல்லையா இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒன்றை செஞ்சு கொடுத்துட்டோம், என் ஹஸ்பண்டை நான் கவனிச்சுட்டேன், அல்லாஹ் கூலி தர போதுமானவன், ஏதாவது குறை சொன்னால் திருத்தி கொள்வோம். இவருடைய பாராட்டத்தால் எனக்கு என்ன கூடி போகிறது, பாராட்டுறது அவன்கிட்ட பெருமிதம், பாராட்டினா அவன் ஒரு பெருமிதமானவன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகலாம். டெய்லி பாராட்டு எதிர்பார்க்குறாங்க இல்லை, ஏதோ ஒரு நாளில் எதிர்பார்க்குறாங்க, அந்த நாள்லேயும் அவன் சொல்ல தெரியாமல் இருப்பான், சொல்ல தெரியாமல் தான் விட்டுட்டு அல்லாஹ் எனக்கு கூலியை தருவான். ஆனால் முடியலை, ஆனால் என்ன செய்யலை, முடியலை. ஹஸ்பண்டும் அதுதான், பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுக்குற சமூக கடமையில் உண்டு, அதுக்கு கூலி எதிர்பார்த்துருப்பான். வைஃப்ட செய்தால் ஒரு பாராட்டு வரணும், ஒரு ஏதாவது ஒன்று. குறிப்பாக நடுத்தர குடும்பங்கள் இது அதிகமாகவே என்ன செய்யும் இருக்கும், பழகி போனோம் சும்மா இருந்துருவான், ஏதாவது ஒரு எதிர்பார்த்துட்டு ட்ரெஸ் எப்படி இருக்குது, நல்லா ஆக்கி போய் தான் எடுத்தேன்னு சொல்லி அந்த வைஃப் சொல்ல, எடுத்த ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு வார்த்தை நான் கேட்டேன், கலர் நல்லா இருக்கு, அதை அதுக்கு ஒன்று பாராட்ட தெரியாத உன்னோட வாயில் என்ன இந்த சூனியம் தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை பிடிச்ச பாட்டியா. என்ன காரணம், நீ கொடுத்த சொல்லி 1 மாதம் உழைச்ச உழைப்பை கொண்டு போய் குடும்பத்துக்கு அடுத்த வீட்டுக்கு ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷத்தை எங்கே வச்சுக்கிற தெரியுமா, அவன்கிட்ட வார்த்தையில் வச்சுக்கிறேன். நீ ஒரு நாள் உழைச்ச உழைப்பு சமையல் எல்லாம் செஞ்சு விருந்தாளிகள்லாம் கூப்பிட்டு சமைச்ச பிறகு டோட்டல் சந்தோஷத்தை யாரில் வச்சுக்கிறேன், அந்த வார்த்தையில் வச்சுக்கிறேன். இதை மட்டும் மொத்தம் விளங்கிட்டான். அடுத்தவன் பாராட்டுறது, அடுத்தவன் அதை அதாவது புகழ்றதுன்னு அவன்கிட்ட பெருந்தன்மையோட உள்ள விஷயம். நீ சந்தோஷத்தை அடகு வச்சிடக்கூடாது. நான் சரியான முறையில் செஞ்சேன், என் கடமை முடிஞ்சது என்று என்ன செஞ்சிடணும், போயிடணுமே தவிர குடும்ப வாழ்க்கையில் கூட இந்த விஷயங்கள் பாராட்டுங்கன்னு பயான் பண்ணுறோம், அது உண்மை, அது நம்ம செய்கிற விஷயம், நல்ல விஷயங்களை பாராட்டுங்கன்னு சொல்லி அந்த பயான் பண்ணுறதுலேயும் சில நபர்கள் சொல்கிறது விதம் 100% பிள்ளை, பொய்க்காவது பாராட்டிட்டு போங்கன்றா. இந்த பாராட்டு தேவையா? அதாவது பயானில் சார் நீங்கள் கேட்டிக்கலாம், என்னடா பொய்க்காவது நீங்கள் 2 பாராட்டுங்க, அவங்க சந்தோஷம் அடையட்டும். அப்படி ஒரு பாராட்டை யாராக விரும்புவாங்களா? பொய்க்கு தான் பாராட்டு. இந்த இப்போ அன்றைக்கு பயானை கேட்டுட்டு அன்றைக்கு ஒரு பாராட்டினாருவீங்களே வீட்டில்,
பொய்க்காவது பாராட்டுங்கன்னு தான் பயனில் சொன்னாங்க. உன் பாராட்டுற பொய்யை தான் பாராட்டுறான்னு வந்துடும். இது ஒரு பிழையான நடைமுறை. பாராட்டுறது உண்மையாக தான் என்ன செய்யணும், பாராட்டும். 2 வார்த்தை நெகிழ்ந்து சொல்கிறதுல பிழை இல்லை. ஆனால் பொய்யாக பாராட்டுங்கன்னு இஸ்லாம் இங்கே என்ன செய்யலை, சொல்லவில்லை. எனவே மிக பிரதானமாக நான் அடுத்த பகுதி இருக்குது இன்ஷா அல்லாஹ், அடுத்த தொடரில் சொல்கிறேன். இந்த ஒரு 4 அம்சங்களை நீங்கள் பிரதானமாக உள்வாங்கிங்க. இஸ்லாத்துடைய ஆன்மீகம் அதாவது மற்ற ஆன்மீகங்கள் போல அல்ல, அது உலக வாழ்க்கையோடு கலந்த ஒரு ஆன்மீகத்தை இஸ்லாம் எங்களுக்கு என்னது சொல்லித்தருது. 2வது, திருப்தி என்பது ஒரு முஸ்லீம் ஆன்மீகத்திலோ உலகத்திலோ, இந்த உலகத்தில் 100% என்ன செய்ய முடியாது, அவனால் அடைய முடியாது. அந்த திருப்தி அவன் சொர்க்கத்தில் கால் வைக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இருக்கும். 3வது, எப்பொழுதுமே திருப்தியை நாங்கள் தவறான முறையில் என்ன செய்யக்கூடாது, விளங்கி கொள்ளக்கூடாது. பௌதிக காரணிகளை, உடலியல் காரணிகளை, சூழ்நிலை காரணிகள் எல்லாம் நிம்மதியோட லிஸ்ட்டில் என்ன செஞ்சுக்கிறாங்க, சேர்த்திக்கிறாங்க. அது ஒரு தற்காலிகமான உடல் ராகத்து, தற்காலிகமான உலராகத்து, அதெல்லாம் நிம்மதிக்கு சம்பந்தம் இல்லை. 4வது, சந்தோஷத்துக்கு நிம்மதிக்கும் வித்தியாசம் என்ன செய்யணும், தெரியணும். ஒரு திருப்தியான நிலை உள்ள வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் இடையில வித்தியாசம் தெரியணும். சந்தோஷம் கூட நம்ம இன்னொருவருடைய வார்த்தையில தான் என்ன செஞ்சுக்கிறோம், வைத்திருக்கிறோம். நம்ம எவ்வளவு தான் அனுபவித்து விட்டாலும், இவ்வளவு மீடியா பேசன்களாக இருந்து, பணக்காரர்களாக இருந்து, வசதி படைத்தவர்களாக இருந்து, பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்து மீடியாலேயே வரான் தெரியுமா? அந்த மீடியாவில் உள்ள மக்களுடைய ஒரு அனுசரணை அவனுக்கு கிடைக்கக்குள்ள நான் அடைகிற சந்தோஷம். எவ்வளோதான் ஒரு ரிசர்வ்டான ஒரு வீட்டுக்குள்ளே அவன் இருந்துட்டாலும் ஒரு நாள் வெளியே வந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போய்த்துறான். க்ரௌடை பார்த்து அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு போய்த்துறான். இதுதான் அவனுக்கு உள்ளது. எனவே இந்த ஒரு நிலைக்கு ஒரு முஸ்லீம் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 4வது நிலை என்ன, என்னுடைய சந்தோஷம் என்பது இறைவன் எனக்கு தந்ததை அனுபவிப்பதும், கடமையானவைகளை யாருக்கு நான் கொடுக்கணும் அதை கொடுக்குறோம், அதோட முடிஞ்சது. அவன் வார்த்தையில் அது தங்கலும். ஒரு வார்த்தை சந்தோஷப்படுத்தும், சந்தேகமே இல்லை. வார்த்தை சந்தோஷப்படுத்தும். தத்துவவாதியாக வாழக்கூடாது. வார்த்தை சந்தோஷப்படுத்தும். வார்த்தை சந்தோஷங்கள் மிக பிரதானமானது. அதையும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா இதை சொன்னதுனால வார்த்தை சந்தோஷம் இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. வார்த்தை வந்து சந்தோஷப்படுத்தும். நாங்கள் அடுத்தவங்களுக்கு அதை கொடுக்கணும், மகிழ்ச்சியான வார்த்தைகளை சொல்லணும். தத்துவவாதி மாதிரி வாழக்கூடாது. ஆனால் நம்ம எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். தத்துவ மாதிரி வாழக்கூடாண்டா, உதாரணமாக எல்லா வார்த்தைகளும் மனிதர்கள் வந்து அப்படி அக்யூரேட்டாக சொல்கிறதில்லை. ஒரு நம்மளோட புள்ளி ஒருத்தர் வந்து ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டான்னு வைங்களேன். நம்ம ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோன்னே, என்ன புள்ள எப்படி இருக்குது, ஸ்கூலில் ஃபெயில் ஆகிட்டான், பாடசாலையில் ஃபெயில் ஆகிட்டான்டா, நீங்கள் சட்டப்படி பேசுகிறத எப்படி பேசணும், ஃபெயில் ஆகிட்டானா அவ்வளோதான் ஃப்யூச்சர், அவனுக்கு தொழிலெல்லாம் ஒழுங்காக கிடைக்காது, எங்கேயாவது வேறொரு கடைகளில் தொழிலை பாருங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நீங்கள் சட்டப்படி பேசுகிறேன்டா சொல்லுவோம். ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், ஒன்றும் யோசிக்காதீங்க, நல்ல பிள்ளையா எதிர்காலத்தில் பெரிய ஒரு மனுஷனாக என்ன செய்வான், அவன் வருவான்ட்டு. இது வந்து நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு விளங்கிய சொல்கிறீங்க இல்லை, அவனை ஒரு மகிழ்ச்சி படுத்த பொய் சொல்லலை, எதிர்பார்ப்பு, ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அவனுக்கு கொடுக்குறோம். அதை எக்ஸப்ட் பண்ணுறவனாகவும் நான் வளரணும், அப்படி பேசுகிறவனாகவும் நான் இருக்கணும். அதை எக்ஸப்ட் பண்ணணும். அல்ஹம்துலில்லாஹ், உங்களோட அல்லாஹ் தஆலா உங்களோட வாய் வார்த்தையை கபூலாக்கட்டும், நீங்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் கபூலாக்கட்டும். இது நல்லது தான். ரசூலுல்லாஹ்கிட்ட ஒரு மனிதர் அப்படி மாறி நடந்துக்கிட்டார், நோயாளியை விசாரிக்க போகிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா பஅஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவான்றாங்க. அவர் சொல்கிறாரு, தஃபூர் பல் ஹிய ஹும்மா தஃபூர் அலா ஷேഖின் கபீர் துஸீருஹுல் குபூர். குணமாகுமா, நானே வயதானவனாகிறேன், இது கபருக்கு போகிற காய்ச்சல்ன்றார் அவர். யார்கிட்ட, ரசூலுல்லாஹ்கிட்ட. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இப்போ அந்த காய்ச்சல் கபருக்கு போகிற காய்ச்சல் விளங்காத, கபருக்கு போகிற காய்ச்சல் விளங்கத்தான் செய்யும், அப்படிப்பட்ட காய்ச்சல் தான். ஆனாலும் ஒரு நல்ல நம்பிக்கையை விட்டுறாங்க, கடைசி நிமிஷத்துல குணமாகும் இன்ஷா அல்லாஹ்ன்றான். அதை எக்ஸப்ட் பண்ண பழகணும், தத்துவம் பேசக்கூடாது. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அப்படியா நீங்கள் நினைக்கிற மாதிரியே ஆகட்டும்னாங்க. நீங்கள் எதை விரும்பினீங்களோ அப்படியே ஆகட்டும்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது வந்து இப்போ என்ன நடந்தது, சில தத்துவவாதிகள் இருக்கிறாங்க, தத்துவமாக வாழ சொல்லலை இஸ்லாம். இப்போ ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறது இருக்கு, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுவோன்னு ஒன்று. சில தத்துவவாதிகள் மாதிரி என்ன சொல்லுவாங்கடா, வீட்டுக்கு கூப்பிடுறேன்னா உண்மையாக கூப்பிடணும். என்ன, அவன் வார ஐடியாவே உங்களுக்கு இல்லை, அவனை கூட்டிகிட்டு போகிற ஐடியா இல்லை, அப்போ எனக்கு கூப்பிட்றீங்கன்றான். இந்த குரூப்பால் வாழ இல்லாத உலகத்தில் அப்படி தான். நம்ம வந்து வாங்கன்னு கூப்பிடுறது, அவர் வரமாட்டேன்னு சொல்கிறது இயற்கையானது. இதில் தத்துவம் என்ன செய்யக்கூடாது, பேசிட்டு கூடாது, இது பிழையும் அல்ல. நான் எப்போயும் முகத்தில் பேசுகிறவன் அப்படின்றது, முகத்தில் பேசுகிறவன்டா என்ன, எல்லாத்தையும் மூஞ்சில் சொல்லிடுறதா, மறைச்சி பழகிறது இல்லை, கொஞ்சத்தை மறைச்சி தான் பழகணும் வாழ்க்கையில். அது இஸ்லாம் தடசே இல்லை, முதாகனான்றது. அது இங்கிதமாக பழகிறதுக்கு அப்படியான சில நடைமுறைகள் இருக்கு. தத்துவவாதியாக மனுஷனால் என்ன செய்யலாது, வாழ முடியாது. ஆனால் அடுத்தவண்ட வார்த்தையில் என் சந்தோஷத்தை நான் நிறுத்திடக்கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வந்து, அடுத்தவர்களுடைய வார்த்தையில் எனது சந்தோஷத்தை நம்ம எப்பயும் என்ன செய்யக்கூடாது, நிறுத்தக்கூடாது. நம்ம அடுத்தவர்களுக்கு 4 வார்த்தை, ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஃபால், நல்ல வார்த்தையை விரும்பக்கூடியவனாக இருந்தாங்க, ஆர்வமூற்ற வார்த்தைகளை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். எனவே திருப்தியுடைய படிநிலை இதுதான். 4வது மிக பிரதானம், நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் வித்தியாசம் உண்டு. சந்தோஷம் என்பது எங்களுக்கு ஒரு பொருளாதாரமோ அல்லது ஒரு பௌதிக சம்பந்தமோ தரும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷத்தை நாம் எப்படி வச்சுக்கிறோம்னா, அடுத்தவருடைய வார்த்தையில் வைத்திருக்கோம். அடுத்தவருடைய வார்த்தையால் சந்தோஷம் அதிகரிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை கூடுதலாக நம்ம என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்கக்கூடாது. அது நம்ம நிம்மதியை கூட குலைக்கும். சந்தோஷம் வரலன்னு வைங்க, அது நிம்மதியை கூட குலைக்கும், உறவுகளை குலைக்கும், சரியான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண விடாது, பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும், உண்டாக்கும். விதியும்
திருப்தியான வாழ்வும் என்ற தலைப்பில் தான் இந்த ஆரம்ப பகுதிகளில் 4 அம்சங்களை நான் என்ன செய்தேன் சொன்னேன். இந்த இடத்துல வந்து அடுத்த பகுதிகளாக, அதாவது பிரதான பகுதி ஒரு 4 பகுதிகள் சொன்னேன். அதில் சில கிளை அம்சங்கள் சொல்ல வேண்டியிருந்தாலும் அது இந்த தலைப்புகளுக்குள்ள நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன். அடுத்த ஒரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முஃமின் 2 முக்கியமான இடங்களில் வந்து அவனுக்கு இந்த விதியுடைய பார்வையும் திருப்தியுடைய பார்வையும் மிக பிரதானமாக தேவைப்படும். 2 முக்கியமான இடங்கள். அதில் தான் இந்த நிம்மதி சந்தோஷம், அதாவது நிம்மதி சம்பந்தப்படுகிறது. நிம்மதி சம்பந்தப்படக்கூடிய இடம் அந்த 2லையும் தான் மிக பிரதானமான இடம். அது என்ன என்றால், மகிழ்ச்சியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை என்றது எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். சோதனைகளுக்கு மத்தியிலும், கஷ்டங்களுக்கு மத்தியிலும், சிரமங்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருப்பான், ஏதோ ஒரு வகையில் ஒரு திருப்தியான வாழ்க்கையை ஒரு கொஞ்சமாவது அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். எமது பார்வையில் அது கொஞ்சமாக இருக்கலாம், இறைவனுடைய பார்வையில் அது அவனுக்கு ஒரு சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுத்திருக்கலாம். இதில் இந்த விதியும் திருப்தியான நிலையும் எப்போ தேவைப்படும் என்றால், இந்த முக்கியமான 2 இடம். ஒன்று, கிடைத்ததை விட அதிகமாக அவன் தேடுகின்ற பொழுது. அவனுக்கு ஒரு பகுதி கிடைச்சிருக்கும், அதிகமானதை அவன் தேடுவான். அந்த அதிகமானதை தேடுகிற நேரத்தில் இந்த விதியும் திருப்தியும் என்ற பகுதி அதோடு சம்பந்தப்படும். அது எப்போ கூடும், எப்போ கூடாது, எந்த அளவில் கூடும், எந்த மாதிரியான நிலையில் கூடும் என்பதை நான் இங்கே விளங்கப்படுத்தணும். அது ஒன்று. 2வது, கிடைத்த உண்டு இல்லாமல் போகிற நேரத்திலையோ அல்லது எதிர்பார்க்கிற உண்டு கிடைக்காம இருக்கிற நேரத்திலையோ, இது 2வது இடம். இந்த 2 இடத்திலும் அவனுக்கு, அதாவது விதி, இறை திருப்தி, அதாவது திருப்தியான வாழ்க்கை, இந்த 2மே அவருக்கு என்ன செய்யும், தேவைப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. சரி, அதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு பிரதானமான ஒரு அம்சம், முதலாவது ஒரு அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு மனிதனுக்கு கிடைத்த அந்த சந்தோஷம் இருக்குதே, இந்த சந்தோஷத்தை அவன் வந்து என்ன செய்கிறது, அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடிய இடம். 2வது, அவனுக்கு கிடைத்த அந்த சந்தோஷம் இழக்கிற நேரத்திலோ அல்லது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அம்சம் அவனுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்திலோ அவனோட நிம்மதி என்ன செய்யும், அந்த இடத்துல அவனுக்கு பாதிக்கப்படும். இந்த இடத்துல அவனுக்கு தேவையானது என்றால் திருப்தியான மனநிலை எப்படி உருவாக்கி கொள்வது என்கின்ற பகுதியும் விதியும். இது பற்றி ஒரு தொடர்பு அவன்கிட்ட இல்லை எப்படி என்று சொன்னால், பல நேரத்தில் அவனது அன்றாட வாழ்க்கையுடைய உலக வாழ்க்கையும் பாதிக்கப்படுது, ஆன்மீக நம்பிக்கையிலேயும் வந்து அவனுக்கு ஒரு தடுமாற்றம் என்ன செய்யும், ஏற்படும். இந்த தெளிவுகள் இல்லாத பொழுது தடுமாற்றம் ஏற்படும். இதை இந்த 2வது பகுதியினூடாக ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இதில் மிக பிரதானமான ஒரு அம்சம், இதில் கொஞ்சம் அதாவது ஒரு ட்ரையாக இருந்தாலும் கூட, அதாவது அதை நம்ம விளங்கிக் கொள்ளணும். கலா கதிர், அல் கலா வல் கதிர். இந்த கலா வல் கதிர் என்றது இஸ்லாமிய உலகத்திலையும் பேசப்படும் விதி. முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செய்வாங்க, விதின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து விதியை சொல்கிற டைமில் தலை விதி என்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க, தலை விதி அப்படின்னா உன்னோட தலையில் அது எழுதப்பட்டிருக்குது, அதாவது எதிரான இடத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி நல்ல, நான் சொன்ன ஃபஸ்ட்டு கட்டத்துக்கு ஏதாவது கிடச்சிருந்தா யோகம், லக்கி, சான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நேரம் பாருங்கள், சம்மந்தப்படுத்துகிற இடத்த ஒன்று உண்ட யோகம் எடுவாங்க, அல்லது நீ அதிர்ஷ்டவசமான ஆளுன்னு சொல்லுவாங்க. உண்ட நேரம் அப்படி என்ன செஞ்சுக்குது, அமைஞ்சிருக்குது, உனக்கு நல்ல சந்தர்ப்பம்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நம்ம பழகி நம்மளும் யூஸ் பண்ணுவோம். எல்லாம் நேரம் தான் சொல்லு, அது எப்படி எல்லாம் நேரம் தான்றது. ஆனால் முஸ்லீம்கள் எல்லாம் நேரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாம் டைம் அப்படி என்ன செஞ்சுட்டு அவனுக்கு அமைஞ்சிட்டு, இந்த டைமை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கலாக்கத்தில் அடிப்படையில் யூஸ் பண்ணுறோம். இல்லை, இதுதான் எனக்கு வந்து கெட்ட நேரம், நான் அந்த டைமில் நான் அங்கே போயிட்டேன்னு, எனக்கு வந்து என்னது ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நேரம் நான் அங்கே போயிட்டேன்னு. அப்போ இது வந்து முஸ்லீம் அல்லாதவர்கள் கலாக்கதிரை சொல்கிறதுக்கும் முஸ்லீம்கள் கலாக்கதிரை சொல்கிறதுக்கு இடையில் வித்தியாசம் இல்லை. அவங்க தலைவிதி என்றதை யூஸ் பண்ணுறது வந்து அவன் வாழ்க்கை அவ்வளோதான், நீ எது ஒன்றும் செய்யலை, இங்கே எழுதிக்கன்னு சொல்லுவாங்க. இந்த இதில் நெத்தியில் எழுதிக்கன்னு என்ன செய்வாங்க, சொல்லுவார்கள். உன்னோட விதி அதுதான். அதை எதுக்கு அவங்க சொல்கிறாங்கன்னா, உன்னோட முயற்சியை பாழாக்கிறதுக்கு சொல்கிறது. அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய விதியுடைய நம்பிக்கை எப்படின்னா உன்னோட முயற்சியை பாழாக்கிறதுக்கு சொல்கிறது. அதை வச்சே தான் இந்த, அதாவது இந்த வர்ணாசிரம கொள்கைக்கு அதை கூட என்ன செஞ்சாங்க, உன்னோட தலையில் எழுதியிருக்குது. நீ இந்த லெவலில் உள்ளவன், நீ இந்த லெவலில் உள்ளவன், நீ இந்த லெவலில் உள்ளவன், உனக்கு என்ன செய்யலாது, மாற இயலாது, உன்னோட விதி அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். இவங்க சொல்லக்கூடிய அந்த விதியுடைய பார்வைக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விதியுடைய பார்வைக்கும் இடையில மிகப்பெரிய வித்தியாசம் என்ன செய்து இருக்குது. இஸ்லாம் விதியை எங்களுக்கு சொல்றது ஒரு சுமை தாங்கியாக, ஒரு எங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துறதுக்கும் எங்களை தாங்கி நிற்கிறதுக்கும் ஒரு அம்சமாகத்தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், விதியை சொல்கிறான். விரக்தி விட்டுறதுக்கு இல்லை.
விரக்தி ஊட்டுவதற்கு அல்லாஹ் தஆலா விதி என்ன செய்யலை, எங்கள்கிட்ட சொல்லவில்லை. இது முதலாவது இடம். இரண்டாவது, அவனுக்கு சந்தோஷங்கள், மகிழ்ச்சி, நலவு எது நடந்தாலும் கூட அதையும் கூட அவன் எதில் சேர்த்துடுறான்னா, நல்லவன் கெட்டதுலையோ நல்லது கெட்டதுலையோ அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கருணை இதோட அவன் சேர்க்கறது இல்லை. எல்லாம் நேரம். அந்த நேரத்தில் இவன் போயிருந்தால் இவனுக்கு கிடச்சிருக்கும், அவன் போயிருந்தாலும் அவனுக்கு கிடச்சிருக்கும், அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு கிடச்சிருக்கும், நல்லவனாக இருந்தாலும் கிடச்சிருக்கும். அதிர்ஷ்டம் அவனோட சந்தர்ப்பத்துக்கு என்ன கிடைச்சிருக்கும் என்ற அமைப்பில் சொல்வார்கள். இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஒரு கலா கதருடைய விஷயத்தை நம்ம கொஞ்சம் விளங்கிக்கணும். முஸ்லீம்கள் கலா கதரை எப்படி நம்புகிறோம் அப்படின்னா 4 மர்த்தபா. கொஞ்சம் சிந்தனை அப்படி அதாவது அழுத்தமாக கேளுங்க. ஏன்னா நேரம் 11:30. கொஞ்சம் அழுத்தமாக கேட்குறது கஷ்டமான நேரம். அதனால் இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமாக கேளுங்க. என்னென்னா 4 விஷயங்களை நம்பினாத்தான் அவன் கலா கதிரை நம்பினதாக ஆகுவான். அந்த நம்ம விளங்காமே அதை நம்பி வச்சுக்கிறோம். ஆனால் அது முக்கியம். கதா கதிர் என்பது எங்களுடைய ஈமானுடைய மிக முக்கியமான பகுதிகளில் உண்டு. 6 விஷயங்களில் உண்டு. அதில் நம்ம மாற்றம் செஞ்சால் நம்ம குஃபுர், இறை நிராகரிப்பில் என்ன செய்வோம், நம்ம விழுந்துருவோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அல்லாஹ்வை எப்படி நம்புகிறோம்? அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் படைத்தான் அப்படின்னு நம்புகிறோம். அப்படித்தானே? அனைத்தையும் படைத்தான் என்ற இடத்துல நம்ம எதை நம்புகிறோம்? நம்ம விளங்குகிற பொருள்கள் மட்டுமல்ல, சடங்கள் மட்டுமல்ல, சக்தியும் தான். சடமும் தான், சக்தியும் தான். சக்தி என்ன? எங்களோட செயல்பாடுகள். நம்ம சிரிக்கிறதாக இருந்தாலும் சரி, நம்ம ஒன்றை செய்கிறதாக இருந்தாலும் சரி, நம்ம அழுவதாக இருந்தாலும் சரி, நம்ம நடப்பதாக இருந்தாலும் இதெல்லாம் சக்தி. அப்போ சடத்தையும் படைத்தவன் யார்? சடம் என்றது ஒரு பருமன் உள்ள ஏதாவது ஒன்றை படைத்தவனும் இறைவன் தான். ஒரு பொருளை படைத்தவனும் இறைவன் தான். அவனுடைய சக்தியை படைத்தவனும் இறைவன் தான். அப்போ செயலையும் படைத்தவன் யார்? அல்லாஹ் தான். இந்த உலகத்தில் அல்லாஹ் படைக்காத ஒன்று இருக்கலாது. அல்லாஹ் படைக்காத ஒன்று இந்த உலகத்தில் இருக்கலாது. நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. நாங்கள் அல்லாஹ்வை எப்படி நம்பல? நல்லதை படைச்சவன் அல்லாஹ், கெட்டதை இன்னொருத்தன் படைச்சிக்கிறான்னு நம்பிக்கிறோம். அப்படி அந்த ஸ்ரீதேவி மூர்க்கதேவின்னு அந்த நம்பிக்கையில நம்ம இல்லை. விளங்கிட்டா? அது எங்களை முஸ்லீம்கள் அன்றாட பழக்கத்தில் இருக்குதானே. ஸ்ரீதேவி மூதேவி என்ற ஒரு பழக்கம், அது அங்கிருந்து வந்தது தான். சரியா? அந்த மாதிரியான பழக்கத்தில் முஸ்லீம்கள் என்ன அந்த நம்பிக்கையில் இல்லை. முஸ்லீம்கள் என்ன நம்பிக்கைன்னு, இந்த உலகத்தில் உள்ள நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் படைத்தவன் யார்? அல்லாஹ் தான். அது பொருளாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம். இதே விளங்க, பொருளாக இருக்கலாம், சக்தியாக இருக்கலாம். இதை நல்லதில் விளங்கணும்னா, ஒருத்தன் தர்மம் செய்கிறான், இது சக்தி தானே. பொருள் அவன் படைச்சது. தர்மம் செய்கிற செயல் அல்லாஹ் தஆலா படைச்சது. ஒருத்தன் திருடுறான், இதுவும் ஒரு செயல் தானே. இந்த செயலை படைச்சது யாரு? இதுதான் நிறைய பேர் கெட்ட செயல் அல்லாஹ் படைப்பான். அப்போ யார் படைச்சது? செயல் தானே, செய்யணுமே. யார் படைச்சது? அல்லாஹ் தான் படைச்சான். இந்த இடத்துல தான் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி இருக்கு. நல்ல செயலாக இருந்தாலும் கெட்ட செயலாக இருந்தாலும் எல்லாமே இந்த உலகத்தில் உருவாகணும் என்றால் அல்லாஹ் தான் என்ன செய்யணும்? உருவாக்கணும். இறைவனுடைய இது இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் நடக்க முடியாது. இது எங்களோட பிரதானமான நம்பிக்கை. இப்போ ஒரு ஆள் நினைக்கிறாரு, கெட்ட செயலை இறைவன் படைச்சான் அப்படின்னா அது இறைவன் தானே இப்போ பொறுப்பு அப்படி என்று ஒருத்தர் நினைப்பாருன்னா அது ஒரு கன்ஃபியூஷனான ஏரியா. அதுக்கு நான் வாரேன். அதுக்கு முன்னால் நீங்கள் மனதில் பதிய வைத்துக்கொள்ளணும். இப்படி கேளுங்க. அதை சரி, கெட்ட செயலை அல்லாஹ் படைக்கலை, அப்போ அது எப்படி உருவாகிச்சு? அப்போ அல்லாஹ் படைக்காத ஒன்று இந்த உலகத்தில் என்ன செய்யுது? இருக்குன்னு அர்த்தமாகிடும். இறைவன் படைக்காத ஒன்று இந்த உலகத்தில் இருக்குமா இருந்தா இறைவன் ஹாலிக்கு குள்ளி செய் எல்லாவற்றையும் படைத்தவன் சொல்லலாம் என்ன செய்யும்? போயிடும். அனைத்து விஷயங்களே அல்லாஹ் தான் படைத்த. இது முதலாவது நம்பிக்கை. இந்த நம்பிக்கையிலிருந்து நம்ம வெளியே வரக்கூடாது. இன்றைக்கு இதுக்கு சொல்லுவாங்க 4 கட்டங்கள். அல்லாஹு தாலாவுடைய அந்த விதியை சொல்கிற டைமில் இந்த 4 நம்ம நம்பணும். ஒன்று, அல்லாஹு தாலா எந்த ஒரு சக்தியாக இருக்கலாம், எந்த ஒரு சடமாக இருக்கலாம். இந்த சொல்லி நான் சொல்கிறதுக்கு காரணம் நம்ம அந்த மாதிரி அதை விளங்கிக்கொள்ளுன்றதுக்காக வேண்டி. ஒரு பொருளாக இருக்கலாம், அவனுடைய சக்தியாக இருக்கலாம், சக்தியோட செயல்பாடாக இருக்கலாம். இந்த ரெண்டையும் முதலாவது அல்லாஹு தாலா எந்த ஒன்றாக இருந்தாலும் அறிந்தான், அலிமகு, அல்லாஹ்வுடைய அறிவில் அது இருக்குது. ரெண்டாவது அதை எழுதினான், அதை எழுத சொன்னான். மூன்றாவது அதை அல்லாஹு தாலா நாடினான். நான்காவது அல்லாஹு தாலா அதை படைத்தான். இந்த 4 கட்டம். ஒரு விஷயம் உதாரணமாக, ஒருத்தர் தர்மம் செய்ய போறார். தர்மம் செய்ய போறான் அப்படின்னு சொன்னால் இந்த தர்மம் என்றது ஒரு செயல். அவன் விரும்பி அந்த பொருளை கொண்டு போய் எடுத்து அந்த பொருளை கொண்டு யாருக்கு கொடுக்கணுமோ அவனுக்கு கொடுக்கணும். இது ஒரு செயல் தானே. இந்த செயல் அல்லாஹ் நடக்க முன்னால் அறிந்திருக்கிறான். விதியில் அல்லாஹு தாலா எழுதி இருக்கிறான். அல்லாஹு தாலா என்றைக்கு நடக்கணுமோ அந்த நேரம் அதை என்ன செய்வான்? எந்த நேரத்தில் நடக்கணும்னு அவன் நாடுவான். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா அந்த செயலை என்ன செய்வான்? உருவாக்குவான். அந்த செயலை படைப்பான். செயல் மனுஷன் அல்லாஹு தாலா உருவாக்கணுமே, அந்த செயலை படைப்பான். இது நடக்கும். இந்த 4 இல்லாமல் வமா தஷா உன இல்லா ஐயஷா அல்லாஹ், நீங்கள் ஒன்றை நினைப்பதுன்றதும் ஒரு செயலா இல்லையா? நாம் ஒன்றை நினைக்கிறதுன்றது ஒரு செயல். நீங்கள் நினைப்பதாக இருந்தாலும் நான் நாடினால் தான் என்ன செய்ய முடியும்?
அதை நினைக்க முடியும் என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்படின்றா இஸ்லாத்துடைய படைப்பு கொள்கை மற்றவங்களோட படைப்பு கொள்கை வேறு டிஃப்ரெண்ட். இந்த உலகத்தில் தோன்றுகின்ற எண்ணங்களில் இருந்து, செயல்களில் இருந்து, பொருள்களில் இருந்து, நல்லதிலிருந்து கெட்டதிலிருந்து படைத்தவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இதை நீங்கள் விளங்கிட்டீங்களா? 4 தரம் என்ன? முதலாவது அறிந்தான், எழுதினான், நாடினான், படைத்தான். இந்த 4 எல்லா விஷயத்திலும் சம்பந்தப்பட்டு தான் இருக்கும். இறைவன் எல்லா விஷயத்திலும் அப்படி தான் படை. இந்த அடிப்படையில் நம்ம புரிஞ்சு கொண்டோம்னா விதி என்றது படைப்பு என்றத பகுதியை நம்ம சரியாக புரிஞ்சுட்டோம். இது ஒரு பகுதி. இப்போ நீங்கள் இதை நான் சொல்ல போகிறதோட சம்மந்தமே படுத்தாமல் பாருங்கள். சம்மந்தப்படுத்துனீங்கடா ஜிக்ஜெக் மாதிரி நீங்கள் மிக்ஸ் ஆகிடுவீங்க. சரியா? அதுக்கு பிறகு நான் பெரிய ஒரு கலாகத்தில் பாடம் நடத்த வேண்டி வரும். இது எதற்காக நாங்கள் இப்படி நம்பி ஆகணும்டா, இறைவன் படைக்காத உண்டு இந்த உலகத்தில் என்ன செய்யலாது, கேளாது என்பதனால. சரியா? கெட்டதை இறைவன் படைச்சிக்கிறான், அப்போ நான் பொறுப்பு இல்லையே என்ற கேள்விக்குள்ளே வரவாங்க. ஃபஸ்ட்டு இப்படி கேளுங்க, அல்லாஹ் படைக்காத உண்டு இந்த உலகத்தில் இருக்குமா இருந்தால் கெட்டதை இறைவன் படைக்கலைன்னா அப்போ அதை படைச்சவன் யார்? அது இவனா தானா உருவாக்கின்றானா என்ற கேள்வி வரும் தானே. அதுக்காக வேண்டி தான் முஸ்லீம்கள் எப்படி நம்பணும்? நல்லதோ கெட்டதோ பொருளோ சக்தியோ படைச்சவன் அல்லாஹ். அதை அவன் அறிந்தான், எழுதினான், நாடினான், படைத்தான். இது எல்லா விஷயங்கள். இதை நம்ம புரிஞ்ச பின்னால் இது முஸ்லீம்களுடைய விதியுடைய நம்பிக்கை. இப்போ இந்த பகுதிக்கு வாங்க. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்டா, இந்த உலகத்தில் நீங்கள் செய்யக்கூடிய கெட்ட விஷயங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதை சம்மந்தப்படுத்தவே வேணாம். நான் ஃபஸ்ட்டுக்கு சொன்ன கலாக்கத்துடைய இந்த விதியை இந்த இதுக்குள்ளே கொண்டு வர வேணாம். வராதவங்க கொஞ்சம் கண்ணை பொத்திட்டு திறந்துருங்க. அப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே, ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டே இருக்கு. இப்படி தான் நான் கலாக்கத்தர் பாடம் நடத்தி எல்லாம் தெளிவாக கொண்டு வந்து கடைசியில் வச்சோன்னு ஒருத்தர் அங்கே போயிட்டார் மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு. அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டு ஃபஸ்ட்டு கேள்வி தான் கேட்டார். அப்போ ஒன்றும் செய்யலாது. சரியா? அது சிந்தனை முரண் அல்லது. ஆனால் எங்களுக்கு அது சிந்தனை முரணாகத்தான் இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதையும் நான் விளங்கப்படுத்துறேன். இந்த பகுதிக்கு வந்துருக்கு. அது என்ன அப்படின்னா, கலா கதிரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தாலா எங்களே பார்த்து பேசுகிற டைமில் என்ன சொல்கிறாண்டா, நீங்கள் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் தான் பொறுப்பு. அப்படின்னா நல்லது செஞ்சால் உங்களுக்கு நான் கூலி தருவோம், கெட்டது செஞ்சால் உங்களுக்கு என்ன செய்வோம், அதாவது தண்டனை தருவோம். அதே நேரம் ஒன்று நடந்துட்டால் நீங்கள் எந்த விதியில் போட்டுருங்கன்றாலாம். நடக்க முந்தி தான் இதை சொல்கிறேன். நடக்க முந்தி இதை சொல்கிறான். இந்த நடந்ததில் ஏதாவது ஒன்று நடந்து முடிஞ்சிட்டா கவலைப்பட வேணாம், வேதனைப்பட வேணாம், பெருமை அடிக்கவும் வேணாம். எங்கே கொண்டு போய் சம்மந்தப்படுத்துங்க? என்ற விதியோட அந்த முதல் செக்ஷனோட கொண்டு போய் சம்மந்தப்படுத்திடுங்க. நிறைய கிடைச்சிட்டா பெருமை அடிக்காமல் இறைவன் விதியில் இருந்துச்சு எனக்கு கிடைச்சின்னு சம்மந்தப்படுத்திடுங்க. கவலை வந்துட்டா இறைவன் விதியில் இருந்துச்சு நான் என்ன முயற்சி எடுத்திருந்தாலும் இது எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு அதோட சம்மந்தப்படுத்துருங்க. உண்டை இழந்துட்டீங்களா நேர சம்மந்தப்படுத்துருங்க. நடக்க முன்னால் உங்களோட சம்மந்தப்படுத்திக்கங்க. நடக்க முன்னால் முயற்சி எடுத்தால் கிடைக்கும், நல்லது செஞ்சால் கூலி கிடைக்கும், கெட்டது செஞ்சால் என்ன செய்ய தண்டனை கிடைக்கும், உங்களோட சம்மந்தப்படுத்துங்க. நடந்து முடிஞ்சிட்டா விதியோடு சம்மந்தப்படுத்துங்க. உங்களோட கெட்ட செயல்களை விதியோடு சம்மந்தப்படுத்தி நியாயப்படுத்த வேண்டாம். ஆனால் அது விதி தான். அது விதி தான். எங்களுக்கு வேண்டிக் கொள்ளப்பட்டது என்ன தெரியுமா? உங்களோட கெட்ட செயல்களை விதியோடு சம்மந்தப்படுத்தி நியாயப்படுத்தவும் வேண்டாம். மூசா அலை இஸ்லாமும் ஆதம் அலை இஸ்லாமும் மரணித்த பின்னால் சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்த பின்னால் மூசா அலை இஸ்லாம் ஆதம் அலை இஸ்லாத்திட்ட கேட்குறாரு, நீங்கள் செஞ்ச பாவத்தால் தானே நாங்கள் சொர்க்கத்துலேருந்து வெளியே வந்தோம். நீங்கள் செஞ்ச பாவத்தால் தான் சொர்க்கத்துலேருந்து வெளியே வந்தோம். அப்போ அந்த சொர்க்கத்துலேருந்து வெளியே வந்த பின்னால் மனிதர்கள் இன்றைக்கு அலையிற டயர்டு எல்லாமே அதுதான். அதாவது அந்த சொர்க்கத்திலேருந்து வெளியே வந்த சம்பவத்தில் நம்ம உணர்த்தப்படாத ஒரு இது ஒன்று இருக்குது. சொர்க்கத்திலேருந்து வெளியே வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவறின் காரணமாகத்தான் உழைச்சி சாப்பிட்ற விதி எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. எப்படி உழைச்சி சாப்பிடணும்ன்ற விதி ஏற்படுத்தப்பட்டது எதுக்கு தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச குற்றத்தால். இல்லைன்னா சும்மா சாப்பிட்றது இருந்து சொர்க்கத்தில் எப்படி இருந்துச்சு? சொர்க்கத்தில் நினைச்ச மாதிரி தின்னுங்கண்டாலாம். குழு வஷ்ரபு, போங்க சாப்பிடுங்க எல்லாம் செய்யுங்க, உழைக்கவே தேவையில்லை. குடிங்க, தின்னுங்க, உண்ணுங்க, பருகுங்க, யாடை அணிங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருங்க, உழைப்பு இல்லை. செஞ்ச குற்றத்தால் அல்லாஹ் தாலா சொல்கிறான் உங்களுக்கு உலகத்தில் உழைப்பு என்ன செஞ்சீங்க தரப்பட்டிருக்குது. குர்ஆனில் சொல்கிறான்ல, உங்களுக்கு டயர்ட் ஆகிறது தரப்பட்டது எதுக்கு தெரியுமா? நீங்கள் செஞ்ச வேலையால் நிம்மதியாக ரிலாக்ஸாக நல்ல முறையில் தின்றதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. தேடிக்கிறது அப்படி இந்த உலகத்தில் நிற்கிறான். நல்லா எல்லாம் செட்டிலாகி பரம்பரையாக சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்கு. ஆனால் அவனுக்கு நிம்மதிக்காது. என்ன செய்வோம் இதை பெருக்கிறதுக்கு போய் சுருக்கிடுவான் எல்லாத்தையும். சரியா? போய் அது மனிதன் ஒரு இயற்கை. அதைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தாலா இதை நெருங்க வேணாண்டா, டெவலப் பண்ணுறது சிந்தனை தானே மனிதனுக்கு, இதே கொஞ்சம் அபிவிருத்தி அடைஞ்சிருவோன்னு சொல்லி
அங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போனதில் என்ன நடந்தது? சொர்க்கத்தை விட்டு எரிக்கிற எல்லாமே நஷ்டப்பட்டு வர. இதை சொல்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் இப்படி செஞ்சதால் தானே நாங்கள் போகணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்டா, நான் படைக்கப்பட முன்னாலேயே எழுதப்பட்ட விதியை வச்சு என்னை எப்படி நீங்கள் குத்தம் பிடிக்கிறீங்கன்னு கேட்டார் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹஜ்ஜ ஆதமு மூசா, ஆதம் மூசாவை வெற்றி கொண்டார் அப்படின்றார். ஆதம் மூசாவை வெற்றி கொண்டார். இதை வச்சு சிலர் என்ன சொன்னால், பாவத்துக்கு ஆதாரம் காட்டலாமா? நான் சொன்னேனே, நம்ம செஞ்ச செயலுக்கு விதியை என்ன செய்யக்கூடாது, விதியை வச்சு நியாயப்படுத்தக்கூடாது. இங்கே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாரு, நியாயப்படுத்தின மாதிரி தான் என்ன செய்யுது இருக்குதே என்றாங்க. உண்மையிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே நியாயப்படுத்தலை என்பதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்டா, அவருடைய தனிப்பட்ட வேலைக்கு அவர் நியாயப்படுத்தலை. டோட்டல் மனித சமுதாயம் உலகத்துக்கு வந்த சப்ஜெக்டை தான் அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாரு. டோட்டல் மனித வாழ்க்கையே இந்த உலகத்துக்கு வந்த சாப்டரை தான் பேசுகிறாரு. அங்கே இறைவனுடைய விதியுடைய பலத்தை பேசத்தான் போகணும். ஏண்டா அல்லாஹ்வுடைய நாட்டமே எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மனித சமுதாயத்தை என்ன செய்யணும், உலகத்துக்கு கொண்டு போகணும் என்ற ஏற்பாடு அல்லாஹ் என்ன செஞ்சான், செய்தான். ஏண்டா அல்லாஹ் தஆலா சொல்கிற சந்தர்ப்பத்திலே இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்து ஹலீஃபா, ஆதம படைக்கிறதுக்கு முன்னால் சொல்கிறான், இந்த பூமியில் நான் இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு சந்ததியை என்ன செய்கிறேன், அதாவது படைக்கப் போகிறேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போது அந்த நாட்டம் அங்கே என்ன செய்து விளங்குதுன்னு சொல்லி சொன்னார்னு விளங்கும். எனவே ரெண்டாவது கட்டமாக நீங்கள் ஆள் மனதில் பதிவு, இது ஒரு இல்ம், சரியா, இதை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். விதி என்றது இப்படி தான், அல்லாஹ் தான் அனைத்தையும் படைத்தான். ரெண்டாவது கட்டம், இதை அதை எப்பயுமே ரிலேட் பண்ணுவான். நம்மளோட அறிவு சிந்தனை என்ன செய்யணும், நம்ம அறிவாளின்னு நிரூபிக்கிறதுக்கு இந்த கேள்வியை கேட்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அதனுடைய ரிசல்ட் நம்ம தலையில் தான் திரும்பி வரும், நம்ம தலைக்கு தான் என்ன செய்யும் திரும்பி வரும். ஒரு முஸ்லீம் அல்லாதவர் கேட்டால் என்ன சொல்கிறது, அப்படி முஸ்லீமாக கேட்டால் ஒன்றும் பய சொல்லாங்க, நீங்கள் விளங்கிட்டேன், நான் முஸ்லீம்னு சொல்லிட்டு போங்க. அதனால தான் இதுக்கு அவன் என்னமோ கேட்குற மாதிரியும் இவர் பதில் சொல்கிற மாதிரி இவங்களா உண்டாக்கிக்கிற முஸ்லீம் அல்லாதவரோட தலையில் அதை போட்டு அவன் கேட்கவே இல்லை, சரியா. ஆனால் இவராக ஒரு நிர்பந்தத்தை, அதை நம்முடைய திருப்திக்காக நம்ம முதலாக வாழ்வோம். ரெண்டாவது கட்டம், உலகத்தில் முயற்சி எங்களுக்கு சொல்லப்படுறது விதியை வச்சு என்ன, உங்களோட முயற்சியை செய்கிற நேரத்தில் நல்லதுக்கு நீங்கள் பொறுப்பு, கெட்டதுக்கும் நீங்கள் பொறுப்பு. இது முதல் அம்சம். ரெண்டாவது, நடந்து முடிந்து விட்டால் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கல, ஒரு சோகம் நடந்துட்டேன்னா அதை விதியிட பொறுப்பில் என்ன செஞ்சுருங்க, போட்டுருங்க, எல்லாருடைய ஏற்பாடு. மூணாவது, எங்களுடைய தவறான செயல்களை விதியோடு சம்பந்தப்படுத்தி என்ன செய்ய வேண்டாம், நியாயப்படுத்த வேண்டாம். இது ரெண்டாவது கட்டம். மூணாவது, ஒரு கேள்வி வரும். இப்போ நான் சொன்னேனே, ரிலேட் பண்ணி இறைவன் விதிக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாகுவோம், இதுக்குரிய தெளிவை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், வழங்கி ஆகுவான். அல்லாஹ் தஆலா சொல்றார், நரகத்திற்குள்ள நம்ம யாரை நுழைப்பதற்கு முன்னாலே நரகத்துக்கு முன்னால் ஒரு விசாரணை நடக்கும். எல்லா கேள்வி விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு நரகத்துக்கு போகிற அந்த வாசலில் வச்சு மலக்குமார்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, உங்களுக்கு என்ன தூதர்மார்கள் வரலையா, விளங்கப்படுத்தல்கள் நடக்கலையா, உங்களுக்கு செவிப்பறைகள் அந்த எச்சரிக்கைகள் விழலையான்னு கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துலயாவது நம்ம இதே பதிலை சொல்லுவோமா இல்லையா, உச்சகட்டமாக இந்த வாதத்தை நம்ம பயன்படுத்துவோமா இல்லையா, இந்த இடத்துல நரகத்துக்கு போகிற டைமில் பயன்படுத்துவோமா இல்லையா, பயன்படுத்த மாட்டோம். அந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம், ஃபஅதரஃபு பிதம்பிஹிம், தங்களோட அனைத்து குற்றங்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அனைத்து குற்றங்களையும் அவங்க அந்த இடத்துல அங்கீகரிப்பார்கள். அங்கீகரித்த பின்னால தான் அவங்க என்ன செய்வாங்க, அதாவது நரகத்துக்கு போவாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுக்காக வேண்டி எங்களுக்கு எவ்வளோ ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அல்லாஹ் தஆலா நினச்சா நீங்கள்லாம் என்ன நரகவாதிகள் அப்படின்னு மறுமை நாள் அப்படியே நரகத்தில் தள்ளிக்கலாம். அப்படி இல்லாமல் ஏடுகள், மீசான், அதுக்கு பிறகு எங்களுடைய உறுப்புக்களை எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல, நபிமார்களை கொண்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறது, எல்லாமே செஞ்ச பிறகு தான் அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தில் இடுவான ஆதாரங்களை அடுக்கடுக்க அல்ல. அப்போ ஒரு இடத்துல மனுஷன் என்ன சொல்ல போகிறது இல்லை, யால நீதானே காரணம் என்ன செய்ய போகிறது இல்லை, சொல்ல போகிறது இல்லைடா. மறுமை நாளில் இந்த விதிக்குள்ள அந்த நுணுக்கமான லிங்க் எங்களுக்கு என்ன செஞ்சிடும், அந்த இடத்துல புரிந்து விடும் என்பதற்கான ஒரு ஆதாரம் இருக்குது. இறைவன் சில அறிவுகளை இந்த உலகத்தில் என்ன செய்வான், மறைச்சி வைத்திருப்பான். அதுக்கான ஒரு பெரிய ஒரு நியாயமும் நிம்மதியும் மனித சமுதாயத்துக்கு என்ன செய்யும், கிடைக்கும். உதாரணமாக ஒரு முஸ்லீம் அல்லாதவர் தான் ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்குறாங்க, யஸ்அலூனக அனிர் ரூஹ், உயிரை பற்றி கேட்குறாங்க, உயிரை பற்றி சொல்லுங்க. ஏண்டா உயிர் இருக்குன்னு உலகமே நம்புது, ஆனால் உயிர் எங்கே இருக்கேன்னு தெரியாது. ஒரு விஞ்ஞானியை எடுத்துக்கிட்டாலும் அவன் சயின்டிஃபிக்கலி செல்லை பிரித்து அதில் உள்ள நீர் எல்லாத்தையும் பார்த்து எல்லாம் முடிஞ்சு தனியாக செயற்கையாக செல் உருவாக்குற அளவுக்கு படிச்சுட்டான். அவனை இன்னும் உசுரை மறுக்கலை. அவனை என்ன செய்யலை, உயிரை அவனால், ஆனால் உயிர் என்னன்னு கேட்டால் அவனால் கூட என்ன செய்யலை. அது என்ன, நீ அவன் செயற்கையாக ஒரு செல்லை உருவாக்கிட்டு அவன் என்ன தடுமாறுறான், இதுக்கு எப்படி உசுறு கொடுக்குறன்றதான். இன்றைக்கி ரொபோக்கெல்லாம் என்ன பிரச்சனை, உசுறு தானே பிரச்சனை, சரியா. சார்ஜ் பண்ணி தானே உருவாக்க வேண்டியிருக்கான், கரண்ட்டை கொடுத்தானே. உயிர் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ரொபோவுக்கு அதை ஏற்றி விட்டானா முடிஞ்சு சப்ஜெக்ட், சரியா.
அது இல்லை தான் பிரச்சனை. யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உயிரை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி வமா உதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உயிர் என்பது எனது இறைவனது காரியம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு கொஞ்சம் தான் என்று சொல்லுங்கள். இதுதான் முஸ்லீம் அல்லாஹ்வுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியில் ரசூலுல்லாஹ் சொன்ன பதில். என்ன, உயிரை பற்றி கேட்டாங்க, தெரியான்னு சொல்லுங்கண்ணா, அவ்வளோதான். இதை பற்றி எனக்கு என்ன ஒரு ஞானம் இல்லை. உயிர் என்பது உண்மை, உயிர் என்பது உண்டு. அந்த உயிர் பிரிந்தால் மனிதனுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறதெல்லாம் உண்டு. ஆனால் அதோடு அது முடிச்சு. உயிர் என்பது இறைவனோட, உயிருக்கு மரணம் இருக்குதா? உயிருக்கு மரணம் இல்லை. சரியா? என்ற உயிர் இறைவனுடைய காரியங்களில் உண்டு. உயிர் கொடுத்தா இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டேன்னா அதில் உயிர் போயிடும், உயிர்கள் தனியாகிடும், அவ்வளோதான். உயிருக்கு மரணம் இல்லை. உயிர் பிரிவது தான் மரணம். உயிர் பிரிவது தான் மரணமே தவிர உயிருக்கு மரணம் உண்டுன்னா அந்த உயிருக்கு மரணம் உண்டு அப்படியே என்ன செய்ய வேண்டி இருக்கும், போய்கொண்டிருக்க வேண்டியிருக்கும். இப்போ இது அது ரமலானுடைய கேள்வி மாதிரி. ரமலானுடைய கேள்வி என்ன? இப்போ இப்லீஸ் என்ன சைத்தான்கள் கட்டு போடப்பட்டிருக்கிற ரமலான்னு சொல்கிறது. அப்போ ஒரு ஆள் கேட்குறது, எப்படி நம்ம கெட்டு போகிறோம், சைத்தான் தான் ஃபுல்லாக கட்டு போடப்பட்டிருக்கிறானே, அப்போது ரமலானில் நம்ம கெட்டு போதானே செய்கிறோம், அதை எப்படின்னு சொல்லி சைத்தான் கெட்டு போனான் தானே, அதுக்கு என்ன காரணம்? இன்னொரு சைத்தான் தானே. சைத்தான் சுஜூத் செய்ய மாட்டேன்னு சொன்னான் தானே, அதுக்கு இன்னொரு சைத்தான் காரணமா? இல்லை. அப்போ அப்படி போனவன் எங்கே போயிடும்? அந்த சைத்தானுக்கு இன்னொரு சைத்தான் அப்படி கடைசியில் சைத்தான் என்ன செய்யாது, முடியாமல் போயிடும். அதெல்லாம் காரணம். மனிதன் வழிகட்டு போகிறதுக்கு இப்லீஸ் மட்டும்தான் காரணம் எப்பயும் நினச்சிடக்கூடாது. மனிதன் நஃப்ஸும் என்ன காரணம், மனிதனுடைய உள்ளத்தில் உள்ள விஷயங்களை அது தானாக எங்களுக்கு தூண்டுப்படுறது ஒரு காரணம். இப்லீஸும் என்ன ஒரு காரணம். அதனால தான் சொல்லுவாங்க, சில கெடுதல்களை இப்லீஸ் மனுஷன் படிச்சு கொள்வானா. ஓ, இப்படி கெடுக்கிறதுக்கு நம்மளும் யோசிக்காத விஷயம் என்று சொல்லி இருக்குது. வக்குன் திம்ர அம்மின் ஜுனூதி இப்லீஸ் ஃபலம்மா ததாவல ஜமானு ஃபகான இப்லீஸு மின் ஜுந்தி. நான் ஒரு காலத்தில் இப்லீஸ் டீமில் இருந்தேன், இப்போ இப்லீஸ் ஏன் டீமில் இருக்கிறான்? அவ்வளோ படிச்சு கொடுத்தியா இவர்? சரியா? அப்போ எல்லா நேரத்திலையும் இப்லீஸ் நம்மளே கெடுக்கிறான்னு நினச்சிடக்கூடாது. இப்லீஸை நம்ம டெவலப் பண்ணி விடுறதும் இருக்கு. அப்போ எனவே எப்போ நினச்சிடக்கூடாது, இப்லீஸால் மட்டும்தான் எமது வழிகேடுகள் தவறுகள் நடக்கு நம்ம நினச்சிடக்கூடாது. இப்லீஸ் கெட்டு போனதுக்கு காரணம் நஃப்ஸ். இப்லீஸ் கெட்டு போனதுக்கான காரணம் நஃப்ஸுடைய ஒரு தூண்டுதல் தான் அவன் கெட்டு போனதுக்கு காரணம். இப்லீஸால் மட்டும்தான் எல்லா வழிகேடுகளுடைய சிந்தனை வரும்னு அர்த்தம் அல்ல. இப்லீஸே சிந்திக்காத வழிகேடான சிந்தனை மனிதனுக்கு என்ன செய்யும், வரும். அதான் அந்த கவிதை என்ன செய்யுது, சொல்லி காட்டுது. அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்டா, இந்த விதி என்ற அந்த அதாவது சைத்தான் என்ற அந்த மனிதனுடைய தூண்டுதலின் காரணமாக உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த வழிகேடுதலின் காரணமாகவும் மனிதன் என்ன செய்வான், கெட்டுப்போய் கொண்டிருப்பான் என்பதை நம்ம அடிப்படையாக என்ன செய்வேன்னு புரிந்து கொள்ள வேண்டும். எந்த பாயிண்ட் நான் இப்லீஸுக்கு வந்தேன்? எந்த பாயிண்ட் நான் இப்லீஸுக்கு வந்தேன்? யாருங்க இந்த கூட்டம்? எது லிங்க் பண்ற விஷயம்? அதாவது கலாக்கதருடைய அம்சத்தை என்றைக்கு நம்ம அந்த லிங்க் பண்ணுற சிந்தனைக்கு தானே இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு என்ன செய்வான், அதை நிரூபிச்சுட்டு தான் போடும். எனவே அதை நம்ம என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது, தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடாது. இதே மாதிரி தொடர்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு சிந்தனை வரலாம். உதாரணமாக இந்த ரூஹுடைய உதாரணம் நான் சொன்ன மாதிரி, உயிருடைய உதாரணம் சொன்ன மாதிரி ஒரு கேள்வி நமக்கு இந்த உலகத்தில் வரலாம். எல்லாவற்றுக்கும் நம்ம பதில் சொல்ல முடியாது. இந்த இடத்துல நம்ம நின்றுட்டோம்னு சொன்னால், இந்த ஒரு அம்சத்தில் நம்ம நின்று விட்டோம் என்று சொன்னால் இதில் நம்ம மிச்சம் தெளிவாக இருக்கணும். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கல வேணாம். கெட்டதுக்கு எப்படி காரணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமைப்பில் நம்ம இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கல கூடாது. எனவே இதை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா, இப்போ நான் 3 விஷயம் சொன்னேன் விதியோட அம்சத்தில். ஒன்று, நல்லவைகள் எங்களுக்கு என்ன அதிகமாக கிடைக்கின்ற பொழுது பெருமை அடிக்காமல் இருக்க எது உதவும், கலா கதிர் உதவும். கெட்டவைகள் அதாவது நமக்கு நடந்து விட்டால், அந்த இழப்புகள் நடந்து விட்டால் அதுக்கும் எது உதவும், தாங்கிக் கொள்ள கலா கதிர் உதவும். மூன்றாவது, நம்ம இந்த சமுதாயத்தில் எங்களை கெட்ட செயல்கள் எதையும் விதியோடு சம்பந்தப்படுத்தி நியாயப்படுத்த கூடாது. அந்த விதியை பற்றி நம்ம அல்லாஹ் தஆலா தான் எல்லாவற்றையும் படைத்தான் என்றதுக்கும் நம்முடைய செயல்களுக்கும் இடையில் உள்ள அந்த லிங்கை நாளை மறுமையில் புரிஞ்சு கொள்வோம்ன்றதுக்கான குர்ஆன் வசனங்களை பார்த்துட்டோம். இப்போ இது இரண்டாவது பார்த்து, இதுதான் நான் கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும்னு சொன்ன காரணம்டா கலா கதர் நம்ம விளங்குறதுக்கான விஷயம். திருப்பி ஒரு தடவை மீட்டிக்கிறேன். 4 தரம் என்ன, அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை அறிந்தான், எழுதினான், நாடினான், படைத்தான். இது நீங்கள் எப்பயுமே கலாக்கத்தில் ஒரு சப்ஜெக்டில் இது 4 தாண்டி தான் ஒரு விஷயம் என்ன செய்யுது நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ ரெண்டாவது அந்த பகுதிக்கு நம்ம வந்தோம்னா, கலாக்கதரை இப்படி ஒரு அற்புதமாக நம்ம புரிஞ்சுட்டோம்னா, அல்லாஹ் இந்த கலாக்கதருடைய விஷயத்தை எங்களுக்கு எதுக்கு சொல்கிறான்னு குர்ஆனில் சொல்லிட்டானடா. அதாவது ஒரு மூமினுக்கு எதுக்கு சொல்கிறாண்டா, கடந்தவைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்பதற்காகவும், அதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட விஷயம்தான் என்பதற்காகவும், கிடைத்தவைகளில் நீங்கள் பெருமை அடிக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த விதியை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அதே போல் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய விதி இருக்குது, ஏற்கனவே நடந்த விதிகள், இது ஓகே. அப்போ நம்ம என்ன ஆசைப்படுறோம், அந்த விதியில்
இது இப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, அது அப்படி நடந்திருந்தால் நல்லா இருக்குமே, இது இப்படி நடந்தால் இப்படி என்ன நமக்கு பொருட்களை மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையை நின்று நினைக்கிறான். 90% குடும்ப வாழ்க்கையில் என்ன நினைக்கிறேன்னா, நம்மளுக்கு இந்த ஹஸ்பண்ட் இல்லாமல் அந்த ஹஸ்பண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, நமக்கு இந்த மனைவி இல்லாமல் அந்த மனைவி தான் நல்லா இருக்குமே அப்படி என்று நினைக்கிறேன். இன்னொரு வாழ்க்கையோட சான்ஸ் இந்த உலகத்தில் இல்லை. அதனால் அவனுக்கு அந்த நினைக்கிற சுதந்திரம் இருக்குது. அதை விளங்கப்படுத்தி உமர்றலாங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையுடைய ஏட்ட கையில் தாரான், நீ 60 வருஷத்தை நீ எழுது, உனக்கு கதா கதிர முன்கால விதிகளை 4-5 தந்து, விதிகளை 4-5 தந்து, இப்படி தான் உலகம் இருக்கும், இதுக்குள்ளே நீ செலக்ட் பண்ணு, நீ உருவாக்கல, நீ செலக்ட் பண்ணுன்னு தந்தா அல்லாஹ் எதை அவனுக்கு இப்போ எழுதிக்கிறான்னு அதை தான் செலக்ட் பண்ணுவான். உமர்லாம் சொன்னாங்க. இப்போ ஏன்னா அவன் பாப்பான் இருக்கிற செலெக்ஷனில் இதுதான் பெஸ்ட் ஆகிக்குது. அல்லாஹ் தஆலா நமக்கு இப்போ அமைச்ச ரூட்டில் இதுதான் பெஸ்ட் ஆகிக்கிட்டு அதைத்தான் அவன் செலக்ட் பண்ணுவான். என்ன காரணம்டா, ஒன்றில் மாற்றம் செஞ்சால் 32 வயசில் மவுத்தாகிற மாதிரி இருக்கும். சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இதில் மாற்றம் செஞ்சால் இங்கே எக்ஸிடென்ட், 32ல் எக்ஸிடென்ட், அதுவா நமக்கு 60 வரைக்கும் வாழணும். சரியா? இவங்களை முடிச்சா அவன் நல்ல மனைவி தான், ஆனால் அவன் 22ல் மௌத்தா பேத்துடுறான், இவன் நமக்கு வாழணும். சரியா? உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், சரி இவரை முடிச்சா நல்லா வசதியாக வாழணும், அவரை பார்த்தா அவர் ஒரு 52 வயசில் அவர் கெட்டு போயிடுறாரு, வேறொரு லைனுக்கு பேத்துடுறாரு, இவன் சரி வராது. டோட்டலாக பார்த்துட்டு இதுதான்ப்பா மிச்சம் இருக்கிறதுலே நல்லா இருக்கு, இந்த ரூட்டு தான் நமக்கு என்னது, இது 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துபடுது. இந்த மனைவியில் வாழ்க்கையில் ஒரு கொஞ்சம் பிரச்சனை ஒன்று இருக்குதான், இந்த கணவனுக்கு இந்த மனைவி ஒரு பிரச்சனைக்கு தான், அவனுக்கு அது பெஸ்ட்டு. எது இப்போ அடுத்தவன்ட்ட கதிரை பார்த்தா என்ன நினைக்கிறோம், அவனுக்கு அதுதான் பெஸ்ட்டு, நம்மளுக்கு இதுதான் பெஸ்ட்டு. சரியா? நான் அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகினாலும் எனக்கு அழிவு, அவன் இதுக்குள்ளே மிக்ஸ் ஆகினாலும் அழிவு என்ற முடிவுக்கு தான் மனிதன் வருவான்னு உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொல்கிறார். ஒரு அழகான ஒரு மன திருப்தியை தார மாதிரியான ஒரு வழியை சொல்கிறார். உலகத்தில் இருக்கிற தேர்வில் இதுதான் நடக்கும். ஏண்டா தேர்வு எனக்கு மட்டும்தான்டா நான் டிசைன் பண்ணலாம், இந்த உலகத்தில் வேறு எவனுமே இல்லை, இந்த உலகத்தில் வாகனம் இல்லை, அது இல்லை, நேரம் இல்லை, நான் மட்டும்தான் வாழ போகிறேன்டா எனக்கு தனியாக டிசைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, எல்லாத்தோட எல்லாமே லிங்க் ஆகிக்கும். அப்படி தானே நம்ம சம்பாதிக்கிறது இன்னொரு கம்பெனியோட லிங்க் ஆகிக்கும். அப்போ அந்த கம்பெனிக்காரன் பிறக்கணும், கரெக்டா? அவன் உழைக்கணும், அவன் ஒன்றுக்கு போகணும், அவன் வாழ்க்கை சரியாக இருக்கணும், அவன் கம்பெனி ஒன்றா வரணும்னா அவன் வாழ்க்கை சரியாக நம்ம போய் சேர்றதுக்கு. ஸோ எல்லாத்தோடையும் அது லிங்க்ன்றதுனால இவன் அந்த பாதையை பார்த்தீங்கன்னா இதைத்தான் அவன் செலக்ட் பண்ணுவான். அதில் அழிவுகள் இருந்தாலும், அதில் நஷ்டங்கள் இருந்தாலும், அதில் இழப்புகள் இருந்தாலும், அதில் மரணங்கள் இருந்தாலும் அந்த பாதையை தான் அவன் என்ன செய்வான், அவன் செலக்ட் பண்ணுவான். அப்படி என்று சொல்லி உதாரணமாக ரசூலுல்லாஹோட வாழ்க்கை எடுங்களேன். ரசூலுல்லாஹோட வாழ்க்கை 40 வயசு 39 எடுத்துக்கோங்க, 39 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹோட வாழ்க்கை நமக்கு அமைஞ்சுன்னு வைங்களேன். நல்லவர், நல்ல எல்லா பேரும் நமக்கு அமைஞ்சு எல்லாம் ஓகே. ஆனால் எழுதவும் தெரியா, படிக்கவும் தெரியா, வாசிக்கவும் தெரியா. இப்போ அந்த 39 வயசில் நம்ம என்ன யோசிப்போம் தெரியுமா, அல்லாஹ் இப்போ என்ன கலா கதிரை தந்திருந்தா நேரம் நல்ல ஒரு ஸ்கூலில் சேர்ந்து நல்ல முறையில் படித்து நல்ல ஒரு ஆளாக வந்திருப்பேன் நினைப்பேன். 40 வயசில் நபியாக போகிறது தெரியாமல், 40 வயசில் நபியாக போகிறது தெரியாமல் இந்த 39 வயசை மாற்ற நினச்சிருப்போம். ஆனால் 40 வயசில் ரசூலுல்லாஹ் நபியாகிறாங்க. ஸோ இந்த 39 வயசே இறைவனுக்கு தான் ஏற்பாடு செஞ்சுக்கிறான்னு எப்போ உணர்வான், 40ல் தான் உணர்வான். இதே மாதிரி இறைவன் உணர்த்தக்கூடிய இடங்கள் பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நெகட்டிவாகவே யோசிச்சுக்கிறதால, வித்தியாசமாகவே யோசிச்சுக்கிறதால அதை எல்லாமே நமக்கு என்ன செய்யாது, அதாவது எதிர்பார்ப்பு இல்லாமல் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். எனவே இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு விளக்கம். ஒரு மனிதனுக்கு கதா கதிர் கையில் கொடுக்கப்பட்டு நீயோட வாழ்க்கையை எழுதிக்க என்று சொன்னால் இந்த உலகத்தில் அவனுக்கு தேர்வு கொடுக்கப்படும். ஒரு 5 சாய்ஸ் கொடுக்க தான், 5 ஒரு 10 சாய்ஸ் அல்லது ஒரு 100 சாய்ஸ் இருக்கலாம்னு வைங்களேன். இதில் இறைவன் எழுதிய இந்த விதியை தான் அவன் என்ன செய்வான், செலக்ட் பண்ணிக்கொள்வான். எனவே திருப்தி ஆயிருங்கன்றான். எனவே திருப்தியாக இருங்க என்று சொல்லி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே விதி எங்களுக்கு தரப்பட்டது என்னதுக்கு தெரியுமா, திருப்திக்காகத்தான், அதில் மாற்றம் செய்வதற்காக இல்லை. சரி, ஏன் அவன் திருப்தி இல்லாமல் இருக்கிறான் மனிதன் என்று சொன்னதுன்னா ஏன் காரணம் என்றா அறிவின்மை. இன்னொன்று புரிஞ்சுக்கணும், அந்த விதியை செலக்ட் பண்ணுற டைமில் மனிதனுக்கு எது பெரிய, இப்போ தான் நமக்கு இப்போ உள்ளது கவலை பெருசு. விதியை நம்ம கையில் காட்டியிருந்தால் நமக்கு பெரிய கவலை எங்கே தெரியுமா பார்ப்போம், மவுத்தாகிற டேட்டு தான் பார்ப்போம். முதலாவது இதெல்லாம் நம்மளுக்கு சப்ஜெக்டே இருந்திக்காது. முதலாவது டேட் மவுத்தாகிற டேட்டுங்க, அதை வச்சு தான் எங்களோட டோட்டல் வரலாறே நம்ம அமைப்போம். இது அதான் நான் சொல்கிறேன், 40 30 இது 90ல் போகுது, நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்குது, இதை செலக்ட் பண்ணுவோம். அப்படி என்று தான் நம்ம அந்த மவுத்தாகுருடைய அதோட பெரிய அழிவு. உலகத்தில் அவன் சம்பாதிச்ச அத்தனை சந்தோஷங்கள் எதுக்காக இழப்பான், மரணத்துக்காக இழப்பான். மரணத்தை தடுக்கிறதுக்காக வேண்டி அத்தனை கோடான கோடி சொத்தை அவன் என்ன செய்வான், கொடுப்பான். ஸோ இதுதான் நம்ம பிரதானமாக தெரிஞ்சுக்கிறோம். மனிதனை பொறுத்த வரைக்கும் என்றைக்கும் அந்த விதி கொடுக்கப்பட்டிருந்தால் இதுக்காகத்தான் விதி எங்களுக்கு தரப்பட்டுச்சு. மனிதன் அதை ஒரு தாங்கும் இடமாக அதில் போற்றணும். கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல். ரசூலுல்லாஹ் சொன்னா இதை சொல்லுங்க, கதருல்லாஹ்
நீங்கள் வந்து ஹரஸ் அலாமா யன்ஃபஉக், உங்களுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய விஷயத்தில் மிகவும் ஆர்வமாக இருங்க. அதில் மிகவும் ஆர்வமாக இருங்கன்னு சொல்கிறது தான் இஸ்லாத்துடைய ஆன்மீகம். உலகத்தில் பிரயோஜனம் தர எதுலையும் கவனம் எடுக்காதீங்கன்னு சொல்லலை. நல்ல ஆர்வமாக இருங்க. உங்களுக்கு ஒரு பிஸ்னஸாக, ஒரு வருமானமாக, ஒரு திருமண விஷயமா, ஒரு குழந்தை விஷயமா, ஒரு பிள்ளை உருவாக்குறதா, நல்ல கம்பெனி, எல்லாத்துலேயும் நல்ல ஆர்வமாக இருங்க. வலா தாஜிஸ், இயலாது என்ற இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், முயற்சி எடுங்க. ஃபைன் அசாபக ஷை, அந்த வழியில் ஏதாவது ஒன்று உங்களை குறுக்கிட்டு சோதனையாகி விட்டது என்று சொன்னால் நீங்கள் இப்படி சொல்ல வேண்டாம், லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா லகான கதா வ கதா, இப்படி நான் செஞ்சிருந்தா எனக்கு இப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்ல வேண்டாம். அந்த லிங்க் உங்களுக்கு தெரியாது. இப்படி செஞ்சிருந்தா இப்படி ரிசல்ட்ன்றது உங்களோட அறிவு. அது வெளிப்படையாக மட்டும்தான் விளங்கும். வெளிப்படையாக பார்த்தா இப்படி நடந்திருந்தா இப்படி நடக்கிறாங்க. அதுக்கு உள்ள பல செகண்ட், மில்லி செகண்ட் கணக்கான மாற்றங்கள் உள்ளுக்க இருக்குது. அது ரப்போட கையில் இருக்குது. அப்படி சொல்ல வேண்டாம். எப்படி சொல்லுங்க? கதருல்லா, இறைவனது விதி இது, இறைவனது விதி இது. அவன் அதாவது கதருல்லாஹி வமா ஷாஅ ஃபஅல, அல்லது கத்தரல்லாஹ் வமா ஷாஅ ஃபஅல், அவன் நாடியதை அவன் செய்கிறான், அவன் நாடியதை அவன் செய்கிறான் என்று சொல்லிவிடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். ஏண்டா ஃபஇன்ன லவ், இப்படி இருந்தால் அப்படி இருந்தால் ஷைத்தானுடைய வாசலை உங்களுக்கு திறந்துவிடும், ஷைத்தானிய சிந்தனைகளை உங்களுக்கு என்ன செய்யும்? திறந்து விடும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஒரு மனிதன் புரிந்துட்டான்னு சொன்னான், இந்த தத்துவத்தை, விதியுடைய இந்த 3வது பகுதி நான் சொல்கிறேன், இந்த 3வது பகுதியில் இதை ஒருவன் புரிந்து விட்டான்னு சொன்னார், இந்த உலகம் டோட்டல் டிசைன் அல்லாஹ் இதுதான் நடக்கும்னு எழுதி முடிச்சிட்டான். செயல்பாடுகள் எங்களுக்கு பொறுப்பு தரப்பட்டிருக்குது, அந்த வெளிப்பாட்டில் நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நமக்கு விளங்கிட்டோம்டா, பெரிய பிரயத்தனத்தில் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதுக்கு எதையும் நம்ம நினைக்க மாட்டோம். இதை புரிஞ்சதுனால தான் சஹாபாக்களோட கேள்வியை பாருங்கள். பிள்ளைகள் 4 ஆண் பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே 6 பேரும் மரணம். எப்படிப்பட்ட வேதனையை ரசூலுல்லாஹ் செஞ்சிருப்பாங்க, அடைஞ்சிருப்பாங்க. அந்த வேதனையில் கடைசி ஆண் மகன் மரணிக்கிறாங்க, இப்ராஹிம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரில் இருந்து அப்படி அழுகிறாங்க. அவங்களோட ஜனாசா நேரத்தில் கையில் மடியில் வச்சுக்கின்னு அழுகிறாங்க. அந்த புள்ளையோட இதயம் செம்பு பாத்திரம் கொதிக்கிறது மாதிரி கொதிச்சு ரூஹு போகுது. ரசூலுல்லாஹ் கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, கண்ணீர் ஓடுது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் முக்கியமான நபித்தோழர்கள்லாம் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்களை பார்த்து கேட்குற, புள்ள அழுகுதானே, அதாவது புள்ள மரணம், தந்தை அழுகிறாரு. இது அழுகுறது நம்ம கண்டா நம்ம என்ன நினைப்போம்? நியாயம்தானே, 4வது புள்ள அவருக்கு மரணிச்சு அழுகிறான்னு நினைப்போம். சஹாபாக்களுக்கு அது தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் தெரியும். சஹாபாக்கிட்ட கேள்வி என்னென்னா, அத்தபுக்கி, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் அழுகிறீங்களா என்று கேட்டான். இந்த கேள்வி நம்மகிட்ட ஒரு ஆள் கேட்டான்னு வைங்களேன், நம்ம பிள்ளைக்கு அழுது என்ன அழுகிறீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம அவனை பார்த்து என்ன நினைப்போம்? புள்ள முகத்தாய்க்கு நான் அழுகிறேன், இது ஏன் அழுகிறேன்னு இவன் கேட்குறான், இவன் மனிதாபிமானத்துக்கு இவனுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை போல் இருக்கேன்னு தான் நம்ம நினைப்போம். ரசூலுல்லாஹ் அப்போ நம்ம சஹாபாக்கள் என்ன நினைக்கணும்? சஹாபாக்களுக்கு மனிதாபிமானத்தில் அவங்க உச்சகட்டமானவர்கள். அவங்க அதை வச்சு கேள்வி கேட்கல, சத்தம் போட்டு அழுகிற குரூப்பே அன்றைக்கு நிறைய இருந்துச்சு, அதை வச்சு அவங்க கேட்கல. எல்லாரும் அழுவாங்கன்னு தெரியும். ஆனால் ரசூலுல்லாஹ்வோட ஈமான் கதா கதிர் சம்பந்தமாக உச்சமானது. அல்லாஹ்வுடைய நாட்டத்திற பேரில் தான் இது என்ன செஞ்சீங்க நடந்தீங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அப்போ ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய விதியை எப்படி எடுத்துக்கணும்? சிரித்து எடுத்துக்கணும். அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி எடுத்துக்கணும். அப்படி தான் ஒரு மூமினுடைய அந்த இது இருக்கும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அழுகிறீங்கன்னு தான் அந்த கேள்வி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்கவும் இல்லை அந்த கேள்வியை. நீங்கள் எப்படி கேட்பீங்க அப்படின்னு சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹாதிஹி ரஹ்மா, இது ஒரு கருணை. இந்த அழுகைக்கு காரணம் கருணை. ஜஅலஹல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களுடைய உள்ளத்தில் இந்த கருணையை வச்சிருக்கிறான் அப்படி என்று சொல்லிட்டு, அதாவது அல் உயூனு தத்ரிஃப், கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, வல் குலூபு, அதாவது வல் குலூபு தஹ்சன், உள்ளங்கள் கவலைப்படுகின்றன, வலா நகுலு இல்லாமா யுர்தி ரப்பனா, இறைவன் பொருந்திக் கொள்கின்ற வார்த்தையை தவிர வேறு வார்த்தையை நம்ம என்ன செய்வதில்லை, சொல்வது இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹ். அப்போ கண்ணீர் நியாயமானது, அது கருணையால் என்ன செய்யும்? கண்ணீர் வடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துகிறாங்க. அப்போ சஹாபாக்கள் அந்த கலாக்கதுடைய அந்த சப்ஜெக்ட் எப்படி விளங்கி வச்சுதான் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுடைய விதியில் கண்ணீர் வடிக்கலாமா என்ற ஒரு கேள்வி சஹாபாக்களுக்கு வருது. வடிக்கலாம், ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தி கொடுக்குறாங்க. கவலைப்படலாம், கண்ணீர் வடிக்கலாம், வேதனை ஒன்று உங்களுக்கு என்ன செய்யலாம், வரலாம். அதாவது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒன்று நடந்துட்டு, நஷ்டம் நடந்துட்டு, இழப்பு நடந்துட்டு, அதுக்கு அவங்களோட கண்ணீர் போகுது, உங்களோட மனசு வேதனைப்படுது, கவலைப்படுது, அதுக்காக நீங்கள் ஒரு அங்கலாய்க்கிறீங்கன்னா மார்க்கத்தில் என்ன அனுமதி, அது உங்களுக்கு பிழை இல்லை. அது எதன் காரணமாக நடக்கும்னா, மனிதன் உள்ளத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய உணர்வுகள் காரணமாக நடக்கும். ஆனால் வார்த்தையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத வார்த்தை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாள் சொல்ல மாட்டோம்,
விதியில் உள்ள அடிப்படையில் தான் இது நடந்தது என்று சொல்வோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போது உலகத்தில் நம்ம இதுதான் நமக்கு விதி என்று எழுதப்பட்ட விஷயத்தை ஒரு முஃமின் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். இது முக்கியமான 4வது பகுதி. அதாவது கதா கதரை விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்வது 4வது பகுதி சொல்லுவாங்க. இதுக்கு அதாவது ஒரு ஜுஹுதுடைய பார்வையில் சொல்லுவாங்க மக்காம்கள் என்னுவாங்க, மக்காமாத் என்னுவாங்க. முதலாவது மக்காம் என்னன்னா, ஒரு சோதனை, நமக்கு ஒரு இழப்பு நடக்குதுன்னு வைங்களேன், அந்த இழப்பை நம்ம சோதனையாக நினச்சி வேதனையாக நினச்சி கவலைப்பட்டு அதில் பொறுத்துக்கொள்வது, இது பொறுமை சிறப்பான ஒரு. இன்னொன்று இருக்கு என்னன்னு சொன்னால், ஒரு சோதனை வருகிறது, அது உங்களுக்கு சோதனையாகவே விளங்காமைக்கிறது. சும்மா சுருக்கமாக நான் சொல்கிறேன், சோதனையாகவே விளங்காமைக்கிறது. என்ன காரணம்? கலா கதிர் அப்படி என்ற ஒரு மனநிலை. இது கொஞ்சம் உயர்ந்த மனநிலை. 3வது மனநிலைன்னா, சோதனை நடக்கிற சந்தர்ப்பத்தில் சந்தோஷப்படுறது. இந்த மக்காம் இருக்கு தானே, இது யார் உருவாக்கலாம். அந்த உருவாக்குற இடம் எல்லா இடத்துலையும் சாத்தியப்படாது விட்டாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு அது ஏற்பட எப்பேண்டா கதா கதருடைய உங்களுடைய அந்த லிங்க் வந்து அப்படி பவர் ஆயிடுச்சு உள்ளத்தில். அது உங்களுக்கு அவசரமாகவே உங்களுக்கு என்ன செய்யும், அது இறைவனுடைய முடிவு, இறைவனுடைய அந்த இடத்துல அவசரமாக வந்து உங்களுக்கு ஒட்டிடும். யாருக்கு சந்தோஷப்படையிலும் நினச்சி பாருங்க பார்ப்போம். எவருக்கு அதில் மகிழ்ச்சி அடையலும் நினச்சி பாருங்கள். சில நேரங்களில் இப்போ நாங்கள் இந்த பலஸ்தீனில் நடக்கக்கூடிய துன்பங்கள், சோதனைகள், சோகங்களை பார்க்குறோம். அவங்களுக்கு மன ரீதியான பலமாக எது இருந்துட்டு இது இந்த கதா கதிர் இறைவனுடைய அந்த என்ன அல்லாஹ்வுடைய விதி, அல்லாஹ்வுடைய எழுத்து, அல்லாஹுக்காகன்ற சிந்தனை தான் அதில் உள்ள அதிகமானவர்களுடைய பலமாக இருக்கும். போராடக்கூடிய எல்லோருடைய பலமும் அதை சொல்ல முடியாது. ஆனால் ஈமானிய பலமாக அவங்களுக்கு பின்னால் சிலர் மரணத்தை திருப்தியாக தண்ட பிள்ளைகள்ட ஏற்றுக்கொள்வது, புன்னகையோட சிரிப்போடு ஏற்றுக்கொள்றதும், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்க அதை வெளிப்படுத்துகிற இடத்துக்கு வாரதுக்கும் சில நேரத்தில் நம்ம மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்றோன்னு ஈமானால மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வோம். இன்னொன்று இயல்பால மகிழ்ச்சி வருதுண்டா ஈமானல் அல்ல, நம்ம சிரிக்கிறோம் அல்லாஹ்வுடைய இது கதிர் அப்படி இதொண்டு இயல்பாலேயே நமக்கு மகிழ்ச்சி வருதுன்னா நம்ம 2.5 கலக்கிற இடம். அது உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யுது, அது 2.5 கலக்கக்கூடிய ஒரு இடம். அதனால தான் சில நேரத்தில் நபிமார்களில் பலர் நிறைய சோதனைக்கு பற்றிருப்பாங்க, துவா கேட்க மாட்டாங்க. அந்த சோதனை இல்லாமல் சொல்லி அந்த சோதனை இல்லாமல் சொல்லி துவா கேட்காம அதில் என்ன செய்வாங்க, சபரோடு இருந்து கொண்டே இருப்பாங்க. காரணம் அல்லாஹு தஆலா நமக்கு விதித்தது சந்தோஷமாக இது கிடைப்பா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 7 வருஷம் 8 வருஷம் 10 வருஷம் அவர் துவாலாம் கேட்கல, சபரில் இருந்தார். என்ன சபரில் இருந்தாருன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா தந்த ஒரு பகுதி எனக்கு இது மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டே இருந்தார். ஆனால் மனைவி பிள்ளைகள் எல்லாரும், மனைவி அந்த சொந்த எல்லாருமே விட்டு போய் தனிச்சு போகிற நேரம் வருகிற நேரத்தில் அல்லாஹ்ட்ட கையேந்திரார். யா அல்லாஹ் சுன்னி மஸ்ஸனி அப்துர், விளங்கிட்டா எனக்கு வந்து என்ன தீங்கு எனக்கு ஏற்பட்டுட்டு அதனால் எனக்கு வந்து நோய் என்ன செய்ய குணமாக்குது. அல்லாஹ் உடனே என்ன செஞ்சான், குணமாக்கிட்டு என் அடியானுடைய சபர் என்ன முடியுது. அந்த இடத்துல அல்லாஹ் தஆலா குணமாக்கிடுறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா அல்லாஹ் கபூல் செஞ்சான் தானே. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எப்படி துவா கேட்டான்னு வருது, யா அல்லாஹ் நான் வயதானவனாக இருக்கிறேன், எனது மனைவி குழந்தை பெற முடியாத நிலையில் இருக்கிற, எனக்கு குழந்தை தான். அப்போ இது இளம் வயசில் கேட்டீங்கள்மா, கேளாது. இந்த வார்த்தை இளம் வயசில் சொல்லிடுமா? அப்போ அவர் கேட்டது முதிய வயசில் தான். இளம் வயசுலேருந்தே துவா கேட்டு 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 வந்து முதிய வயசில் கபூல் ஆகலை. முதிய வயசு வரையும் கேட்கல அவர். இல்லைன்னா அப்படி சொல்லலாது, எது நான் வயதாகிவிட்டேன், என் மனைவி குழந்தை பெற முடியாத நிலையில் இருக்க, எனக்கு குழந்தை தான் சொல்லு. அல்லாஹ் தஆலா எனக்கு இதை என்ன செஞ்சுட்டான், எனக்கு ஒரு விதியாக அல்லாஹ் தஆலா அமைச்சிட்டான், நான் அதில் சந்தோஷப்படுறேன், மகிழ்ச்சியில் இருக்கிறார். ஒரு இடம் வர டைமில் அவருக்கு ஒரு கவலை வந்துட்டு, ஒரு இடத்துல ஒரு கவலை என்ன, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்குறாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை சுற்றி அந்த சீசனில் இல்லாத பழங்கள் இருந்துட்டு இருக்குது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு நிலையிலிருந்து அந்த முன்னே சமுதாயத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த இது வழிமுறையில் இருந்தவங்க. அண்ணா லக்கிஹாதா இது எந்த பக்கத்தால் உங்களுக்கு இது வந்ததுன்னு கேட்குறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இந்த என்னது அல்லாஹ்விடமிருந்து வந்தது அப்படி என்றாங்க. உனாலிக தஆ ஜக்கரியா ரப்பா, இந்த இடத்துல தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட என்ன செஞ்சார், ஆசைப்பட்டார். அது வரைக்கும் அல்லாஹ்வுடைய அந்த விதிയുടെ திருப்தியில் இருந்தார். அல்லாஹ் தஆலா சந்தர்ப்பம் சூழ்நிலை இல்லாத டைமில் அந்த பழங்களை கொடுக்குறான். அந்த சீசன் இல்லை, அந்த சந்தர்ப்பம் இல்லை, அது காய்க்கிற டைம் அல்ல. உடனே அல்லாஹ்ட்ட துவா கேட்குற, யா அல்லாஹ் நான் வயதானவனாக இருக்கிறேன், சீசன் இல்லை நினைக்கிட்டா. இவர் என்ன என் மனைவி வந்து குழந்தை பெற முடியாமல் இருக்கிறா, யாரா எனக்கு குழந்தையத்தா. நான் என்றைக்குமே உன்னோட துவால என்ன செஞ்சதில்லை, நம்பிக்கை இழந்ததில்லை. என்னை வாரிசாகின்றவர்களில் நீதான் சிறந்தவன், குழந்தை அல்ல. விளங்கிட்டா. ரப்பிலா ததர்னி ஃபர்தன் அன்த கைருல் வாரிசி. வசனத்தை பாருங்க, துவாடி அழக பாருங்க. ரப்பிலா அதாவது ரப்பிலா ததர்னி ஃபர்தன், என்ன தனியாளாக விட்டுறாத, குழந்தையத்தா. அன்த கைருல் வாரிசி, எனக்கு பின்னால் என் சொத்து சொந்தமாகின்றவர்களில் நீ தான் சிறந்தவன். இப்பண்டா என் சொத்து எனக்கு இந்த உலகம் ஃபுல்லாக யார் வாரிசு, அல்லாஹ் தான் வாரிசுண்டா. யார் மரணத்துக்கு பின்னால் யாருக்கு போகுமோ
அவன் தான் வாரிசு. வணங்கிட்டா? அப்போ எல்லாரும் மரணிச்சுட்டா யாருக்கு இந்த உலகத்தில் உண்மையான வாரிசு யாரு? அல்லாஹ் தான். அதனால தான் அந்த ஹைருல் வாரிசு, நீ அல்ல வாரிசுகளில் நீ தான் சிறந்தவன், ஆனால் எனக்கு ஒரு குழந்தையை தான் அந்த துவாலையும் அந்த ஒரு அழகு என்ன செய்து இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த மாதிரி கேட்ட உடனே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், கபூல் செஞ்சு. அப்போ அது வரைக்கும் என்ன செஞ்சாங்க, பொறுமையாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறாங்க பாருங்கள். கலா கதர் இதில் அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வந்து என்ன செய்ய ஃபிட் ஏற்படுது, எண்ணி அத்த கஷ்டம் என்ன ட்ரெஸ் எல்லாம் என்ன செஞ்சிருது விலகிருது, இதை குணமாகறதுக்கு துவா செய்யுங்க, இந்த நோய் குணமாக துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு வழி இன்ஷித்தி சபர்த்தி மக்காமில் முதலாவது மக்காம சொல்கிறாங்க என்ன, விரும்பினா பொறுமையாக இருங்க, வழக்கில் ஜென்னா உங்களுக்கு சொர்க்கம் உண்டுன்றாங்க. வ இன்ஷித்தி தாவத்துல்லா நான் நீங்கள் விரும்பினா நான் துவா கேட்குறேன், அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், குணத்தை தருவாங்க. உடனே அந்த பெண்மணி இல்லை நான் பொறுத்துக்கிறேன், சொர்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, இது பொறுத்தா சொர்க்கம்ட்டாங்க, இதுக்கு மேலே எனக்கு என்ன தேவை, அதை பொறுத்த அதை செய்தி என்னன்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ் தார சோதனையை ஒருத்தர் வந்து பொறுமையாகவோ அல்லது ஈக்குவலாகவோ அல்லது சந்தோஷமாகவோ எக்ஸப்ட் பண்ணிட்டான்னா அவருக்கு ஜஸா என்ன, சொர்க்கம் தான். அதுக்காக இந்த 3 மக்காமில் ஒரு மனிதன் ஒரு உயர்ந்த மக்காமை ஏற்றுக்கணும்னா ஒரு சொர்க்கம் என்பதனால அந்த சோதனையோ இழப்பையோ கஷ்டத்தை எல்லாத்தையும் பொறுத்துக்கிறது சொர்க்கம். உடனே அந்த பெண்மணி எக்ஸப்ட் பண்ணிட்டான், இந்த ஆடை விலகாம இருக்க துவா செய்யுங்க என்ன, அதுக்கு ரசூலுல்லாஹ் துவா செஞ்சாங்கன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் காட்டின வழி என்ன, அந்த சபர். வழங்கிட்டா ஒரு மனிதன்ட்ட பொறுமையோ அல்லது அல்லாஹ்வுடைய கதாவுடைய விஷயத்தில் அது ஒரு சமமாகுவதோ அல்லது சந்தோஷமாகுவதோ அந்த விதியுடைய இழப்பில் அவன் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியுடைய உச்சகட்டத்தை ஆகுது. அப்போ நபிமார்களில் எல்லாருமே இந்த துவா கேட்டதை பார்க்கணும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துவாவை கேட்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு ஒரு ஆண் வாரிசு தான் என்ன செய்யலை, துவா கேட்கல, ஒரு பெண் வாரிசு தான் ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, துவா கேட்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான், மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், உங்களுடைய எந்த ஆண் மகனுக்கும் முகமது தந்தை கிடையாது. அல்லாஹ் வசனிக்கு பூரா உங்களுக்கு என்ன செய்யாது, ஆம்பளை பிள்ளை பிறக்காதுன்ட்டு அல்லாஹ் என்னது, எந்த ஒரு ஆண் மகனுக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை கிடையாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். எவ்வளோ பெரிய சபர் இருக்கிறது தெரியுமா அதுக்கெல்லாம். அதாவது பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது இல்லை என்று அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான்டா. நபிமார்கள் இந்த பிரச்சாரத்தை இந்த உலகத்தில் தாங்கி சொல்கிறதுக்கு அல்லாஹ் உலக வாழ்க்கையில் எத்தனையோ எடுத்துட்டான், உலக வாழ்க்கையில் எத்தனையோ அல்லாஹ் பறிச்சுட்டான், எடுத்து தாயாக்கி நபியாக்கி கொண்டு வந்து சமுதாயத்தில் சேர்த்து இந்த பயணத்தை என்ன செய்யுங்க நீங்கள் மேற்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் சோதனைகளும் இழப்புகளும் நஷ்டங்களும் எங்களுக்கு வலுகுதுன்னு விளங்கினான். விதியில் உள்ளதை அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், செஞ்சுட்டு இருக்கிறான். ஒரு முஃமின் அந்த சோதனையும் இழப்பையும் கஷ்டத்தையும் 3 விதமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்னு விளங்கிட்டான். அப்படின்னு சொன்னால் எப்படி அதாவது அதில் பழி போடவும் மாட்டான், அதில் பழி போட அதாவது அமைஞ்சிக்கிற சோதனையில் பழி போடவும் மாட்டான், அதை குறையாக பார்க்கவும் மாட்டான், அதை மட்டம் தட்டவும் மாட்டான். அல்லாஹ்வுடைய விதி எனக்கு இப்படி என்ன செஞ்சு அமைஞ்சிருக்கு, இதில் பல நன்மைகள் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். அதை நமக்கு அதுதான் சொல்கிறது. அந்த 3வது மக்காம நான் சொன்னேன் என்ன, நடந்தவைகளில் சோதனைகளில் சந்தோஷம் அடைகிறது இருக்குது. அது இந்த மாதிரி ஒரு மனிதன் நினச்சிட்டான்னு சொன்னால் அதில் அல்லாஹ் நீங்கள் வெறுக்கக்கூடியதில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பல நலவுகளை என்ன செய்திருப்பான், ஏற்படுத்தியிருப்பான். எதில் சொல்கிறான் தெரியுமா, குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இதில் சொல்கிறான், குடும்ப வாழ்க்கையில் சொல்கிறான், நீங்கள் ஒன்றை வெறுப்பீங்க, நீங்கள் வெறுக்கக்கூடிய அதில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பல ஹைர்கள் என்ன செஞ்சிருப்பான், வைத்திருப்பான். ஏண்டா மனிதன் தண்ட இடத்துல இருந்து தான் அடுத்தவங்களோட நிலையெல்லாம் பார்ப்பான், நமக்கு சரியாம இல்லை, நமக்கு பொருத்தமாம இல்லை, இதுக்காம இல்லை நினைப்பான். உனக்கு அதான் பொருத்த மட்டும் யாருக்கு தெரியும், ரப்பு தெரியும். என்ன காரணம், ஓண்ட நிலை யாருக்கு தெரிஞ்சவன், அல்லாஹ்க்கு தெரிஞ்ச ஓண்ட மனநிலை என்னன்னு சொல்லி ஓண்ட மனநிலையை நிர்வகிச்சுட்டு போகிறதுக்குரிய சூழ்நிலை யாருக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அமைச்சிருப்பான். நம்மளை பற்றி அளக்க மாட்டான். நம்மளோட பெற்றோர்களாக இருந்தாலும் கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு அமைஞ்சது நல்லா இல்லைன்றுவாங்க யாருமோ. ஏன்னா அவங்க வந்து உங்களே பார்க்க மாட்டாங்க, அமைஞ்சவங்கள பார்ப்பாங்க. மனைவியோ கணவனோ அமைஞ்சவங்கள பார்ப்பாங்க. அல்லாஹ் தான் 2 பேரையும் பார்ப்பான். உனக்கு அவன் பொருத்தம் இல்லைன்னு அவங்க ஒரு சைடால் சொல்கிறாங்க, உனக்கு 100% பொருத்தம் பண்ணுறது எனக்கு தான் தெரியும், உண்ட சைடே எனக்கு தான் தெரியும் என்று ரப்புக்கு தெரியும். இது ஒரு மனிதன் கலா கதிர் அல்லாஹ் தஆலா உண்ட எனக்கு சோதனையாகவோ உண்டு கஷ்டமாகவோ உண்ட இழப்பையோ அமைத்ததுக்கு பின்னால் 1000 நியாயங்கள் இருக்கும். சில பேர் ப்ரெசென்ட்டில் அது நியாயம் இல்லாத மாதிரி எங்களுக்கு வழங்கும், ஃப்யூச்சரில் அதுதான் பெருசாக அமையும், தெரியாமல் இருக்கும். சில குணங்களில் பெரிய நலவுகள் அல்லாஹ் தஆலா வைத்திருப்பார். இப்போ ஒரு சிம்பிளாக சொன்ன உறவுகளில் எடுக்கலை, சொத்து பிரித்தல் இருக்கிற சொத்து பிரித்தல் என்ற விதியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, சொத்து பிரித்தல் என்ற அந்த சொத்தை நம்ம பிரிக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம யாருக்கு நம்மளோட சொத்தை கஷ்டப்பட்டால் நம்ம நினைப்போம், அதாவது நம்மளோட பிள்ளைக்கு போகணும், நம்மளோட மனைவிக்கு போகணும்னு நினைப்போம். இஸ்லாம் என்ன சொன்னால், ஆம்பளை பிள்ளை இல்லைண்டா வாப்பாவும் இல்லைண்டா, மௌத்தாகினவருக்கு ஆம்பளை பிள்ளையும் இல்லை வாப்பாவும் இல்லைண்டா யாருக்கு சொத்து போகணுமா, தம்பிக்கு நானாகவும் போகணும்னு. நம்ம நான் மரணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்மளோட தம்பிக்கும் நமக்கு நானாகும் பிள்ளைக்கு போகும். ஒரு மகள்னுவீங்க, மகளுக்கு அரைவாசி போயிடும்,
வைஃபுக்கு எட்டில் ஒன்று என்ன செஞ்சிடும் போயிடும். எஞ்சியதெல்லாம் ஏன்னா தம்பிக்கு நானாங்க போயிடும். உட்கார்ந்து ஃபெமிலியில் உள்ளவங்க யோசிக்கிறாங்க, அது என்ன அவரோட தம்பிக்கு அவரை நானாங்க போகுது, அவருக்கு இந்த குடும்பத்துக்கு என்ன இந்த 20 வருஷம் அவர் எதுவுமே ஒன்றும் இல்லையே, இவர் தான் நமக்காக உழைச்சவருங்க. அல்லாவுடைய விதிகள் தெரியுமா? அதான் சொல்கிறேன், யோசிப்பதற்கே இல்லாத இடத்துல இருக்கீங்க. கடைசி 20 வருஷம் தான் நீங்கள், ஆரம்ப 20 வருஷம் சகோதரர்கள், ரெண்டுக்கும் சேர்ந்தா சொத்து பிரிக்கும். ஆரம்ப 20 வருஷம் யார்? சகோதரர்கள், அதுலேயும் சொத்து பங்கு இருக்குது. கடைசி 20 வருஷம் என்ன நீங்கள். ஸோ 40 வருஷம் அவர் வாழ்ந்திக்கிறார். தெரிய அவர் 40-60 வருஷம் வாழ்ந்திக்கிறாரு. சகோதரர்களுக்கு இறந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த காலத்தை வச்சு பங்கு, உங்களுக்கு நிகழ்காலத்தை வச்சு என்னது பங்கு. அல்லாவுடைய சட்டங்கள் அப்படி ஈக்குவலாக இருக்கும். நமக்கு யோசிக்கவே முடியாமல் இருக்கு. நம்ம எப்பயும் கடைசியாக தான் பார்ப்போம். 100 ஒருத்தனுக்கு வந்து நீங்கள் உழைச்சி முன்னேற வச்சு எல்லாம் கொடுத்துருப்பீங்க, மனிதனை சொல்கிறேன். கடைசி ஒரு மாதம் கொடுக்கலன்னு வைங்களேன், இப்போ அவர் மாறிட்டார் தெரியுமா? முந்தியெல்லாம் நல்ல தர்மசாலியாக இருந்தார், இப்போ அவர் மாறிட்டார். அப்படி தான் மனுஷன் யோசனை. கடைசியாக கொடுக்கலன்னு வைங்களேன், அதில் ஹித்தாம் அவர், அதில் தான் அவர் என்ன செய்கிறது, முத்திரை குத்துறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெரியாது, நீங்கள் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, கடைசியாக ஒரு நலவு செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் பொருந்திக்கொள்கிறான். கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறீங்களா, அல்லாஹ் ஏற்றுக்கின்றான். கடைசி எல்லாம் பழசெல்லாம் மறந்தான். மனுஷன் நல்லதெல்லாம் மறந்துடுவான், பழசி. மனிதன் கெட்டதை மறக்காடு போல. இப்போ கொடுக்குறாருன்னா ஆரம்பத்துலலாம் படு மோசமான ஆள் அவர். என்ன அந்த ஆரம்பத்தை மறக்கவே மாட்டான். மனிதனுடைய நிலை அப்படியாக இருந்து கொண்டிருக்க, ரப் அப்படி இல்லை. அப்போ எனவே நம்ம என்ன தெரிந்து கொள்ளணும்னா, அல்லாஹ்வுடைய சட்டங்களும் நலவுகள் இருக்கும், அல்லாஹ்வுடைய விதிகளும் என்ன செய்யும், எங்களுக்கு எல்லா வகையிலும் நலவாய்க்கும். ப்ரெசென்ட்டில் நல்ல கருணையாக அன்பாக இறக்கமாக ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டீங்க. இதை பார்த்து இந்த கஷ்டத்தில் 2 பேர் சண்டையில் வைப்பாங்க, அவன் பராப்பட்டுங்க நிற்பான், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு சொல்லி. நீ பார்க்குற அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியில் எங்கே பார்க்குறாய்? வெளியே தானே பார்த்தாய், வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாய் இல்லை. ஒவ்வொரு வாழ்க்கைக்கு அறவாசி இருக்குது. சில பாட்டி வெளியே வந்து அப்படியே புல் மகிழ்ச்சியாக இருந்துட்டீங்க, உள்ளே போனால் என்ன பெரிய சண்டையாகும். சில குரூப் வெளியே சண்டை உள்ளேயும் சண்டையாக இருக்கும். ஆனால் வித்தியாசமான ஒரு சந்தோஷம் அந்த குடும்பத்தில் என்ன செய்யும் இருந்து காட்டி. அதெல்லாம் முடிவெடுக்கலாம். இப்போ தேனும் பாலுமாக வாழ்ந்தவர்கள் ஒரு 10 வருஷத்துக்கு போகிற பார்த்தா என்ன மாறி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அப்போ இவர் முடிவெடுப்பார், நல்ல வேலை நான் இதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், இந்த மனைவி எவ்வளவுக்கு தேவையில்லை, நம்மளோட வாழ்க்கை நல்லா போகுது. அதே மாதிரி தான் கணவன் விஷயத்துல அதை நினைப்பாங்க. ஒரு பணக்காரர் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக வாழ்ந்திருப்பான், நம்ம சந்தோஷமாக மார்க்கம் இல்லாது விட்டார், அல்ல மார்க்கத்தில் பட்டு குறைவாங்க, நம்மளும் பெரிய ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சவங்க ஒரு தலைகீழ மாறிட்டுன்னு வைங்களேன், வேறு மாதிரி ஆகிரும். எத்தனையோ விஷயங்கள் இருக்குது உலகத்தில். அப்போ இந்த ஒரு நிலை, இழப்பு, வாழ்க்கை, இது எல்லாம் திருப்திகள் எல்லாம் அவர்களுக்கு வந்த விதியை இதை ஏற்றுக்கணும். அடுத்து இந்த விதிகள் என்பது ஏழைக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, அது இருக்குது. திருப்தி பேசினா அது ஏழைக்கு, என்ன விதி பேசினா அது ஏழைக்கு. விதி திருப்தி எல்லாம் யாருக்குரியது? வசதி படைத்தவர்களுக்கு, அந்தஸ்துள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு, நடுத்தரத்தில் உள்ள எல்லாருக்கும் உரியதான் விதி என்ற பகுதி. அதை இப்போ இழப்புகளில் மனிதன் என்ன செய்கிறது, மனிதன் ஒரு தாங்கி நிற்பதற்குரிய ஒரு பகுதியாக அல்லாஹ் தஆலா இது என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான்னு பார்க்குறோம். யாருக்கு இந்த நிலை விளங்கிட்டோம், ஒரு மனிதனுக்கு யாருக்கு இந்த நிலை விளங்கி விட்டதோ அவருக்கு இயற்கையாகவே திருப்தியான மனப்பான்மை உண்டாக ஆரம்பிக்கும். திருப்தியான மனப்பான்மை 1-2 நாளில் உருவாகிறதில்லை, பொறுமையும் 1-2 நாளில் உருவாதில்லை. ஹதீஸில் வருது, வமை யஸ்தஅஃபிஃப், யார் பேணுதலான வாழ்க்கையை பழக்குகிறாரோ யுஃபஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு பேணுதலான வாழ்க்கையை கொடுப்பான். வமை யதஸப்பர், யார் பொறுமையை உருவாக்கி கொள்கிறாரோ யுஸப்பிர்ஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு என்ன செய்வான், பொறுமையை கொடுப்பான். பழக்கினா தான் பொறுமை வரும். நிறைய பேர் பொறுமையை பழக்கிறதெல்லாம் இல்லை, வந்தவா பொறுமை, வராட்டி பொறுமை இல்லை. பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது அப்படின்றது. அவரோட எல்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுக்காது தான் இல்லை, பொறுமைக்கு ஒரு எல்லை. இதே மாதிரி தான் பேணுதல் என்பது போதும் என்று சொல்லி பழக்கிற டைமில் மட்டும்தான் வரும். நீங்கள் தானாக நிற்க விட்டீங்கன்னு வைங்களேன், போயிட்டே. அப்போ இது முக்கியமான லவ்கான லிபினி ஆதம வாதியானி மின் தஹபின் லபுத்தகா இலஹிமா தாரிதா மமாயம்ல ஒஃபாஹு இல்லத்துற வாதமுடைய மானுக்கு 2 ஓடைகள் தங்கம் இருந்தால் 3ஆவது அவள் எதிர்பார்ப்பான். நம்ம காலையில் விடிஞ்சு பார்க்குறோம், வீட்டுக்கு முன்னுக்கால என்ன செய்யுது, தங்க ஓட 2 திடீர்னு வேலிக்குள்ளால் ஓடிட்டிக்கிட்டு வைங்களேன். அது என்னடா தங்க ஓட ஓடுதுன்னு முதல் நம்மளுக்கு யோசனை 2 வரும். ஒன்று அடுத்த வீட்டுக்காரனுக்கு அதை மறைச்சிடணும் ஃபஸ்ட்டு, சரியா? செகண்ட் என்னென்னா நம்மளோட வீட்டுக்குள்ளே வருதுண்டா நிறைய ஓட இருக்க சான்ஸ் இருக்குதுண்டு வீட்டை இடிச்சிடுவோம். வீட்டை வேறு இடத்துல வாங்கிக்கலாம், அதான் தங்க ஓட ஓடுது. வீட்டை இடித்து தோண்டி அந்த ஃபுல்லாக தேடி 3ஆவது தேடுவான். 2 வருது, அது ஒன்றை உலகத்துக்கு கொடுத்துட்டு ஒன்றை நம்ம அனுபவிப்போமேன்றது நம்ம நினைக்க மாட்டோம். கொடுத்தா அவன் என்ன செய்வானன்னு ஒரு பிரச்சனை மிக்குது, சரியா? இப்படியான மைண்ட் செட்டால் மனிதன் கிடைச்சாலும் திருப்தினா கதா கதிர் 2 அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ், இதை நம்ம அனுபவிப்போம். மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கொடுப்ப பண்ணிக்க மாட்டான், வேலியை போடு, விளங்கிட்டா, உள்ளுக்குள்ளே 3ஆவது ஓடையே தேடு. இப்படி தான் ஒரு ஊரில் வந்து
சம்மந்தமே உள்ளவரில் ஜெம்மம் விட்டுட்டு கீழே கல், அது சம்மந்தமே யாரோ தோண்டின டைமில் என்னத்தையோ தோண்டிட்டா அகப்பட்டுட்டு கொஞ்ச நாளில் பார்த்தா அந்த ஏரியாவில் ஊட்டெல்லாம் உடைச்சிட்டாங்க. ஊட்டை ஃபுல்லாக உடைச்சி கொஞ்ச நேரம் உடைச்ச 2-3 பேருக்கு கிடச்சிட்டு, கிடைச்சதோட அல்ஹம்துலில்லாஹ் அப்போ தவக்குள் வைக்கிறது. தவக்குள்ள வச்சு ஊட்டெல்லாம் உடைச்சி காலியான பாட்டியும் மிக்குது, விளங்கிட்டா, கிடைக்காத பாட்டியும் இருக்குது. இப்போ அந்த ஊர் வந்து ஒரு ஜெம்முக்கு கொஞ்சம் பிரபலியமான ஊர் தான். அப்படி கிடச்சிட்டு இருக்கு, அப்படி கல் கிடச்சிட்டு அப்படின்னு. அந்த மனிதனுடைய சிந்தனை என்னென்னா அப்படி தான் இருக்கும், நமக்கு அதிகப்படுத்த சிந்தனை இருக்கும். கதா கதிர் என்று ஒன்று வந்துட்டேன்னு சொன்னால் அவனுக்கு விளங்கும், அதிகமாக கிடைச்சாலும் சரி கொஞ்சமாக கிடைச்சாலும் சரி, திருப்தி மனசோடு சம்மந்தப்பட்டது. திருப்தி வந்து மனசோடு சம்மந்தப்பட்டது. பதற வச்சமெண்டா பெருசிலையும் திருப்தி வராது, பிடிச்சி நிறுத்தினமெண்டா சிறியதுலையும் என்ன செய்யும், எங்களுக்கு திருப்தி வரும். திருப்தி என்றது உலகத்திலே கொடுக்கப்படுற மிகப்பெரிய ஒரு செல்வம் தான் இந்த திருப்தி என்றது. எல்லாம் கிடைத்தும் கூட மனிதன் அதிகமாக தேர்றது திருப்தியின்மை இல்லை, அது புரிஞ்சுக்கணும். அதிகமாக கிடைக்கும்னு ஆசைப்படுறது திருப்தியின்மை இல்லை, திருப்தி உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டது. ஏழையாக இருப்பான், அவன் பேராசையோடு இருப்பான், பணக்காரன் ஆகிப்பான், போதுமென்ற மனப்பான்மை இருப்பான். அது செயல்பாட்டில் என்ன செய்யாது, விளங்காது. திருப்தி என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவனுடைய உள்ளம் வந்து தான் அதை முடிவெடுக்கும், திருப்தி எந்த லெவலில் நான் இருக்கிறேன். அந்த ஒரு நிலைமை அவனுக்கு வந்து விட்டு என்று சொன்னால் அவனுக்கு உலக செல்வமே கிடைச்சதுக்கு சமமானது. கனு வழங்கிட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லி காட்டுறான். உலகத்திலேயே ஆக குறைந்த ஒரு மனிதனுடைய சந்தோஷத்திலே ஆக குறைஞ்ச நிலைமை என்ன? 3. பாதுகாப்பு, விடிகிற டைமில் பாதுகாப்பு, அந்த நாள் ஃபுல்லாக அவன் நிம்மதியாக சந்தோஷமாகிக்கிற மாதிரி பாதுகாப்பான சூழ்நிலை. 2வது அண்டைக்குரிய என்னது, உணவு, அண்டைக்குரிய உணவு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மன் அஸ்பஹ் ஆமினன் ஃபி சிர்பிஹி முஆஃபன் ஃபி ஜஸதிஹி, உடலில் ஆரோக்கியம், உடலில் ஆரோக்கியம், வஇந்தஹு கூத்து யௌமிஹி, அன்றைய தினத்துடைய உணவு. இந்த 3 இருந்தால் ஃபகஅன்னமா ஹீஸத் லஹு துன்யா, உலகமே கிடைச்சதுக்கு சமம். ஏன்னா மினிமம் லெவல் அதுதான். கொரோனாவில் ஃபீல் பண்ணமே அது மாதிரி. கொரோனாவில் மெயின் சப்ஜெக்ட் என்ன எங்களுக்கு, அன்றைக்கு அரிசி கறி மரக்கறி இது இருந்தால் போதும் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு. கரண்ட் அது ஒரு நாள் போயிட்டு கூட வந்தால் கூட பரவாயில்ல, இது மெயின். அப்படி என்ற லெவலுக்கு வந்தமா இல்லையா, அது வர 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 ஆக குறைஞ்ச இடம் அதாக தான் இருக்கும், ஆக குறைந்த இடம் அதாக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒருத்தனுக்கு திருப்தி வந்துட்டு, அதுக்கு போகிற திருப்தி அவன் குறைந்த லெவலுக்கு வச்சுட்டான்டா, கிடைக்கிறதெல்லாம் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், கிடைச்சதெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தி விட்டால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கூட குறையாக பேசுவோம். நம்ம பெருசாக ஒரு எதிர்பார்ப்பு வச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் வந்துட்டு, ஒரு உழைப்பில் கொஞ்சம் வந்துட்டு, தெரியும் அல்லாஹ் தாலா தடுக்கிறான், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா தருவான். அப்போ இப்போ தந்தது லிஸ்ட்டில் இல்லை. துவாலை நமக்கு இருக்குதானே, துவாலை நம்ம துவா கேட்கல. எப்படி துவா கேட்போம், ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு பெரிய வாகனம் வாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம், 50 லட்சம் தேவை அல்லது 1 கோடி தேவைன்னு வைங்க. உங்களுக்கு ஒரு 25 லட்சம் 30 லட்சம் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. ரெடி பண்ணிவிட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்குறீங்க, யா அல்லாஹ் 25 ரெடி, இன்னொரு 50க்கு நீ தான் என்ன செய்யணும், உதவி செய்யணும். அப்போ இந்த 25 உதவி செஞ்ச யார், அது இவராக ட்ரை பண்ணது. இவருடைய பிரார்த்தனையில் இயற்கையாக எப்படி இருக்கேன்னா 25 இவருடையது, சப்போர்ட்டுக்கு அல்ல. இப்படி மைண்ட் செட்டில் தான் பிரார்த்தனை துவாவும் இருக்குது. எங்களோட துவாக்களை நீங்கள் துவா நினச்சி பாருங்கள், அவனுடைய அந்த திருப்தியுடைய மனநிலையை நீங்கள் அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். யா அல்லாஹ் நான் எப்படியாவது ரெடி பண்ணிட்டேன், மற்ற பகுதியை நீ எப்படியாவது தந்துடணும். பிள்ளைகிட்டேன்னு சொல்கிறது, மனைவிட்ட சொல்கிறது, துவா கேளுங்க. அல்லாஹ் தாலா என்னது முழுசாக முடிச்சு விடுறதுக்கு அல்லாஹ் தாலா தரணும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எப்படியோ 25 நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த வசனத்திலேயே நமக்கு விளங்குது, நம்ம கதா கதிரையும் விளங்கல, துவாவையும் விளங்கல, திருப்தியான மைண்ட் செட்டில் நம்ம இல்லை. இப்படி துவா கேட்டு 10 தான் கிடைச்சேன்னு வைங்களேன், அல்லாஹ் தாலா ஏதோ தெரிய தடுக்கிறான் அப்படின்றது. சரியா, அல்லாஹ் தாலா ஏதோ தெரிய உனக்கு கிடைக்குதே என்ற மைண்ட் செட்டில். இதுதான் வாங்குறவங்கள்ட்டே மிக்கிறது. குடும்பத்துக்கு உறவுகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமே, எதனால் அங்கே திருப்தி இல்லாமல் இருக்குது நீங்கள் காணுவீங்க. அந்த திருப்தியற்ற தன்மை நம்ம காண்றமே இல்லை. குடும்பங்களுக்கெல்லாம் நீங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க, கொடுத்த பிறகு நீங்கள் பாருங்க பாப்பா, சில ஆக்கள் அல்ஹம்துலில்லாஹ் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா அப்படின்ட்டு போவாங்க. இன்னும் சில பாட்டி ஒரு முகத்தை ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போவாங்க. அவனோட எதிர்பார்ப்பு கூட, அவனோட எதிர்பார்ப்பு கூடாது. அல்லாஹ் உனக்கு இந்த ரிஸ்க்கை கொண்டு வந்து சேர்த்தானே, உறவேண்டதுக்காக சேர்த்தானே, அதுக்கு சுக்குர் செஞ்சுட்டு போகிறது என்றது இல்லாமல் போகிறதுக்கான மிக பிரதானமான காரணம் திருப்தியுடைய லெவல். அப்படின்னு அன்புள்ள சகோதரர்களே, ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் திருப்தி வரணும்னா அதான். கூடுதலாக எதிர்பார்ப்பதெல்லாம் தவறு. இப்போ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் குணத்தை கொடுத்துட்டான். குணத்தை கொடுத்து ஒரு தடவை குளிச்சுட்டிருக்கிறாரு. குளிச்சுட்டு அல்லாஹ் சோதிக்கிறதுக்காக என்ன செய்ய, தங்க வெட்டுக்கிளிகளை போடுறான். வெட்டுக்கிளிகளை தங்கமாக என்ன செய்கிறான், அல்லாஹ் போடுறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்ச இடத்தோடு சேர்த்து ட்ரெஸ்ஸோட என்ன அதுகளை அல்லாஹ் ஆரம்பிச்சிட்டார். தங்க வெட்டுக்கிளியை காட்டினோடனே அவைகளை நிறைய அல்லாஹ் ஆரம்பிச்சார். அப்போ அல்லாஹ் தாலா கேட்குறான், இது தேவையில்லாத அளவுக்கு நான் உனக்கு தரலே அய்யூபே, இந்த தங்க வெட்டுக்கிளிக்கு போகாத அளவுக்கு நான் உனக்கு தரலையாண்டு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பதில், திருப்தி தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ற, யா அல்லாஹ் நீ எனக்கு தந்தது நிறைய, ஆனால் லா ஹினா அன் பரக்கத்தி, உன் அதிகத்தை விட்டு தேவையில்லாமல் இருக்கிற அளவுக்கு நான் இருக்க மாட்டேன். நீ அதிகமாக தந்தா அதை தேடாத அளவுக்கு நான் இருக்க மாட்டேன், தேடிக்கணும் தான் இருப்பேன்.
அதை விட்டு எனக்கு போகிற அளவுக்கான மனநிலை என்னிடத்துல இல்லை. நீ போட நான் என்ன செய்வேன் எடுப்பேன். அதை புறக்கணிக்கிற லெவலில் நான் என்ன என்றைக்கும் இல்லை என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார் அப்படின்றத பார்க்குறோம். அப்போ இதுதான் நிலை. ஒரு மனிதனுடைய நிலையில் இப்படி இருக்கணும். ஆசைப்படுதல் இல்லாது விட்டால் மனிதன் இந்த உலகத்தை அனுபவிக்கவே இல்லாது. ஆசைப்படுதல் என்பது கிடைக்கிறத மீறக்கூடாது. கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ் என்ற திருப்தியை குறைக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அதாவது எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கணும், ஆசைகள் அதிகமாக இருக்கணும். ஆசை எடுத்து முயற்சி எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த உணர்வு முக்கியமானது. அந்த உணர்வால் தான் நம்ம வாழ்கிறோம். ஹதீஸை பார்க்குறோமே இல்லையா, சொர்க்கத்தையும் எல்லாம் வச்சிருப்பான். அந்த எதிர்பார்க்கறது, ஆசையுடைய எல்லைகளை மீறுறது எல்லாம் வச்சிருப்பான். ஏன்னா அப்போ தான் அனுபவிக்கலாம் உலகத்தை, இல்லாட்டி அனுபவிக்க இல்லாது. எதை ஊற்றவன் தான் அது என்ன பிரயோசனம் இல்லை, பிரயோசனம் அப்படி வாழ்ந்துட்டு வேண்டி வரும். எதிர்பார்ப்பு இல்லைடா. சொர்க்கத்துக்குள்ளே நுழைத்த பின்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தர் கேட்பார், யா அல்லாஹ் எனக்கு விவசாயம் செய்யணும் சொர்க்கத்திலேருந்து. அல்லாஹ் கேட்பான், இந்த சொர்க்கத்தில் விவசாயம் செய்யாத அளவுக்கு தானே நான் உனக்கு எல்லாமே என்ன செஞ்சுக்கிறேன் தந்திக்கிறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு விவசாயம் என்ன செய்யணும், அவனோட ஆசை விவசாயம் செய்யணும். அல்லாஹ் அனுமதியை கொடுப்பான். சொர்க்கம் ஃபாஸ்ட். சொர்க்கம் ஃபாஸ்ட், வேகமாக இருக்குது. எது நடந்தாலும் வேகமாக இருக்குது. சொர்க்க உலகத்துடைய இது. உடனே என்ன வயல்களில் எல்லாத்தையும் தூவினா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சுட்டு எல்லாமே வளர்ந்து அவர் இப்படி அதாவது மேல் அளவுக்கு உயர்ந்து எழுகிறது இப்படி பார்த்துட்டு இருக்கிறாரு. வளர்ந்துட்டு எதிர்பார்த்தா நடந்துட்டு தானே பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், லா யுஸ்பி உக்கஷி, ஆதமுடைய மகனே உன்னை எதுவும் திருப்திப்படுத்த முடியாது. ஆதமுடைய மகனே உன்னைய எதுவுமே திருப்திப்படுத்த முடியாது. படைச்சதெல்லாம் அப்படித்தான். நீ சொர்க்கத்திலே இருந்தாலும் அத்தனை இருந்தாலும் விவசாயம் செய்ய படம் தானே. நல்ல வசதியான கிராம வீட்டில் இருக்கக்குள்ள யோசனை வருது, பில்டிங் வீட்டில் இருக்கணும். பில்டிங்கான வீட்டில் இருந்துக்கிட்டு என்டிக்கன் அங்கே ஓடிட்டு மறுபடி எது பழைய இதுக்கு ஓடிட்டு இருக்கிறான். நல்லா பெரிய ஹோட்டலில் இருப்பான். இங்கே சட்டியில் சாப்பாடு கொடுக்குறான், அங்கே போய் நின்றுவா. பார்த்தீங்களா, சட்டியை விட்டுட்டு தான் வந்தாங்க. இப்போ சட்டியில் சாப்பாடு கொடுக்குறா, அங்கே போய் நின்றுங்க. மனிதன மைண்ட் செட் அப்படி தான். அங்கிருந்து இங்கே வருது, இங்கிருந்து அங்கே போகிறது அவனுக்கு ஒரே இதுதான். அந்த மைண்ட் செட் மனிதன் அப்படியே இருந்துட்டு சொர்க்கத்தில் போய் விவசாயம் செய்கிறது. இதை சொன்ன உடனே அங்கே பக்கத்தில் கிராமப்புற வாசிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே இந்த கேள்வி அன்சாரிகள் தான் கேட்டிப்பாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட சொல்கிறாங்க, இந்த கேள்வியை கேட்டது அன்சாரிகளாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் விவசாயிகள். சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவும் சிரித்தார்கள் அப்படின்னு வார்த்தை பார்க்குறோம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? ஆசையுடைய எல்லை திறந்துதான் இருக்கணும். அது வாழ்கிறதுக்கான ஒரு ஊடகம். அதிகமாக தேடுற எண்ணம் இருக்கத்தான் வேண்டும். ஆனால் உங்களுடைய திருப்தி உங்களோட முகத்தில் அதிகமாக விளங்கணும். எவ்வளவு சின்னதாக கிடைச்சாலும் அதிகமாக கிடைச்சாலும் திருப்தி என்பது உளரீதியாகவே உங்களுக்கு அதிகமாக விளங்கணும். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு அப்படி ஊட்டி வளர்க்கணும். சரி, அதாவது நம்ம யூடேர்னில் திரும்பி போனால் கூட எந்த கவலையும் எங்களுக்கு இல்லை. நான் அல்லாஹ் தாலா தான் எனக்கு தாரேன், அல்லாஹ் தாலா தான் எடுக்கிறேன், அல்லாஹ் தாலா தான் கொடுக்குறேன். நம்ம என்ன சொல்கிறோம்? தொழுது முடிஞ்சோம், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதிய லிமா மனஅத். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா, நீ தடுப்பதை நீ தருவதை தடுப்பவன் எவனும் இல்லை இந்த உலகத்தில். அதே நேரம் நீ தடுத்ததை யாராலும் கொண்டு வந்து என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அப்படி என்ற நம்பி வலா யன்ஃபஉ தல் ஜத், வசதி உடையவனுக்கு மின்கல் ஜத், உன்னற்றிருந்து தப்புறதுக்கு அந்த வசதி என்ன செய்யாது, பயனளிக்காது. எந்த அடிப்படையில்? இஸ்லாமிய அடிப்படையில் அவர் செலவழித்தாலே தவிர. அதை அப்படி விளங்கிக்கணும். பயனளிக்காதன்னா வீணாக செலவழிக்கிறது என்ன செய்யாது, வெறும் பணத்தை வச்சு பயனளிக்காது. இந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் அன்புள்ள சகோதரர்களே, அது ஒரு பிரதானமான அம்சம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன 4, இந்த பகுதியில் 4 விஷயம் என்ன செஞ்சுக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன். விதியை நம்ம புரிஞ்சு கொள்கிற அம்சம் என்ன, அந்த விதிக்கு பின்னால் இந்த உலக ரீதியாக 3 அம்சத்தை நம்ம சம்மந்தப்படுத்தி யோசிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அடுத்த பகுதியாக திருப்தி என்ற இந்த மனநிலை, இந்த திருப்தி என்ற அந்த மனிதனுடைய மக்காம் சோதனையில் பொறுமை காக்கக்கூடிய அந்த 3 விதமான அந்த நிலை. 4வது திருப்தி மனநிலை. திருப்தி மனநிலையை நம்ம எப்படி உருவாக்கி கொள்வது என்பது இந்த கதாக்கதிர் விதியுடைய சிந்தனை மிக பிரதானமான ஒரு அம்சம் அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் எப்பொழுதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆல உண்டு, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப் வல் கினா. இந்த 4லையும் அல் ஹுதா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யாரெல்லாம் நேர்வழியை கேட்குறேன், மிக பிரதானமானது. உலக விஷயமும் மார்க்க விஷயத்துக்கு என்ன தேவை, வழி தேவை. வத்துகா, இறையச்சம், அந்த வழியை பின்பற்றதுக்கு என்ன தேவை, இறையச்சம் தேவை. இறையச்சம் இல்லாட்டி என்ன செய்யலாது, அந்த நேர் வழியை பின்பற்ற இயலாது. வல் அஃபாஃப், உலகத்தில் ஹவாவோட வாழாமல் இருக்கணும்னா அஃபாஃப், பேணுதல், போதும், கிடைச்சது போதும். ஆசை இருக்கும் ஆனால் போதும் என்று மனசை திருப்திப்படுது. வல் கினா, முழுசாக திருப்தியான மனநிலை. போதுமென்று நின்றோம், திருப்தி மனநிலை இருக்காது. திருப்தி மனநிலை இருக்காததுக்கு ஆதாரம் அல்லாஹ் நிறைய கொடுத்துருப்பான். அவனோட வார்த்தையில் என்ன வந்து கிடைக்கு தெரியுமா, மௌத்து வரைக்கும் ஏதோ தெரியும் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எனக்கு தரவே இல்லை, ஏதோ சோதிக்கிறான் போல, மறுமையில் எல்லாத்தையும் தரத்துக்கு வச்சுக்கிறான் போல என்று 70 வயசு வரையும் வாழ்ந்துக்கிறான் சொல்லிட்டுக்கிறான். 70 வயசு வாழ்ந்துட்டான், ஏதோ மறுமையில் அல்லாஹு தாலா தாரத்துக்கு நம்மளுக்கு வச்சுக்கிறான். 70 வயசு வரைக்கும் வாழ்ந்ததே ஒரு அருளே,
இந்த உலகத்தில் உனக்கு உசுறு கிடைச்சி ஹல்லத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத்தஹர் லம் யகுன் ஷைஅம் மத்கூரா, சொல்லப்படத்தக்க உண்டாக இல்லாமல் இருக்கின்ற பொழுது மனிதனுக்கு காலம் என்ற ஒரு பகுதி வந்துச்சு. அது வந்ததா இல்லையா நல்லா கேட்குறேன். அதே ஒரு நியமத், நீ வாழ்ந்தது மூச்சு விட்டது ஒரு நியமத் என்று தெரியாமல் ஏதோ அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான் போலிக்கு நான் ஆரோக்கியமாக வாழ்ந்துகண்டு பேசுகிறான். அப்போ அது மனிதனுடைய பிரச்சனை. அது அப்படி, அதாவது கடைசி வரைக்கும் எதுவும் கிடைக்கவில்லையேன்னு வாழ்றவங்க வைக்கிறாங்க. அதாவது விசாரிச்சா கூட அல்லாஹ்வை பற்றி நன்றி இல்லாத வார்த்தைகள் சொல்லக்கூடியவங்க வைக்கிறாங்க. இப்போது நம்மளோட மனைவிட்ட விசாரிக்கிறாங்க, எப்படி வாழ்கிறீங்க, என்ன செய்ய, ஏதோ ஒரு சோதனை, அல்ஹம்துலில்லாஹ் சபரா வாழ்ந்துட்டுக்கிறேன். அவர் முடிஞ்ச அளவு தரத்தான் செய்கிறாரு, ஆனாலும் அவருக்கு பிஸ்னஸில் லொஸ்ட்டு அப்படின்னு பேசினா நம்ம இப்படி பேசுறீங்க, எவ்வளோ நல்ல பொருளை கவடிச்சு ஒன்று வீட்டில் வச்சு வீட்டில் எரிக்கத்தான் செய்யுது, 2 மாடி தானே 3ஆம் மாடி பிள்ளைக்கு என்ன நிலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இதை நம்ம அல்லாஹ்வுக்கு சொல்லி கிடைக்கிறோமா இல்லையா? இதை அல்லாஹ்வுக்கு சொல்லி அல்லாஹ் எல்லாம் கொடுத்துருப்பான், என்ன செய்ய அல்லாஹ் தஆலா ஏதோ முடிஞ்ச அளவுக்கு அவன் தாராம் போலைக்கின்ற மாதிரியே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பேசி கிடைப்பாங்க. அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையானவன்னு நம்ம சொல்கிறோமா? சங்கையானவன் சங்கைப்படுத்த தானே செய்வான். அப்போ அந்த வார்த்தை நம்மளோட புள்ள சொன்னால் நம்ம கவலைப்படுவோம். வாப்பா எனக்கு அப்படி கவனிக்கிறார், வாப்பா என்னை ஒரு ராஜா மாதிரி வச்சுக்கிறாருன்னு சொல்லக்கூட நம்ம அடைகிற சந்தோஷம். அல்லாஹ்வுக்கு நம்ம எப்படி சொல்கிறோம்? அவ்வளவும் தந்து அவ்வளவும் கொடுத்து எல்லாம் கொடுத்த பின்னாலேயே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா தருவான் அப்படின்னு தான் என்ன செய்கிறான் சொல்கிறாங்கன்னு சொன்னால் நினச்சி பாருங்க. இது ஒரு தவறான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அதை அழகாக சொல்லி காட்டுறான். தந்ததேன்னு சொல்கிறான், தருவேன்னு சொல்கிறான். தந்ததேன்னு சொல்கிறான், தருவேன்னு. வலல் ஆஹிரத்து ஹைருன் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. உங்களுக்கு இந்த பிந்தியதை விட முந்தியதை விட பிந்தியது சிறந்தது. உமது இறைவன் உனக்கு தருவான், அப்பொழுது நீங்கள் திருப்திப்படுவீர்கள். முதலாவது தரலையான்னு கேட்குறான். அப்புறம் உங்களை அனாதையாக இருக்கலையா, நீங்கள் வசதியற்றவராக இருக்கலையா, வழி தெரியாதவராக இருக்கலையா, எல்லாம் தந்தம் தானே, இன்னும் தருவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான். எவ்வளோ அழகான வார்த்தை, தருவேன்னு சொல்கிறான், தந்ததையும் சொல்கிறான். இந்த மாதிரியான மனநிலையில் பேசினா பரவாயில்லை. அல்லாஹ் எதுவுமே கொடுக்காத ஒரு வடிவத்தில் நம்ம பேசுகிறதே திருப்தியற்ற மனநிலையில் ஹினா இல்லாத அர்த்தம். அஃபாஃபண்டா நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், பேணுதலாக இருக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் உள்ளத்துக்குள்ள என்ன இல்லை, அந்த திருப்தி மனநிலை இல்லை. ஹினாண்டா ஹனி, பணக்காரன். ஹினான்றது அந்த ஹினன் நஃப்ஸ், மனது அவனை பார்த்தாலே அதாவது இவனை விட அதிகமாக இருக்கிறவன் பொறாமப்படுற லெவல் அவனோட வாழ்க்கை. ரசூலுல்லாஹோட பேர் ஒருத்தர் உட்கார்ந்தான்னு வைங்களே, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் எப்படி இருப்பான் ரசூலுல்லாஹ் முன்கால. இந்த மனுஷனுக்குள்ள திருப்தி, அவருக்குள்ள மன நிம்மதி, அவருக்குள்ள சந்தோஷம் இவ்வளோ வச்சுக்கிற நமக்கு இல்லைன்னு நம்ம நிற்பமா இல்லையா ரசூலுல்லாஹ்களுக்கு முன்னால்? அவ்வளோ ஒரு வறுமையில கஷ்டத்திலே ரசூலுல்லாஹ்களுக்குள்ள அந்த திருப்தி சாதாரணமாக இல்லை. உமர் இப்னு கத்தாப் போகிறாரு, ரசூலுல்லாஹ் எழும்பி உட்காடுறாங்க, மேலெல்லாம் என்ன செய்யுது, வரி வரியாக நிற்கிது. அவங்க கட்டில் படுத்து எழுமின வரி வரியாக நிற்கிது. அந்த பாயில் படுத்து எழுமினது. வீட்டை பார்க்குறாங்க, அங்கே ஒரு கோப்பை இங்கே ஒரு கோப்பையாக இருக்குது. ஆட்சி தலைவர் மதீனாட உமர் இப்னு கத்தாப் சொல்கிறாரு, ரோம பாரசீகர்களை உஸ்ஸிஅ அலைஹிம், உலகம் விசாலமாக கொடுக்கப்பட்டீங்க. உதுல்லாஹ் லி உம்மத்திக். ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, அப்படி அங்குள்ள சஹாபாக்கள் 75 அப்படி தான், உங்களோட உம்மத்துக்காக துவா கேளுங்க அல்லாஹ்வுடைய தூதரே, நிறைய விசாலமாக கிடைக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் கேட்ட முதல்ல அவஃபி ஷக்கின் இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனே சந்தேகத்தில் இருக்கிறீங்களான்னு கேட்டான். கத்தாபுடைய மகனே நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீங்களா? அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தை அவசரமாக கொடுக்குறான், எங்களுக்கு அல்லாஹ் தஆலா தருவான், சந்தேகத்தில் இருக்காதீங்க என்று ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்லலை, பள்ளியில் வச்சு சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உம்மத்துக்கு உலகம் என்ன செய்யும், விரிவாக்கப்படும். எந்த அளவுக்கு விரிவாக்கப்படும்னா ரோம பாரசீகம்லாம் உங்களோட கையில் வார அளவுக்கு விரிவாக்கப்படும். அதை அனுபவிக்காமலே ரசூலுல்லாஹ் மௌத்தா போயிட்டாங்க. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அனுபவிக்கலை. எத்தனையோ பேர் அனுபவிக்கலை, ஆனால் அந்த ஆசையும் அந்த நம்பிக்கையும் ஊட்டிட்டு மௌத்தா போனாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, திருப்தியான மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒருவருக்கு தான் அடுத்த மனிதருக்கு திருப்தியை கொடுக்க முடியும். நீங்கள் பலருக்கு பல பொருளாதாரம் கொடுப்பது எவ்வளோ சிறப்போ அதை விட சிறப்பு அந்த பொருளாதாரத்தில் அவனுக்கு திருப்தியை கொடுக்குறேன், அவனோட உள்ளத்துக்குள்ள என்ன திருப்தியை கொடுக்குறேன். இல்லை இல்லைன்னா கேட்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அதை ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரசூலுல்லாஹ்ட்ட வர அல்லாஹ் இது ஒரு தேவையோடி தாங்கன்றான், கொடுக்குறான். பைத்துல் மாலிருந்து கொடுக்குறான். 2ஆம் முறை வரா, மறுபடியும் கொடுக்குறான். 3ஆம் முறை வராங்க, கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, தேவைகளை நிறைவேற்றுறது ஏன கடமை. ஆனால் ரசூலுல்லாஹ் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த பொருளாதாரம் இருக்கே பசுமையானது, இன்பமானது, ஆசை இருந்துகிட்டே இருக்கும். யார் எதிர்பாராத நிலையில் போதும் என்ற திருப்தியோடு அதை எடுக்கிறாரோ அவருக்கு பரக்கத் தெரியும். அவருக்கு பரக்கத் போதும், கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா எனக்கு போதும் என்ற திருப்தியோடு யார் எடுக்கிறாரோ அவருக்கு பரக்கத் தெரியும். கிடைக்கலையே 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 என்ற எதிர்பார்ப்போடு யார் எடுக்கிறாரோ அவருக்கு அதில் பரக்கத்தை என்ன செய்யாது, இருக்காதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ஒரு முடிவுக்கு வந்தார், மரணம் வரைக்கும் நான் யாரிடத்திலும் எதையும் கேட்பது கிடையாது, மவுத்து வரைக்கும் கீழே ஒரு சாட்டை விழுந்தா கூட எடுத்துட்டாங்கன்னு கேட்க மாட்டார். ஹக்கீம் இப்னு ஹிஸாம் அதே மரணித்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, பைத்துல் மால் அவர் ஹக் இருக்குது, அவைகளை கொடுக்க கூப்பிடுறாங்க. எனக்கு வானான்ட்டார். ரசூலுல்லாஹ் சொன்ன அட்வைஸால் வானான்ட்டார்.
அப்போ உமர்லாம் மக்களை வச்சு சாட்சியாக சொல்கிறாங்க, நான் கொடுத்தேன், இவர் எடுக்கலைன்றதுக்கு எல்லாரும் சாட்சியாக இருந்திருங்க, என் மீது எந்த குற்றமும் இல்லைன்றார் உமர்லாம். நினச்சி பாருங்க, அந்த வார்த்தையோடு அவங்க அந்த அட்வைஸை தனக்குரிய வாஜிபாக எடுத்து கொண்டாடத்தை பார்க்குறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த துவா அல்லாஹு மின் யஸ்அலுக்கல் ஹுதா வத் துகா வல் அஃபாஃப வல் கினா, இதை அடிக்கடி கேட்டு ஒரு திருப்தியான வாழ்க்கை எல்லா விஷயத்திலும், வெறும் பொருளாதாரம் மட்டுமில்லை, தலைவி பொருளாதாரம் சார்ந்தமாக நான் குடும்ப விஷயங்களையும் கொண்டு வந்ததுனால தான் எல்லா விஷயத்திலையும் கிடைத்ததில் திருப்தி, அதில் பல நன்மை உண்டு என்கின்ற மனோபாவம் நிறைய அல்லாஹ் தருவாண்ட ஆசை எதிர்பார்ப்பு போதும் என்ற மனப்பான்மையுடனான வாழ்க்கை அல்லாஹு தாலா எம் அனைவருக்கும் தர போதுமானவன். அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்ஸலாமு